கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹைஸ்கூல் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல எப்ப பார்த்தாலும் அடிதடி சண்டைன்னு தெரிஞ்சிட்டு இருந்த பசங்க இருந்த ஹைஸ்கூலையும் படிப்புன்னு மட்டுமே இருக்க ரிச்சான பொண்ணுங்க இருந்த ஹைஸ்கூலையும் ஒரு நாள் மெர்ஜ் பண்ணிடுறாங்க. அதாவது கோ எஜுகேஷன் ஸ்கூலா மாத்திடுறாங்க. இப்படி எளியும் பூனையுமா ஆரம்பிக்கிறவங்க ரெண்டு குரூப்போட மீட்டிங்கும் எப்படி போகுது எப்படி முடியுதுன்றத இந்த சீரிஸ்ல சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம டைரக்டா இந்த சீரிஸ்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸ்ல எடுத்ததுமே பாக்கடு ஹைஸ்கூல்ன்ற பசங்க மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு பாய்ஸ் ஹைஸ்கூல தான் காட்டுறாங்க. ஏதோ வேட்டையாபுரம் அரண்மனையோட மினி வெர்ஷன் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. காத்தடிக்குது, பேப்பர் பறக்குது, அந்த இடமே அக்கடான்னு கிடக்கு. இப்ப அப்படியே மெதுவா அந்த ஸ்கூலோட காரிடாரை காட்டுறாங்க. அந்த இடமே ஏதோ கைவிடப்பட்ட இடம் மாதிரி ஜிலோன் இருக்க. இப்ப டப்புனு கதை உடச்சிக்கிட்டு ஒருத்தன் பறந்து வந்து தொப்புன்னு விழுறான். இப்ப விழுந்தவன ஒருத்தன் ஹேன்னு கத்திக்கிட்டே வந்து வதக்குன்னு மிதிக்கிறான். ஆக்சுவலா இப்ப இந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்க பசங்களுக்கும் வேற ஒரு கேங் இடையில ஒரு பெரிய ஃபைட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. இதோ இந்த டெஸ்க் மேல ஏறிட்டு பறந்து அடிக்கிறான்ல, இவனோட பேரு தான் டட்சுயா. பயபுள்ளைக்கு கோவம் வந்துருச்சுன்னா இது பேச்ச இதுவே கேட்காது. இப்ப அடுத்தது இதோ வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு ஆல் டைரக்ஷன்ல இருந்து யாரு வந்தாலும் சொட்டி அடிக்கிறானே, இவனோட பேரு டெட்சு. பயபுள்ளை எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் கூலா தான் இருப்பாப்ல. தடிக்கி விழுந்தா கூட கூலா தான் கீழே விழுவாப்லன்னா பாத்துக்கோங்களேன், அவ்வளவு கூலு பசங்க மத்தியில. இப்ப அடுத்து ஒருத்தனை காட்டுறாங்க. அவனை ஒருத்தன் பேட் வச்சு அடிக்க வரும்போது இவன் கப்புன்னு அந்த பேட்டை பிடிச்சி புடுங்கி மேல தூக்கி வீசிட்டு கம்பெடுத்தவனா வீரன் ஆயிட முடியாதா அப்படின்னு சொல்லி வந்தவனை ஒரே அடி அடிச்சு அவன் படுக்க வச்சுட்டு இங்க டயலாக் பேசிட்டு இருக்க. அப்ப அவன் மேல தூக்கி வீசின பேட்டு பொங்குன்னு வந்து உன் மண்டையிலே திரும்ப விழுவுது. அவ்வளவுதான், பயபுள்ள மண்டையை பிடிச்சிட்டு அம்மானு கதற ஆரம்பிச்சிட்டான். இவனோட பேரு தான் சட்டோஷி. பாக்குறதுக்கு ஃபைட்டர் மாதிரி தான் தெரியும், ஆனா சரியான கிறுக்கு பையங்க அவன். இப்ப அடுத்து ஒருத்தன் ரெண்டு பேரை போட்டு மிதின்னு மிதிச்சுட்டு காலில் ஷூ அழுக்காயிச்சுன்னு கர்ச்சிப் எடுத்து தொடச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆப்போசிட் கேங்ல இருக்க ஒருத்தன் வந்து ஐயே டீடா பிங்க் கலர் கர்ச்சிப் வச்சிருக்கிற பொண்ணாடா நீ அப்படின்னு கலாய்க்கிறான். ஆக்சுவலா இது பசங்க நிறைய பேருக்கு தெரியும், இந்த பிங்க் கலர் கர்ச்சிப்லாம் எடுத்துட்டு போனா மத்த பசங்க எப்படி கலாய்ப்பாங்கன்னு. இப்ப அவன் பொண்ணுன்னு சொன்னதுமே உனக்கு சுருக்குன்னு ஏறிடுது. சொன்னவனை போட்டு பொலன்னு பொழக்கிறான். மொத விஷயம் நான் பொண்ணு கிடையாது, ரெண்டாவது விஷயம் பொண்ணுங்களுக்கு பிங்க் கலர் மட்டும் தான் பிடிக்கும்னு எவன்டா சொன்னது அப்படின்னு போட்டு மிதின்னு மிதிச்சுட்டான். ஆக்சுவலா இவனோட பேரு டோரு. ரொம்ப ரோசக்காரன், பொட்டுன்னு அடிச்சிருவான். இப்ப அடுத்த ஒருத்தனை காட்டுறாங்க. இந்த அடி வாங்கி கீழே படுத்து கிடப்பானுங்கல்ல, அவனுங்கள்ட்ட வந்து இவன் டயலாக் பேசிட்டு இருக்கான். பாத்தீங்களாடா எங்க ஸ்கூல்னா என்னன்னு தெரியுமா, நாங்க யாருன்னு தெரியுமா, எங்களை தொட்டிங்கன்னா கெட்டிங்க அப்படின்னு சொல்லி இவன் டயலாக் பேசிட்டு இருக்கும்போது டப்புன்னு இப்ப பின்னாடி ஆவுன்னு கத்திக்கிட்டு 4 பேர் ஓடியாடுறானுங்க. அடுத்த செகண்டே அங்க படுத்துருக்கிறவங்களோட நம்மளும் சேர்ந்து படுத்துக்கிட்டான். ஓடி போனவனுங்க நல்லா இவன் கையை போட்டு மிதிச்சுட்டு போயிட்டானுங்க. வாயே திறக்கலையே. இப்ப அவனுங்க போனதுக்கு அப்புறம் தான் தலைவன் எழுந்திருக்கிறாப்ல. ஆக்சுவலா இவனோட பேரு ஷின்சோ. தலைவனுக்கு ஃபைட்டிங் எல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. இவனுக்குன்னு இருக்க ஒரே ஒரு அம்சம்னா பார்க்க அம்சமா இருக்கிறது மட்டும்தான். இப்ப கடைசியா நம்ம கேங்ல இந்த ரெண்டு பிரியா சகோதரர்கள் மாதிரி சிங்கா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்கல்ல, இதுல ஒருத்தன் பேரு கென்னு, இன்னொருத்தன் பேரு ரென்னு. இந்த மாதிரி இப்ப நம்ம மெயின் கேங்ல உள்ள எல்லாரையும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ரொம்பவே அமைதியான ஒரு ஸ்கூலை தான் காட்டுறாங்க. கேட்டலையா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். ரொம்பவே பிரஸ்டீஜியஸான ஸ்கூல் தான், பார்த்தாலே தெரியுது. இப்ப அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு ஃபுமி. இவங்க ஸ்கூல்ல இந்த பொண்ணு செம ஃபேமஸ், அதுவும் இல்லாம கிளாஸ் பிரசிடென்ட் வேற. அப்படியே இப்ப இன்னொரு பொண்ணையும் காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு சாயா. இந்த பொண்ணு தான் அவங்க கிளாஸோட வைஸ் பிரசிடென்ட். இப்ப அந்த ஃபுமி பொண்ணு ரொம்பவே அமைதியா ஏதோ பசங்களுக்கு ஒரு அருமையான ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கா. பசங்க எல்லாருமே அந்த ஸ்பீச் முடிஞ்சு பயங்கரமா கை தட்டிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு இங்க பாய்ஸ் ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்க எல்லாரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இப்ப திடீர்னு போலீஸ் சைரன் அடிக்க ஆரம்பிச்சிருது. உடனே இப்ப இந்த ஆப்போசிட் கேங்ல இருக்கவனுங்க எல்லாம் துணியை ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. போகும்போது அந்த கேங்கோட லீடர் டே இன்னைக்கு வேணா நீங்க தப்பிச்சிருக்கலாம், ஆனா மவனை ஒரு நாள் மாட்டுவீங்களா அப்படின்னு கத்திட்டு ஓடிட்டு இருக்கான். ஆனா டட்சியா டே ஓடுறது நீங்க தாண்டா பொட்டு பிடிச்சுங்களா, ஒரு நாள் நீங்க தாண்டா என் கையில மாட்டி வசமா அடி வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லி இவனும் பதிலுக்கு கத்திட்டு இருக்கான். இப்ப ஃபைட் எல்லாம் முடிஞ்செல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ஷின்சோ திப்புன்னு ஓடி வரான். மச்சான் ஒரு பெரிய சம்பவம் நடக்க போறா அப்படின்னுட்டு. என்னடா அப்படின்னு இவனுங்க எல்லாரும் கேட்கும்போது அதே டைம்ல இந்த கேட்லையா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. இப்ப நம்ம ஃபுமி ஸ்பீச் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட கிளாஸ் டீச்சர் வந்து கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம கேட்லையா ஸ்கூல் பாக்கடா ஸ்கூலோட மெர்ஜ் ஆக போகுது, அதாவது கோ எஜுகேஷன் ஸ்கூலா மாறப்போகுது அப்படின்னு இவர் இங்க சொல்லிட்டு இருக்க. அதே டைம்ல இங்க ஷின்சோவும் நம்ம பசங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கான், மச்சான் அந்த கேட்லையா ஸ்கூல் நம்ம ஸ்கூலோட மெர்ஜ் ஆக போகுதுரா அப்படின்ட்டு. கேர்ள்ஸ் சைட்ல லைட்டா கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க, ஷாக் ஆகுறாங்க அவனுங்களா அப்படின்ட்டு. ஆனா நீங்க நிறைய படத்துல பாத்துருப்பீங்களா, இந்த மாதிரி பிரஸ்டீஜியஸான இடத்துல உள்ளவங்க எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் ரியாக்ஷனை வெளியில காட்ட மாட்டாங்க, ஒரு மாதிரி காமா கம்போஸ்டா இருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி தான் நிறைய கேர்ள்ஸோட ரியாக்ஷன் எல்லாமே இருக்கு. முக்கியமா ஃபுமி எல்லாம் பெருசா நினைச்சு கவலைப்படல. ஆனா இங்க பசங்க எல்லாரும் ஷின்சோ சொன்னது கேட்டதுமே டேய் என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறானுங்க. இப்ப நேரா அணிவகுப்பு பண்ணி ஸ்டாஃப் ரூமுக்கு தான் போறாங்க. இவங்களோட கிளாஸ் டீச்சர்ட்ட போயிட்டு வம்பு வளர்க்குறானுங்க. ஆக்சுவலா அவங்க கிளாஸ் டீச்சரோட பேர் வந்து யோசுகே. யோசுகே என்னையா நடக்குதுங்க, எங்கேயோ போற மாதிரியாத்தா எம்மால வந்து ஏறாத்தான்ற மாதிரி நமக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம், அவளுங்க பாட்டுக்கு இருக்கிறாளுங்கன்னா அவளுங்களை அப்படியே விட வேண்டியதானே, எதுக்கு நம்ம ஸ்கூலோட சேர்க்குறீங்க, எங்களுக்கு பொண்ணுங்களாம் வேணானும் போது இந்த டீச்சர் இவனுங்கள்ட்ட மாட்டி பாடா படுறாரு. டே எனக்கே இப்பதானே இந்த விஷயம் தெரியும், மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டாங்க, இதுல நம்ம பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, நீங்க ஏன்ட்ட வந்து எகிரி நான் என்ன பண்றது, என்னாலலாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு இவர் சரண்டர் ஆயிட்டாரு. இவனுங்க ஒரு மாதிரி காண்டாயிட்டானுங்க. முக்கியமா அந்த டட்சியா தான் ரொம்ப எகிறான். என்னடா நினைச்சிட்டு இருக்கானுங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல, அவனுங்க இஷ்டத்துக்கு நினைச்சவளுங்களை எல்லாம் உள்ள விடுறதுக்கு இது என்ன மடமா, நம்ம இத்தனை நாளா கஷ்டப்பட்டு கட்டி காப்பாத்திட்டு இருக்க நம்ம ஸ்கூலோட லேபலுக்கு வர பிரச்சனை இது, எல்லாரும் என்னடா சும்மா நின்று வேடிக்கை
பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவன் ஆக்ரோஷமா பொங்கி எழுந்துட்டு இருக்கான். ஆனா இங்க இவ்வளவு கலவரத்திலையும் கிளுகிழுப்புன்ற மாதிரி இங்க நம்ம ஷின்சோ தான் அந்த வரப்போற பொண்ணுங்க ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூலை பத்தி பார்த்துட்டு ஆகா பொண்ணுங்க வரப்போறாங்க வந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ண அவங்க 2 பேர் ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் தான் காட்டுறாங்க. ஒரு பக்கம் பாய்ஸ் ஸ்கூலோட சேர்மன், இன்னொரு பக்கம் கேர்ள்ஸ் ஸ்கூலோட டீச்சர். இப்ப அவங்க ஸ்கூலை மெர்ஜ் பண்றதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கேர்ள்ஸ் ஸ்கூலோட டீச்சர் அவங்க ஸ்கூல்லே இருக்க 2 பெஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்டோட ப்ரொஃபைல் எடுத்து இந்த சேர்மன்ட்ட காட்டுறாரு. ஆக்சுவலா அது வேற யாருமே கிடையாது. ஒன்னு நம்ம பிரசிடென்ட் ஃபுமி, இன்னொன்னு வைஸ் பிரசிடென்ட் சோயா. நான் இதுக்கு முன்னாடி சாயான்னு சொல்லிட்டேன், சோயா. சோ அவங்களோட ப்ரொஃபைல சேர்மன்ட்ட காமிச்சு இவங்க தான் எங்க ஸ்கூல்லே இருக்க டாப் 2 ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப பெரிய ஃபேமிலில இருந்து வேற வராங்க சார். அதனால இவங்க நம்ம ஆரம்பிக்க போற அந்த புது ஸ்கூலுக்கு லீடரா வந்து வழி நடத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஸ்கூலு ஒரு பெரிய இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சேர்மனுக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. ஆனா எங்க ஸ்கூல்ல அப்படி சொல்றதுக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸும் இல்லையா சார். என்னை பொறுத்த வரைக்கும் என் ஸ்கூலை நான் மூடாம இருந்தாலே போதும். என் ஸ்கூலை நான் மறுபடியும் பழைய மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல இந்த சாரும் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க சார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கட் பண்ணி நம்ம பாய்ஸ் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. இந்த டட்ஸியாவை தான் காட்டுறாங்க. ஒரு மாதிரி தனியா வந்து வெளியில நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் யாரோ அவனோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. இவன் திரும்பி பார்த்துட்டு அண்ணன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இது அவனோட அண்ணன் போல இருக்கு. அவர் இந்த ஸ்கூல்ல தான் இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பாரு போல. அவரு இப்ப அவனை பார்த்து டேய் டட்ஸியா எப்ப பார்த்தாலும் எதையாவது மண்டைக்குள்ள போட்டு குழப்பிட்டே இருக்காதரா, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு, தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப யாரோ இவன் பேரை சொல்லி மறுபடியும் கூப்பிடுறாங்க. இந்த டைம் கூப்பிட்டது நம்ம டெட்ஸு தான். இப்ப டெட்ஸுவை பார்த்து திரும்பி பார்த்தா இவனோட அண்ணனை காணும். எல்லாம் இவனோட கற்பனை தான் போல இருக்கு. இப்ப டெட்ஸு கேட்கறான், என்னடா இந்த ஸ்கூல் இப்படி மாற போதேன்னு நினைச்சு வருத்தப்படுறியா, உன் அண்ணனோட சேர்ந்து நீயும் போறியா அப்படின்னு கேட்கறான். பின்ன என்ன மச்சான் பண்ண சொல்றேன், என்னால நம்ம ஸ்கூல் இப்படி மாறதை பார்க்கவும் முடியல, உங்களை எல்லாரையும் விட்டுட்டு போகவும் முடியல மச்சான். என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல மச்சான். நமக்குள்ள 1000 சண்டை வந்துருக்கலாம், நம்ம எத்தனையோ தடவை ஒருத்தர அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பையன் திப்பு திப்புன்னு ஓடி வந்து டேய் நம்ம இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட கேங்க நம்ம ஸ்கூல் நேமோட தூக்கிட்டு போயிட்டானுங்கடா அப்படின்னு சொல்ல இவனுங்களுக்கு வருதே கோவம். இப்ப செம ஃபாஸ்டா போயிட்டு அந்த ஆப்போசிட் கேங்க போயிட்டு பாக்குறானுங்க. டேய் சிலுவண்டுங்களா, உங்களால எங்களை நேருக்கு நேரு மோதி ஜெயிக்க முடியல, சும்மா பச்சை குழந்தைங்களாட்டம் எங்க ஸ்கூல் நேமோட தூக்கிட்டு வந்து வச்சுட்டு ஏன்டா இப்படி அழுவுறீங்க, இப்ப மட்டும் அதை எங்கள்கிட்ட திருப்பி கொடுக்கல இந்த கேட்டமே சீன் ஆயிரும், ஒருத்தன் வீட்டுக்கு போக மாட்டீங்க அப்படின்னு நம்ம டட்ஸியாவும் டெட்ஸும் சொல்லிட்டு இருக்க. பாரா சுருக்குன்னு கோவம் வருது போட தொட்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க ஸ்கூலே பொட்டு பொடிச்சுங்க ஸ்கூலா மாற போகுது, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இந்த வீண் பெருமையெல்லாம் இந்த போர்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்ப டப்புன்னு போட பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த நெருப்புல போட்டுருவானா. இவனுக்கு அதுக்கு வருத்தே கோவம். அவனை எனக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட்ல குதிச்சிடறானுங்க. இந்த ஃபைட்லாம் வாயால சொல்ல முடியாது. நம்ம ஆளுங்க சும்மா சொயட்டி அடிக்கிறானுங்க எத்தனை பேர் வந்தாலும். ஒரு பக்கம் நம்ம டட்ஸியா வர்றவனுங்க எல்லாரையும் கண்மூடித்தனமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம டெட்ஸு கூலா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்னதான் அவனுங்க கதையோட மெயின் கேரக்டரா இருந்தாலும் அங்க நிறைய பேர் இருந்ததுனால இவனுங்களால ஒரு கடத்துக்கு மேல சமாளிக்க முடியல. அவ்வளவுதான், இவ்வளவு நேரம் தெம்பா ஃபைட் பண்ணிட்டு இருந்தவனுங்க இப்ப டப்புன்னு மண்ணை கவிட்டானுங்க. அந்த ஆப்போசிட் கேங்ல இருந்தவனுங்களும் பேச்சாடா பேசுனீங்க, கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுனீங்க, மன்னர் பரம்பரை மண்ணாகட்டி பரம்பரைன்னு, அவ்வளவுதான் இன்னையோட உங்களை நாங்க முடிச்சு விட்டுருவோம்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்ப வராங்க நம்ம பசங்க. இப்ப அடி வாங்கி கிடக்குற நம்ம பசங்களை பார்த்து டேய் பங்காளிங்களா, ஃபைட்லாம் வந்தா சொல்லிட்டு வர மாட்டீங்களாடா, நீங்க மட்டும் ஜாலியா வந்து என்ஜாய் பண்றீங்க பாத்தீங்களா, இருங்க நாங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் இப்ப ஃபைட்டுக்குள்ள இறங்குறானுங்க. அவ்வளவுதான், 2 கேங் இடையில பயங்கரமா ஃபைட் நடக்குது. மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க. ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி செமையா ஃபைட் பண்றானுங்க. இந்த சட்டோஷியா காட்டுறாங்க. அவன் 2 பேரும் அடிச்சுட்டு நெருப்புடா நெருங்குடா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மேலேருந்து கீழே குதிக்கிறான். டப்புன்னு மேலேருந்து கீழே குதிச்சா காலு சுள்ளுன்னு ஏறும்ல, அது மாதிரி இப்ப அவனுக்கு இழுத்துக்குது. பாய்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்கடா எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் கதறிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம டோரோவை காட்டுறாங்க. அவனும் செமையா ஃபைட் பண்றான். இந்த பக்கம் நம்ம டுயோ, இந்த பிரியா சகோதரர்கள், இவனுங்களும் செம சிங்கா ஃபைட் பண்றானுங்க. சரி எல்லாம் இருக்கானுங்க, நம்ம ஷின்சோ எங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆப்போசிட் கேங்ல இருக்கவன் வேகமா ஓடி வந்து அட்டைப்பட்டி எல்லாம் தூக்கி நம்ம ஆளுங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு அட்டைப்பட்டி எடுக்கும்போது அதுக்குள்ள நம்ம ஷின்சோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு எடுத்ததுமே அவன் பாக்கிறதுக்குள்ள படுத்துக்கிட்டான் அடி வாங்கி கிடக்குற மாதிரி. ஒரு வழியா நம்ம பசங்க தான் ஃபைட்ல ஜெயிக்கிறானுங்க. அந்த ஆப்போசிட் கேங் ஆளுங்கெல்லாம் அடி வாங்கிட்டு ஓடிட்டானுங்க. அதுக்கப்புறம் எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த போட தண்ணியை ஊத்தி எப்படியும் அணைச்சு எடுத்துட்டானுங்க. டட்ஸியாவும் நம்ம ஸ்கூல் இப்படி ஆவறத பாக்குறதுக்கு நான் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன், ஏதாவது இட்லி கடை வச்சாவது போச்சுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா என்னோட தோஸ்துங்களை எல்லாம் நான் தான் இங்க இருந்து பாத்துக்கணும், நான் இருக்க வரைக்கும் உங்க மேல எவனுமே கை வைக்க முடியாது, வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இப்ப ஃபைட் முடிஞ்சு திரும்பி வந்து இவங்க ஸ்கூல்ல பார்க்கும்போது இவங்களோட ஸ்கூல் நேம் போர்டு இருந்த இடத்துல அந்த கேட்லியா ஸ்கூல், அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலோட நேம் போர்டு இருக்குது. அதை பார்த்ததும் டட்ஸியாலாம் காண்டாயிட்டான். என்னடா இது, இதை பார்த்தாலே எனக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப 2 பசங்க ஓடி வந்து அண்ணாத்த கொஞ்சம் உள்ள வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல இப்ப அவனுங்க உள்ள வந்து பார்த்தா அந்த கேட்லியா ஸ்கூல்ல இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே அங்க நின்றுட்டு இருக்காங்க. நம்ம பசங்க பார்த்துட்டு கேக்குறானுங்க, யாரு நீங்களா, இங்க எதுக்கு வந்து நின்று இருக்கிறீங்க அப்படின்னு போது நம்ம ஃபுமி தான் பேசுறாங்க. வாங்க பாய்ஸ், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், என்னோட பேரு ஃபுமி, உங்களுக்கு நாங்க யாருன்னு சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்றேன், நாங்க தான் கேட்லியா ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம், உங்களோட புது கிளாஸ்மேட்ஸ், நான் தான் எங்க கிளாஸோட லீடர் பிரசிடென்ட் எல்லாமே, உங்க கிளாஸோட லீடர் யாரு அப்படின்னு போது நம்ம பசங்க தித்துன்னு முழிக்கிறானுங்க. நம்ம டட்ஸியா தான் நான் தான் எங்க பசங்க எல்லாருக்கும் பாஸ் அப்படின்னு சொல்ல, பாஸா அப்படி நாங்க எதுவும் எங்க ஸ்கூல் சிஸ்டத்துல கேள்வியே பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்க கேர்ள்ஸ் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம பசங்க எல்லாரும் சரி நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண
போறோம். எங்க ஸ்கூல் வாசல்ல இந்த நேம் போர்டை மாத்தினது யாரு, நீங்க தானா அப்படின்னு போது ஆமா நாங்க தான் அப்படின்றாங்க ஃபுமி. இவனுங்க உடனே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அடிங்க யார் ஸ்கூல்ல வந்து யாரு கை வைக்கிறது அப்படின்னு இவனுங்க பொங்கி எழுந்துட்டு இருக்க. ஆனா கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன ரொம்ப எக்ஸைட் ஆகுறீங்க, உங்களுக்கு அந்த போர்டு பிடிச்சிருக்கோ, சரி எனிவே நீங்க தான் எங்களுக்கு முன்னால இருந்து இங்க இருக்கீங்க, நீங்க எங்களோட சீனியர்ஸ், சோ இனிமே நீங்க தான் எங்களை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்டெப் எல்லாம் போடுறாங்க. இவனுங்க பாக்குறாங்க என்னடா இது புதுசு புதுசா பண்றாங்க இங்க இருந்து வந்து அப்படின்னு பாத்துட்டு இருக்கானுங்க. ஆனா அதுக்கப்புறம் இவனுங்க செட்டில் ஆகிறதுக்கு ஸ்கூல்லேயே ஒரு இடம் வச்சிருக்கானுங்க போல இருக்கு, அங்கதான் வரானுங்க. மத்த பசங்களாம் என்னடா இது புதுசா வந்தாளுங்க திடீர்னு என்னத்தையும் மாத்துறாளுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஷின்சோ ஆனா அந்த ஃபுமி பொண்ணு செம்மையா இருந்தால ரொம்ப கியூட்டா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இங்க டச்சியாலாம் ரொம்ப சீரியஸா பேசுறான். அவளுங்க எப்படி இருந்தா என்ன, அவளுங்க நம்ம ஸ்கூலை மாத்தலாம் ட்ரை பண்றாளுங்க, நம்ம ஸ்கூலை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. ஆனா நம்ம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம ஸ்கூல் எப்பயுமே பாக்கடா ஸ்கூல் தான், ரெண்டாவது கேட்லியா ஸ்கூலா நம்ம ஸ்கூல் ஆகிடக்கூடாது. நம்ம என்ன பண்றோமோ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். பாக்கடான்றது நம்ம ஸ்கூலோட அடையாளம், அதை எப்பயுமே நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசமா பேசிட்டு இருக்கான். ஆனா இப்ப எல்லாரும் கிளாஸ் ரூமுக்கு தான் வரானுங்க. வந்து பார்த்துட்டு என்னத்த பார்த்தானுங்கன்னு தெரியல, செமையா ஷாக் ஆகுறானுங்க. என்னடான்னு பார்த்தா கிளாஸ் ரூம் செம கிளீனா இருக்கு. இவனுங்க முன்னாடி வச்சிருந்ததை விட ஃபுல்லா பிங்க் கலர்ல டெக்கரேட் பண்ணி டெஸ்க் எல்லாம் மாத்தி எல்லாமே புதுசா இருக்கு. இதை பார்த்ததுமே இவனுங்க என்ன கருமண்டா மச்சான் இதெல்லாம், என்ன நடுவுல பூத்தொட்டி எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சோ அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஐயோ கருமம் கேவலமா ஸ்மெல் வருது. இங்க டோர் எல்லாம் பாக்குறான். நான் பிங்க் கலர் கர்ச்சீஃப் வச்சிருந்ததுக்கே ஆப்பனோட கலாச்சானே அவன் வாய உடச்சிட்டேன். இங்க ஃபுல்லா பிங்கா வச்சு அவளுங்க என்ன கலாய்க்கிறாளுங்களா மச்சான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனா இங்க சட்டோச்சிலாம் மச்சான் அதை விடுங்களா, நம்ம டெஸ்க பாருங்களா எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்காளுங்க அவளுங்க, நம்ம அடையாளமா இருந்தது நம்ம டெஸ்க் தான், அதுல கை வச்சிட்டாளுங்க மச்சான் அப்படின்னு சொல்லி இவன் வேற கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அப்ப திபுன்னு அந்த டுயோ ஓடி வரானுங்க. கென்னு ரென்னும் மச்சான் அவசரமா சுச்சு வருதுன்னு டாய்லெட் போனோம் மச்சான், டாய்லெட் எங்க மேல சுச்சு போயிடுச்சுடா அப்படின்றாங்க. டீ என்னடா சொல்றீங்க அப்படின்னு நம்ம பசங்க ஷாக் ஆக இப்பதான் பிளாஷ்பேக். ஆக்சுவலா அவனுங்க 2 பேரும் ரெஸ்ட் ரூம் போயிருப்பானுங்க. ரெஸ்ட் ரூமே அந்த பொண்ணுங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல. இந்த 2 கேஷுவலா உள்ள போனா அங்க இருந்த டாய்லெட்டோட டாப்பு தானா திறக்குது. அதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆயிரும். ஐயோ பேய் அப்படின்னு கத்த உடனே நம்ம கென்னு ஓடி வந்து டேய் என்னடா பாத்ரூம்ல பேய்னு கதறிட்டு இருக்கணும் போது டேய் இப்ப அந்த டாய்லெட் தானா திறந்துச்சு மச்சான் போது டே பயத்துக்கு பயம் காட்டுறோம் நம்மளே பயப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பக்கத்துல பாக்குறானுங்க. ஏதோ பட்டன்லாம் இருக்குது. நான் மச்சான் பொசுன்னு இருக்குது, அமுக்கி விளையாடுறதாடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை பிரஸ் பண்ணா டப்புனா அந்த டாய்லெட்ல இருந்து பிச்சுக்கிட்டு தண்ணி அடிக்குது. ஆக்சுவலா அது கிளீனிங்காக உள்ளது. அந்த தண்ணியில அடி வாங்கிட்டு வந்து தான் இப்ப அவனுங்க புலம்பிட்டு இருக்கானுங்க. இதை நம்ம பசங்க கேட்டுட்டு முக்கியமா ஷின்சோலாம் மச்சான் ஏதோ சரியில்லை மச்சான், எவனோ நம்ம ஸ்கூலுக்கு சூனியம் வச்சுட்டானுங்கடா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இங்க கென்னு ரெண்டும் கதறிட்டு இருக்கான். மச்சான் சுச்சு போற இடத்துல சூனியம் வைப்பானுங்க அப்படின்னுட்டு. அப்பதான் கரெக்டா அந்த கேர்ள்ஸுங்க வராங்க. என்ன கைஸ் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அவனுங்க பாக்குறானுங்க. ஓ அப்ப அந்த சூனிய வேலை எல்லாத்தையும் பார்த்தது நீங்க தானா அப்படின்னு போது ஆமா நாங்க இதுக்கு முன்னாடி இருந்தது எப்பேற்பட்ட ஸ்கூலு, எவ்வளவு பிரஸ்டீஜியஸான ஸ்கூலு, நாங்க இந்த இடத்துக்கு வரோம்னா இந்த இடமும் அந்த இடம் மாதிரியே இருக்க வேணாமா, அதான் எல்லாத்தையும் மாத்திட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம பசங்க பாக்குறானுங்க. அப்போ இங்க நாங்க இதுக்கு முன்னாடி வச்சிருந்தது இங்க இருந்ததெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு போது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டோம், குப்பையை வேற என்ன பண்றது அப்படின்னு கேட்க இங்க பசங்க எல்லாரும் கடுப்பாயிட்டானுங்க. நீங்க எது மேல வேணாலும் கை வச்சிருக்கலாம், ஆனா எங்களோட அடையாளமா இருந்தா எங்க டெஸ்க் மேல நீங்க கை வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இவனுங்க கண்ணாபண்ணா திட்டுறானுங்க கேர்ள்ஸ. ஆனா இவனுங்க என்ன பேசுறானுங்கன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பேசுறாங்க அவங்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம டச்சுயாவை பார்த்துட்டு இங்க பாருங்க உங்களுக்கு வேணா அது குப்பையா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா எங்களுக்கு அது பொக்கிஷன் தான், அது எங்க பாக்கடா ஸ்கூலோட அடையாளம். இப்ப நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், எங்களுக்கு முன்னாடி சீனியர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு முன்னாடி அவங்க சீனியர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்படி வழியா ஒவ்வொரு சீனியரும் விட்டுட்டு போன லெகசி அது. இங்க பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் எங்களால கேட்க முடியாது, நாங்களாம் உங்க இஷ்டத்துக்குலாம் மாற முடியாது, எங்க ஸ்கூல்ல நாங்க வைக்கிறது தான் சட்டம், நாங்க சொல்றதை கேட்டா இங்க இருங்க இல்லைன்னா எங்கேயாவது போய் தொலைங்க மச்சான் வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கிளம்பிட்டானுங்க. ஆனா இங்க கேர்ள்ஸ் எல்லாம் அவனுங்களை நினைச்சு கோவப்படல, பாவம் தான் படுறாங்க. பாவம் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாங்கன்னா பழைய டெஸ்க்கு கூட அவங்களுக்கு இவ்வளவு ஸ்பெஷலா இருந்திருக்கும். பாவம் பிள்ளைங்களுக்கு டாய்லெட்ல இருந்து தண்ணி வர அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி வந்துருச்சுன்னு கூட தெரியல. எல்லாரும் காலத்துல முன்னோக்கி போயிட்டு இருக்கும்போது இவனுங்க மட்டும் தான் பின்னோக்கி போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை திருத்தறதுக்கு நம்மளை விட்டா வேற யாரும் வரதுக்கு சான்ஸே இல்ல. அதனால ஃபுமி நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அதை நாங்க செய்வோம், எங்களோட சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கேர்ள்ஸ் எல்லாரும். ஆனா இங்க வெளியில பசங்க சமகான்ல வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம டட்சியாலாம் மச்சான் அவளுங்க மட்டும் பொண்ணுங்களா இல்லைன்னு வச்சுக்குவேன், அவளுங்களை நேரத்துக்கு அச்சு மூஞ்ச எல்லாத்தையும் குழப்பிருப்பேன். ஆனா என்ன பண்றது, நம்ம கொள்கை என்ன தடுக்குதுடா, பொண்ணுங்க மேல வயசானவங்க மேல வீக்கானவங்க மேல கை வைக்க கூடாது, அதான நம்ம கேங்கோட எழுதப்படாத கொள்கை அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் அந்த மேனேஜ்மெண்ட் தான் காட்டுறாங்க. இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் டீச்சரே நம்ம பாய் ஸ்கூல் சேர்மன்ட்ட வந்து சொல்றாரு இந்த மாதிரி பசங்க டெஸ்க தூக்கி வீசிட்டாங்க அப்படின்னு. இவர் லைட்டா பதட்டமாயிட்டாரு. சொச்சோ அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாத கோவப்பட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேர்ள்ஸ் ஸ்கூல் டீச்சர் சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஃப்ரீயா இருங்க, எல்லாம் எங்க பசங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க பசங்க எல்லாரும் கேர்ள்ஸ் தூக்கி வீசினா அவங்களோட டெஸ்கை தான் தேடிட்டு இருக்கானுங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு. அப்போ ஒரு இடத்துல போயிட்டு டெஸ்கை தேடிட்டு இருக்கும்போது இவனுங்க சண்டை வளர்த்து வச்சிருக்க ஒரு கேங் வந்துட்டானுங்க. அவனுங்க ஓவரா பேசுறானுங்க. டேய் நீங்க பேசின பேச்சுக்கெல்லாம் நடுத்தெருவுக்கு வருவீங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரமா நடுத்தெருவுக்கு வருவீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலடா, நீங்களும் உங்க ஸ்கூலும் என்னமோ ஸ்கூலுன்னு அப்படியே தூக்கி வச்சுட்டு தள்ள ஆனீங்களே,
இப்ப பொண்ணுங்களை உள்ள விட்டோன்னா உங்க ஸ்கூல் என்ன பொட்டு பிடிச்ச ஸ்கூல் ஆயிடுச்சு பாத்தீங்களாடா அப்படின்னு சொன்னதுமே நம்ம பசங்க கேங்லயே இந்த பொண்ணுன்ற வார்த்தையை கேட்டாலே ட்ரிகர் ஆகிறது நம்ம டோரு மட்டும்தான். இப்ப உடனே அவனுக்கு சுருக்குன்னு ஏறிடுது. யார பாத்துறா பொண்ணுங்க ஸ்கூல்ல படிக்கிறவன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பல உள்ள ஒருத்தனை போயிட்டு அவன் அடிச்சிட்டான். உடனே நம்ம பசங்களும் பசங்களா அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப ரெண்டு கேங்கும் மாறி மாறி ஃபைட் பண்ணிக்கிறாங்க. செமையா ஃபைட் போயிட்டு இருக்கு. ஆனா இங்க அவனுங்க ஃபைட் பண்றதை விட நம்ம சின்சோ வந்து ஃபைட் பண்ணும்போது கத்துவானே தவிர்த்து ஃபைட் பண்ண மாட்டான். இப்ப ஓரமா போயிட்டாங்க ஒரு வண்டி நின்றுக்கும் அதுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டான். ஆனா அந்த ஆப்போசிட் கேங்ல இருக்கவங்க டேய் மச்சான் உள்ள இருக்கான் பாரா ஒருத்தான் அவன் அறா அப்படின்னு சொன்னதுமே அவ்வளவுதான் திறந்துக்கிட்டு ஓடியே போயிட்டான். இப்ப ஃபைட் முடிஞ்சு நம்ம பசங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கானுங்க. அப்பதான் அந்த பக்கமா நம்ம ஃபுமி வந்துட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு என்ன பண்றானுங்க அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தா நம்ம பசங்க இங்க ஒரு இடத்துல வந்து டெஸ்கை தான் தேடிட்டு இருக்கானுங்க. மச்சான் நம்ம பெஞ்ச் எல்லாம் விட்டுறாதீங்க, அதை எடுக்காம நம்ம இன்னைக்கு ஸ்கூலுக்கு திரும்பி போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இதை ஃபுமியும் பாக்குறாங்க. அப்படி அந்த டெஸ்க்ல என்னதான் இருக்கு, அது ஜஸ்ட் ஒரு பழைய டெஸ்க் அவ்வளவுதான். ஒரு குப்பையை தூக்கி போட்டதுக்கு ஏன் அவனுங்க இவ்வளவு பண்றானுங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்களோட அம்மாவும் அப்பாவும் வேலைக்காக அப்ராடுக்கு போயிருப்பாங்க. ஆனா ஃபுமியை மட்டும் அவங்க பாட்டி கூட விட்டுட்டு போயிருப்பாங்க. போறதுக்கு முன்னாடி அவங்களோட அம்மா என் ஞாபகார்த்தமா இதை வச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை கீச்சன் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு ஃபுமிக்கு. நீ அம்மா வர வரைக்கும் நல்ல பொண்ணா இருக்கணும் சரியா, உனக்காக தான் அம்மா போறேன், கண்டிப்பா ஒரு நாள் அம்மா திரும்பி வருவான், அன்னைக்கு நீ இந்த மாதிரி அழுகாச்சியா அடம் பிடிச்சிட்டு இருக்க கூடாது, சமத்து பொண்ணா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுல இருந்து ஃபுமி அந்த கீச்சனை அவங்க கூடவே தான் வச்சிருந்திருப்பாங்க. ஆனா ஒரு நாள் அவங்களோட கீச்சன் காணாம போயிருக்கும். அவங்க பாட்டி கிட்ட போயிட்டு என் கீச்சன் காணும் பாட்டின்னு சொல்லும்போது ஓ அதுவாமா, அதை குப்பன்னு நினைச்சு நான் தூக்கி போட்டோமா, உனக்கு வேணும்னா வேணா இன்னொன்னு வாங்கிக்கலாம் புதுசா, அது என்ன எவ்வளவு வந்துட போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு தான் அந்த கீச்சன் எவ்வளவு ப்ரிஷியஸ் இவங்களுக்கு அப்படின்னு தெரியும். அதனால அவங்க பாட்டி எங்க குப்பையை போட்டாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு ரொம்ப நேரம் தேடி இருப்பாங்க கீச்சனை. கடைசியா அவங்க கீச்சனையும் அப்படியே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியா வந்திருக்கும். சோ இப்ப அந்த விஷயத்த அப்படியே நம்ம பசங்க விஷயத்தோட ரிலேட் பண்ணி பாக்குறாங்க. ஒருவேளை இந்த பசங்களுக்கும் அவங்களோட டெஸ்க் அந்த மாதிரி தானோ, என்னதான் பழசுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டாலும் அதுல நமக்கு இருக்க அந்த ப்ரிஷியஸான மெமரிஸ் புதுசா எத்தனை பொருள் வாங்கினாலும் அதுக்கு ஈடாகாது இல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா இப்ப கட் பண்ண அடுத்த நாள் கிளாஸ்ல காட்டுறாங்க. நம்ம டீச்சர் கேஸுக்கு வராரு கிளாஸுக்கு. பொண்ணுங்க எல்லாரும் உடனே எழுந்திரிச்சு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி கிரீட்டிங்ஸ் எல்லாம் பண்றாங்க. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இதெல்லாம் புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் பசங்க டெஸ்க பாக்குறாரு, யாருமே காணோம். பசங்க எல்லாரும் எங்க போயிட்டானுங்க அப்படின்னு கேட்க இங்க பொண்ணுங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க, இன்னுமா அவனுங்க அந்த டெஸ்கை தேடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. ஆனா அப்பதான் வெளில ஏதாவது சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் வெளியில வந்து பார்த்தா நம்ம பசங்க அப்படியே கெத்தா அவங்களோட டெஸ்கை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க சிரிச்சுக்கிட்டே. எப்படி அவ்வளவு சீக்கிரமா விட்டுருவோமா, நாங்க யாரு பாக்கடா ஸ்கூல் பசங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அவனுங்க. சரி இப்ப அவனுங்க உள்ள வரலான்னு பார்க்கும்போது அப்ப கரெக்டா நம்ம கேர்ள்ஸ் வந்து இவங்களுக்கு பிளாக்கா போடுறாங்க. இங்க பாருங்க எங்களால எல்லாம் இந்த டெஸ்க் திரும்ப உள்ள எடுத்துட்டு வர அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லும்போது அதை சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்றானுங்க. ஃபுமி ஒரு செகண்ட் பார்த்துட்டு இங்க பாருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்ல இந்த கேர்ள்ஸ் எல்லாம் உடனே பாக்குறாங்க. ஃபுமி என்னாச்சு அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான், உங்களுக்கு உங்க டெஸ்க் ரொம்பவே ப்ரிஷியஸ் தான், ஆனா நீங்க சொன்ன இன்னொரு விஷயமும் ரைட்டு தான், எங்களை பொறுத்த வரைக்கும் உங்க டெஸ்க் எல்லாமே குப்பை தான். ஸோ குப்பையை ஸ்கூலுக்கு கூட எடுத்துட்டு வரதுக்கு எங்களால அனுமதிக்க முடியாது. அதுவும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டான டைம்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்கூலுக்கு ஒரு லீடரை செலக்ட் பண்றதுக்கு. ஸோ அப்பதான் யாராவது ஒருத்தர் சொல்றது நடக்கும். ஏன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா தானே இருக்கணும். என்ன சொல்றீங்க, எலெக்ஷனை வச்சு யாரு கிளாஸோட பிரசிடென்ட்ன்றதை முடிவு பண்ணிடலாமா, பிரசிடென்ட் சொல்றதா அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருமா இந்த எலெக்ஷனு அது இது பிரசிடென்ட்லாம் நமக்கு செட் ஆகாது, நாங்களும் எங்க பசங்களும் வந்தோமா ஜாலியா இருந்தோமா வீட்டுக்கு கிளம்பணுமான்னு சுத்திக்கிட்டு இருக்கிறோம், எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் அப்படின்னும் போது அப்பதான் நம்ம டெட்ஸு ஃபுமியை பார்த்து சரி நீ சொல்ற மாதிரியே எங்க டட்ஸியா எலெக்ஷன்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்டா, ஸோ அவன் தானே ஸ்கூலோட பிரசிடென்ட், அவன் சொல்றதானே நீங்க கேட்கணும், சரி அப்படின்னா அவன் ஜெயிச்ச கையோடய இப்ப எங்க ஸ்கூலோட போர்டுக்கு பதிலாக உங்க ஸ்கூலோட போர்டை தானே வச்சிருக்கீங்க எங்க ஸ்கூல்ல, அதை இறக்கிட்டு எங்க ஸ்கூலோட போர்டை மறுபடியும் ஏத்தணும், என்ன இதுக்கு சம்மந்தமா அப்படின்னு கேட்க கேர்ள்ஸும் ஓகே, ஏன்னா எப்படி நீங்க தோக்க தான் போறீங்க, ஃபுமி தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க நம்ம பசங்க எல்லாரும் டட்ஸியா தான் ஜெயிப்பான், பாருங்க நீங்க ஆடின ஆடத்துக்குலாம் நல்லா வாங்க போறீங்க அப்படின்னு சொல்ல நம்ம டட்ஸியாவும் நம்ம ஸ்கூலுக்காக நான் எலெக்ஷன்ல நிக்கணும்னா கண்டிப்பா நிக்கிறேன், எலெக்ஷன்ல நிக்கிறேன், நம்ம ஸ்கூல் மானத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்துவா கத்திட்டு இருக்க. இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கேர்ள்ஸ் எல்லாருமே நம்ம ஃபுமிக்கு ஆதரவா வர பசங்க போற பசங்க எல்லாருக்குமே ஃபிளையர்ஸ் கொடுத்து வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம பசங்க வந்து பாக்குறாங்க, என்னங்கடா இதெல்லாம் ரொம்ப சின்ன புள்ளத்தனமால இருக்குது மச்சான், நம்ம ஸ்டாண்டர்ட்லாம் இந்த அளவுக்கு நம்ம இறங்கி வந்துடக்கூடாது மச்சான், நம்ம மாசா கெத்தா அந்த மாதிரி பண்ணணும் வேற லெவல்ல, பாருங்க நான் என்ன பண்றேன்னு, அவளுங்களை விட நம்ம தான் ஒஸ்தின்றத காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம டட்ஸியா என்ன பண்றான்னா இப்ப லஞ்ச் ஹவர்ல நம்ம ஃபுமியும் சோயாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வேக வேகமா அவங்க பக்கத்து டேபிள்ல நம்ம டட்ஸியா வந்து உட்காடுறான். அவங்க பாக்குறாங்க என்ன இங்க வருது பைபிள் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் அவங்கள லுக்கு விட்டுட்டு இப்ப வேக வேகமா அவன் சாப்பாடை லபக்கு லபக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல பைபிள் என்ன பண்றான்னு. இப்ப அவன் வேக வேகமா சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டானா முழுங்கினானான்னு தெரியல. ஆனா இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் டட்ஸியா தான் ஃபர்ஸ்ட், டட்ஸியா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். இப்ப மத்த பசங்களும் வந்து டட்ஸியாவை சுத்தி ஆட்டம் போட்டுட்டு விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. மச்சான் நீ தான் ஃபர்ஸ்ட் ஒருவன் எங்களுக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேர்ள்ஸுக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப கன்ஃபியூஷன்
பொசிஷன்ல பாத்துட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு இந்த மாதிரி வந்து ஆட்டம் போட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு. இப்ப அடுத்த சீன்ல கிளாஸ்ல தான் காட்டுறாங்க. கிளாஸ் முடிஞ்சு டீச்சர் ஃபுமிட்ட தான் சொல்றாரு, ஏமா போர்டெல்லாம் எரேஸ் பண்ணிருமா அப்படின்ட்டு. இவங்களும் இப்ப போர்டை எரேஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள டப்புனு இந்த டச்சியா வேகமா ஓடி வந்து கடகன்னு டெஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டான் வேகமா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவங்க கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ள அவன் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அழிச்சிட்டு, மச்சான் ஐக்கியத்திலையும் நான் தான்டா ஜெயிச்சேன், எப்படி நம்மள மிஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். உடனே பசங்க மறுபடியும் விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. மச்சான் நீ தாண்டா மாசு, வேற மாதிரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இங்க கேர்ள்ஸுக்கு இப்பதான் புரியுது, ஓ இந்த பயபுள்ள நம்ம ஃபுமியோட பெஸ்ட் நிரூபிக்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கானா, சில்லி பாய் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டச்சியா தான் பசங்கள்ட்ட பேசிட்டு இருக்கான். பாத்தீங்களா மச்சான், அந்த ஃபுமி புள்ளைய விட எல்லா மேட்ச்லயும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன், 2 out of 2. இதே ஃபோர்ஸ்ல நம்ம போனோம்னா நம்ம எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம்ல மச்சான், எல்லாமே பழைய மாதிரி மாறிடும்ல மச்சான் போது. ஆமா மச்சான், நம்ம ஸ்கூலை மட்டும் எக்காரணத்தை கொண்டு 2வது கேட்லியா ஸ்கூலா மாறிடவே கூடாது. அந்த கேர்ள்ஸுங்க நம்ம ஸ்கூலை ஆக்கிரமிக்க விட்டுறவே கூடாது மச்சான். நம்ம அதிகாரம் நம்ம கையில இருந்தா மட்டும்தான் இது நம்ம ஸ்கூலா இருக்கும் மச்சான். எல்லாமே பழைய மாதிரி மாறும். அப்பதான் எந்த போர்டு தேவையில்லன்னு தூக்கி எறிஞ்சாங்களோ அதே போர்டை நம்ம கௌரவமா ஸ்கூல்ல ஏத்த முடியும். எந்த டெஸ்கை அவளுங்க குப்பைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சாலுங்களோ அதே டெஸ்கை நம்ம கிளாஸ் ரூம்ல போட்டு அது மேல காலை போட்டு கெத்தா உட்காரணும் மச்சான் அப்படின்னு சொல்லி இவனுங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசிட்டு இருக்கானுங்க. இங்க பசங்க தான் இப்படி பேசிட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தா இந்த பொண்ணுங்களும் இன்னொரு சைடு இப்படிதான் அந்த ஃபுமியை பிடிச்சி புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் எலெக்ஷன்ல நிக்கணும்னே அவசியம் இல்ல ஃபுமி, உன்னை பார்த்தாலே எல்லா ஓட்டும் உனக்கு தான். நீ தான் நம்ம கேட்லியா ஸ்கூலோட ஃபேஸ் கார்டு, பிரைடு எல்லாமே. ஒன்னெல்லாம் அவங்களால அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுமியும் இதை கேட்கறாங்க. ஆனா அப்பதான் சடனா அவங்களோட ரியாக்ஷன் மாறுது. ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்களோட அம்மா அப்பாவும் இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, ஃபுமி நீ எப்பயுமே எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா மட்டும் தான் வரணும், ஒன்னு அடிச்சுக்கிறதுக்கு இங்க யாருமே இருக்கக்கூடாது, உன் பேரை சொன்னாலே நம்பர் 1 தான் ஞாபகத்துக்கு வரணும், எங்களோட பிரைடே நீ தான் ஃபுமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுமி அப்படிதான் வளர்த்துருப்பாங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப அடுத்த நாள் காட்டினா நம்ம பசங்க மறுபடியும் சர்க்கஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம டச்சியாவை சுத்தி பசங்களா நின்னுட்டு அவன் பேரு போட்ட பலகையெல்லாம் வச்சுட்டு ஓன கத்திக்கிட்டு இருக்கானுங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம டச்சியா ஏதோ கல்லெல்லாம் உடைச்சு வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கான். பாருங்க நான் தான் கல்லெல்லாம் உடைக்கிறேன், இது அந்த கேர்ள்ஸால முடியுமா, அப்படின்னா நீங்க எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இங்க கேர்ள்ஸ் பாக்குறாங்க, என்ன இவங்க இப்படி எல்லாம் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வித்தையை முடிச்சுட்டு அடுத்து என்ன வித்த போடலாம்னு சொல்லிட்டு நம்ம டச்சியா பேசிட்டு இருக்கான் பசங்கள்ட்ட. மச்சான் அடுத்தது யாராவது வாயிலேருந்து நெருப்பு ஒண்ணு மச்சான், அதை கண்டிப்பா பண்ணாதான் நமக்கு சப்போர்ட் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்ல ஆளுக்கு மாத்தி நீ பண்றான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி இப்ப என்ன தாண்டா பண்றதுன்னு சொல்லிட்டு இவனுங்க பேசிட்டு இருக்கப்போ அப்பதான் நம்ம ஃபுமியும் சோயாவும் வராங்க. இவனுங்க ஒண்ணு அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில எங்க ஏரியாவே தொடலான்னு பாக்குறீங்களான்னு போது, லூஸ் பசங்களா அதுக்காகலாம் ஒன்றும் வரல, நாளைக்கு ஷெடியூல கொடுத்துட்டு போறதுக்கு தான் வந்தோம், கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவனுங்களுக்கு புரியல என்ன ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்ல ஸ்பீச்னு போட்டிருக்கு நாளைக்கு. உடனே டச்சியா கேட்கறான், என்ன மச்சான் ஏதோ ஸ்பீச் எல்லாம் போட்டிருக்கு, என்ன அது அப்படின்னு போது, ஒருவேளை நாளைக்கு எதுவும் பாடுற ஈவென்ட் நடக்க போதும் மச்சான், அதான் சிங்கிங்க்கு பதிலாக ஸ்பீச்னு போட்டிருக்காளுங்க, படிக்க தெரியாதவளுங்க அப்படின்னு போது நம்ம டெட்ஸு பாக்குறான், டே லூசு பசங்களா அவங்க கரெக்டா தான் போட்டிருக்காங்க, டே டட்ஸியா நீ ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு பிரசிடென்ட் ஆக போற அப்படின்னா நீ பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்பீச்சை கொடுக்கணும், அதை தான் அவங்க அப்படி போட்டிருக்காங்க, நாளைக்கு நீ ஸ்பீச் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி உடனே பதற ஆரம்பிக்கிறான். நான் மச்சான் ஸ்பீச்சுங்கிற, எனக்கெல்லாம் அது சுட்டு போட்டாலும் வராது, உங்களுக்கே தெரியும்லடா நமக்கெல்லாம் வீச்சு தான், ஸ்பீச் ஆகாது, இப்ப என்ன பண்றது மச்சான், யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா, பண்ணுவீங்களா அப்படின்னு போது இப்ப ஆளால கைண்டுக்க ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம ஷின்சோ, மச்சான் நான் ரொம்ப நாளா பேசி கடைசியா ஒரு பொண்ணை டேட்டுக்கு சம்மதிக்க வச்சிட்டேன்டா, அதனால எனக்கு டேட் இருக்குது நான் போயிட்டு வரேன் மச்சான் அப்படின்ட்டு ஓடிட்டான். நம்ம சட்டோச்சி, மச்சான் எனக்கு பார்ட்டி ஒர்க் இருக்குதுடா அப்படின்னு போயிட்டான். மத்த பசங்களும் ஆளாளுக்கு அவங்க ஒரு வேலை இருக்குதுன்னு போயிட்டாங்க. கடைசியா நம்ம டெட்ஸ் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறான். டட்ஸியா பார்த்துட்டு, எனக்கு தெரியும் மச்சான் அவனுங்களாம் சரியான பயந்தாங்குளிங்க, நீ தான் மச்சான் தில்லானவன் அப்படின்னு போது, இல்ல மச்சான் கால் லைட்டா மறந்துச்சு அதான் இன்ச்சா வலிக்குன்னு உட்காந்துருந்தேன், அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனும் போயிட்டான். என்னடா எல்லாம் எப்படியே பண்றீங்க, சரி அப்ப நான் தான் கடந்து கஷ்டப்படணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ஸ்பீச் ரெடி பண்ண ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் இங்க ஷின்சோ ஒரு பொண்ணு கூட டேட்டுக்கு வந்திருக்கான். நல்லா ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு அந்த பொண்ணுகிட்ட என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, உங்க கூட டேட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஆனா ஆக்சுவலா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு, அதை நான் பார்த்துட்டு இன்னொரு நாள் கண்டிப்பா நம்ம டேட்டுக்கு வரலாம், அன்னைக்கு நான் உங்க கூட ஃபுல்லாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான். இன்னொரு பக்கம் இந்த சட்டோஷியும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப சடனா இவனுக்கும் ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. டப்புன்னு என்ன நினைச்சான்னு தெரியல, இவனும் கிளம்பிட்டான். இங்க நம்ம டட்ஸியா தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கான், எப்படி ஸ்பீச் ரெடி பண்றதுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் எழுதி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் நம்ம டெட்ஸ் வரான், ஒரு 4 புக் எடுத்துட்டு வந்து போடுறான். மச்சான் எனக்கு தெரியும்டா நீ திரும்பி வருவே, எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், என்ன விட்டு போக மாட்டேன்னு சொல்லும் போது, ஆமா பின்ன என்ன பண்றது, உனக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வராது, வேற வழியில நாங்க தானே பண்ணி ஆகணும் போது, என்னது நாங்களா அப்படின்னு அவன் கேட்க, இப்ப கரெக்டா நம்ம பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. என்ன மச்சான் விட்டு போயிட்டோம்னு நினைச்சு பயந்துட்டியா, 7:30 கூட உன்னை விட்டு போவோம், ஆனா நாங்க உன்னை விட்டு போகவே மாட்டோம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஸ்பீச் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சூப்பரா தான் போகுது. இப்ப அடுத்த நாள் நம்ம டச்சியா அவனுங்க எழுதி கொடுத்த ஸ்பீச்சை படிச்சுட்டே வந்துகிட்டு இருக்கான். இது எப்படியாவது கரெக்டா சொல்லிட்டோம்னா நம்ம தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு இடத்துல ஒரு சின்ன பையனை 2 பசங்க சேர்ந்து மிரட்டிட்டு இருக்கதை பாக்குறான் பணம் கேட்டு. ஃபர்ஸ்டே யோசிக்கிறான் அந்த பையனை போயிட்டு காப்பாத்தலாமா அவனுங்களுக்கு தேர்ந்துன்னு, ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவனுக்கு கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா அதை யோசிச்சு
பாக்குறான். நம்ம ஷின்சோ அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தது, நம்ம சட்டோஷி வேலையை விட்டுட்டு வந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஊர் ரொம்ப எதுக்கு நமக்கு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், இந்த பையனை வேற யாராச்சும் வந்து காப்பாத்திக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இங்க இந்த காசு கேட்டு மாட்டிட்டு இருந்த பசங்க டப்புன்னு கை வாங்கிடுறானுங்க அந்த சின்ன பையன் மேல. அடுத்த செகண்டே நம்ம டச்சியா போயிட்டு அவனை பிடிச்சிட்டான். யாரா நீ அப்படின்னு கேட்க, பாக்கடா ஸ்கூல் பிரசிடென்ட்ரா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அவ்வளவுதான் அப்ப ஃபைட் ஆரம்பிச்சிருது. இவன் ஈஸியாவே அவங்க 2 பேரை பறக்க விட்டான். ஆனா இந்த கேப்ல இன்னொரு கேங் வந்துட்டாங்க. நம்ம பசங்க பிரச்சனை வளர்க்காத கேங்கா, அவ்வளவுதான் இப்ப அவனுங்க வந்துட்டானுங்க சண்டைக்கு நம்ம டச்சியா கூட. இங்க செமையா ஃபைட் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க நம்ம பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படா டச்சியா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க கேர்ள்ஸும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சோயா வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க டச்சியா 10 மணிக்குள்ள வரணும், அதுக்கு மேல அவன் வரலன்னா அவன் எலெக்ஷனை விட்டு விலகினா தான் நாங்க முடிவு பண்ணிடுவோம். சரி ஏன் உங்க ஆளு வரல, எதுவும் எலெக்ஷனை பார்த்து பயந்துகிந்து ஓடிட்டானான் போது நம்ம டச்சோ, இங்க பாரு எங்க பசங்களை பத்தி உனக்கு தெரியாது, எதை பார்த்தும் பயப்பட மாட்டோம், முக்கியமா டச்சியாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் கண்டிப்பா வருவான், நாங்க அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க டைம் ஆயிட்டு இருந்ததுனால டீச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் ஸ்பீச் வந்து நம்ம ஃபுமி தான் கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஃபுமியும் இப்ப ஸ்பீச்சை கொடுக்குறாங்க, அவங்க பிரசிடென்ட் ஆனா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் பேசிட்டே இருக்காங்க. இங்க டைமும் ஆயிட்டே இருக்கு. நம்ம பசங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏன்டா இன்னும் வராம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான், எதுவும் தூங்கி தொலைஞ்சிட்டானா, என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்மளால ஒத்தையா அங்க கத்தையா வந்தவனுங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா பரவாயில்ல, எப்படியோ அடி வாங்கினாலும் அவனுங்களை அடிச்சு படுக்க வச்சிட்டான். இப்ப டைமை பார்த்தா 9:50 ஆகுது, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, என்னால கண்டிப்பா அங்க போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி போயிட்டான். ஆனா போற அவசரத்துல அவன் ரெடி பண்ண அந்த ஸ்பீச் பேப்பர் அதை அங்கேயே போட்டு போயிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம ஃபுமியும் ஸ்பீச் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அப்பயும் நம்ம டச்சியா வரவே இல்லை. உடனே சோயாவும் பாக்குறாங்க, கைஸ் ஆல்ரெடி டூ லேட், சொன்னதுதான் அப்படின்னு சொல்ல டீச்சரும் பார்த்துட்டு இருந்தவரு நம்ம ஃபுமியவே ஸ்டூடெண்ட்ஸோட பிரசிடென்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பசங்களாம் விரக்தி ஆயிட்டானுங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கான் இன்னுமே அவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்பதான் கரெக்டா நம்ம டச்சியா ஓடி வரான். என்னாச்சு மச்சான், இன்னும் டைம் இருக்குல்ல, நான் போயிட்டு ஸ்பீச் கொடுக்குறேன் போது, நெல்றா எல்லாம் முடிஞ்சு, இதுக்கப்புறம் மட்டும் ஏன்டா வந்த, வீட்லயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களாம் திட்டுறாங்க டச்சியாவை. ஆனா டச்சை மட்டும் பாக்குறான், டே நிறுத்துங்கடா, அவன் மூஞ்சில பட்டிருக்க அடியெல்லாம் பார்த்தா தெரியல, எங்கேயோ சம்பவம் இருக்குது, அதனாலதான் லேட்டுன்னு போது, இருந்தாலும் எலெக்ஷனே தெரியும்ல, ஓடி வந்திருக்கலாம்ல, எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு போது நம்ம டச்சு சொல்றான், டே இத்தனை நாளா பழகுறோம், உங்களுக்கு நம்ம டச்சியா பத்தி தெரியாதா, காரணம் இல்லாம அவன் எந்த சண்டைக்கு போக மாட்டான் அப்படின்னும் போது பசங்களும் நீ சொல்றது ரைட்டு தான் மச்சான், சரிடா எலெக்ஷன்ல தான் தோத்துட்டோம், ஃபைட்லயாவது ஜெயிச்சியானு அப்படின்னு இப்ப நம்ம டச்சியா பார்த்து கேக்குறானுங்க. பின்ன நம்ம யாரு பாக்கடா ஸ்கூல் பசங்க, எடுத்த ஃபைட்ல என்னைக்காவது தோத்துருக்கோமா அப்படின்னு சொல்ல பசங்களும் அட்லீஸ்ட் இல்லையா ஜெயிச்சி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறானுங்க. ஆனா இப்ப ஃபுமி டச்சியா கிட்ட வராங்க, நீ ஏதோ பண்ற ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி லைட்டா யோசிச்சேன், ஆனா உனக்கு சுத்தமா பொறுப்பே கிடையாது, இப்படி பொறுப்பே இல்லாத உனக்கு பிரசிடென்ட் ஆகிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப ஃபுமியும் சோயாவும் வெளியில வரும்போது நம்ம டச்சியா காப்பாத்தினால அந்த சின்ன பையன், அவன் நம்ம டச்சியா சண்டை போட்ட இடத்துல விட்டு வந்திருப்பான் அவனோட ஸ்பீச், அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து இவங்கள்ட்ட கொடுக்குறான். இது என்னன்னு கேட்கும்போது, உங்க கிளாஸ்ல டச்சியான்னு ஒருத்தர் இருப்பாரு, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்றான். இது எப்படி உனக்கு கிடைச்சதுப்பா அப்படின்னு கேட்கும்போது, அது ஒண்ணும் இல்ல, என்ன 2 பசங்க புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க, அப்ப டச்சியா அண்ணா தான் வந்து என்ன காப்பாத்தினாரு, அப்ப அவர் அங்க இதை விட்டு போயிட்டாரு, அவர்கிட்ட கொடுத்துருங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். நம்ம சோயா பார்த்துட்டு இதனாலதான் அவன் லேட்டா வந்தானா, இதான் ரீசனா அங்கேயே சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனா நம்ம ஃபுமிக்கு லைட்டா கில்ட் ஆயிடுச்சு, அவசரப்பட்டு தெரியாம டச்சியாவை திட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் கரெக்டா நம்ம பசங்களும் சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம டச்சியாவும் மன்னிச்சிருங்க மச்சான், அவங்க வேலையெல்லாம் விட்டு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, கடைசியில உங்க நம்பிக்கையை உடச்சினாடான் போது அதெல்லாம் பரவாயில்ல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஃபுமி பாக்குறாங்க, பரவாயில்லையே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, கல்லஞ்சு காரணங்களா இருப்பானுங்கன்னு பார்த்தா இவனுங்களுக்குள்ளயும் ஈரம்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அடுத்த நாள் பார்த்தா நம்ம பசங்க அவங்களோட பழைய டெஸ்க்லாம் இருந்துச்சுல தூக்கி போட்டாங்களா, அதை திரும்பவும் கிளாஸுக்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. நம்ம டச்சிவாலாம் டெஸ்கை கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்பதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, வாடா என் செல்லம் அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கேன். நம்ம டெச்சு பாக்குறான், எதுக்கு இந்த திடீர் மனமாற்றம், எதனால கேர்ள்ஸ் நம்ம டெஸ்கை மறுபடியும் உள்ள எடுத்துட்டு வரதுக்கு அலோவ் பண்ணணும் போது நம்ம டெச்சு ஒரு செகண்ட் பாக்குறான். ஆமா எனக்கும் அதே டவுட் தான் அப்படின்னு ஒரு செகண்ட் பார்த்தவன், என்னமோ மச்சான் உள்ள எடுத்துட்டு வர விட்டாங்களே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் டெஸ்கை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்தையும் சோயாவும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஃபுமிட்ட கேட்கறாங்க, ஏன் ஃபுமி அவனுக்கு டெஸ்கை எடுத்துட்டு வரதுக்கு அலோவ் பண்ணணும் போது, என்ன பண்றது, என்னதான் எலெக்ஷன்ல ஜெயிச்சது நானா இருந்தாலும் பசங்க சைட்ல பேசுறதுக்கு அன்னைக்கு யாருமே வரல இல்ல ஸ்பீச், அப்போ அவங்களுக்கு அன்னைக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சு, அதனாலதான் அதை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு அவங்க டெஸ்கை திருப்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க கிளாஸ் டீச்சர் உள்ள வராரு. வந்ததுமே கேர்ள்ஸ் எல்லாரும் எழுந்திரிச்சு மரியாதையா வணக்கம் வைக்கிறாங்க. ஆனா பசங்க இவர் உள்ள வந்ததை கண்டுக்கவே இல்லை, அவனுங்க படுக ஆச்சா புச்சான்னு கத்திக்கிட்டு அவனுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்போ ஃபுமியும் சோயாவும் பாக்குறாங்க, எழுந்திரிச்சு அமைதியா இருங்க, ஒரு டீச்சர் உள்ள வந்தா அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு உங்களுக்கு அது கூட தெரியாதா அப்படின்னும் போது, என்னமா புதுசா சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி பாக்கடா ஸ்கூல்ல அப்படி எதுவும் வழக்கம்லாம் இல்லையே, நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு இருப்போம், அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போவாரு, இதுல நீங்க வேற என்னமோ புதுசா சொல்றீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வேலையை அவனுங்க பார்த்துட்டு இருக்கானுங்க. இதுல ஒருத்தன் வர அவன் காலு மேல காலை தூக்கி போட்டு ஷூவை தொடச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம கேர்ள்ஸ் பாக்குறாங்க, என்ன இந்த ஷூவை போட்டிருக்கீங்க, வெளில போட்டு போற ஷூவையோ இங்க கிளாஸ் ரூமுக்குள்ளேயும் போட்டிருப்பீங்க, உள்ள இன்டோர் ஷூ மாட்டணும்னு உங்களுக்கு அதுவும் தெரியாதா அப்படின்னு போது, ஐயா என்னமா நீ சும்மா தோன்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கிற, நாங்க தான் சொல்றோம்ல நாங்க எப்படி இருந்தோமோ அப்படிதான் இருப்போம், புதுசாலாம் இங்க ரூல்ஸ் வைக்க முடியாது அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஃபுமி பாக்குறாங்க. அடுத்த செகண்டே கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்ல
இப்ப வரிசையா 5-6 கேர்ள்ஸ் ஏதோ கையில போர்டு எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. இப்ப ஃபுமியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சைலன்ஸ். இத்தனை நாள் நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனா நான் பிரசிடென்ட் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் நான் சொல்றதுதான் இங்க ரூல், நான் சொல்றதான் நீங்க கேட்கணும், நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் எல்லாமே பின்னாடி இருக்குது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல பசங்க பாக்குறானுங்க, என்ன இது கையெல்லாம் கழுவணும்னு ரூல்ஸ் போட்டிருக்கீங்க, நாங்கள் அது கை கழுவுறது அது எங்க ஸ்கூல் ஹிஸ்டரியிலே அப்படி ஒரு பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா மாத்திக்கங்க. நம்ம பாருங்கடா, நீங்க சும்மா சொன்னா கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன். நீங்க மட்டும் இந்த வீக் ஃபுல்லா நாங்க போடுற ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வீக் முடிஞ்சு அடுத்த மண்டே வரும்போது நீங்க கேட்கறத உங்களுக்கு நான் பண்ணி தருவேன், உங்க எல்லாருக்கும் ஏதாவது ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்ல பசங்க எல்லாரும் உடனே எக்ஸைட் ஆயிட்டானுங்க. நிஜமாவா சொல்ற, அப்ப என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியா நம்ம ஷின்சோ சொல்றான், ஒரு பேரை சொல்லி எங்க எல்லாருக்குமே இந்த கிரில்டு சிக்கன் காம்போ தான் வேணும் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் போல. உடனே பசங்க எல்லாரும், மச்சான் அதையாடா கேட்கிற, அதை வச்சு ஒரு வாரத்துக்கு சாப்பிடலாமேடா அப்படின்னு போது, ஆமா மச்சான் நான் டிவியில பாத்துருக்கிறேன், எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா, நினைக்கும் போதே எச்செல்லாம் ஊறுது, வாயில வச்சாலே சும்மா அமிர்த மாதிரி கரையும் மச்சான் அப்படின்னு சொல்ல பசங்களாம் செம்ம எக்ஸைட் ஆயிட்டாங்க. அப்படின்னா அதே ஓகே பண்ணிடலாம் மச்சான், எங்களுக்கு கிரில்டு மீட் தான் வேணும் அப்படின்னும் போது ஃபுமியும், சரி ஓகே, ஆனா அது உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க எல்லாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், உங்க கேங்ல உள்ள யாராவது ஒருத்தர் கூட இதுல உள்ள ரூல்ஸுங்கள்ல ஒன்ன பிரேக் பண்ணா கூட, இப்ப நீங்க அடம் பிடிக்கிறீங்கல்ல உள்ள வரும்போது இந்த இண்டோர் ஷூலாம் போட்டுக்க மாட்டோம் அப்படின்ட்டு, அது மாதிரிலாம் பண்ணாம சமத்தா நாங்க கொடுக்குற ஷூ வாங்கி போட்டுக்கணும், என்ன ஓகேவா அப்படின்னு கேட்க பசங்களும், பரவாயில்ல நமக்கு சோறு கிடைக்குது மச்சான், அதனால அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறமா தான் கேர்ள்ஸ் இவனுங்களை இன்னும் நல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஏதாவது சொதப்புறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம பசங்க செம உஷாரு, எப்பப்பெல்லாம் ஏதாவது தப்பு பண்ண போறாங்களோ அப்பெல்லாம் மத்தவனுங்க மச்சான் சோறு அப்படின்றானுங்க. அவனுங்களும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்ட் ரூம் போனா கை கழுவிட்டு வருது, யாராவது ஸ்டாஃபுங்களை பார்த்தா வணக்கம் வைக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லா ரூல்ஸையும் பக்காவா ஃபாலோ பண்றானுங்க. கேர்ள்ஸும் அவனுங்களை நல்லா வாட்ச் அவுட்டு இருக்காங்க. என்னடா எல்லாமே நல்லா போகுதே அப்படின்னு பாக்குற சமயத்துல திடீர்னு இவனுங்க வம்பு வளர்த்து வச்சிருந்தானுங்களே ஒரு கேங் ஸ்டார்டிங்ல, அவனுங்க வந்துட்டானுங்க ஸ்கூலுக்கு முன்னாடி. பசங்களும் ஃபோர்ஸா போறானுங்க, மச்சான் இன்னைக்கு அவனுங்களை ஒரு கை பார்த்தனும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரும்போது நம்ம டெட்ஸு, மச்சான் கிரில்டு சிக்கன் அப்படின்றான். அவ்வளவுதான், உடனே வந்த வெறி எல்லாத்தையும் மறுபடியும் உள்ள போட்டு மூடி வச்சுட்டு அவனுங்கள்ட்ட போயிட்டு, கைஸ் இன்னைக்கு எங்களால உங்கள்கிட்ட சண்டை போட முடியாது, அந்த மூட்ல நாங்க இல்ல, நாங்க ஒரு உன்னதமான பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், அந்த பயணத்துல நாங்க வெற்றி பெற்று அதுல இருந்து கிடைக்கிற முழு பலனையும் நாங்க அனுபவிச்சுட்டு அந்த சந்தோஷத்தோடயே வந்து உங்களை அடிக்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டானுங்க. இவனுங்களுக்கு ஒண்ணுமே புரியல, டேய் ஃபைட்டர்டா, நாங்க கொஞ்சமாவது மதிச்சு அடிச்சுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம பசங்க பிடிச்ச புடியில தான் இருக்கிறானுங்க. மச்சான் நம்ம அந்த அன்னத்துல கை வைக்கிற வரைக்கும் வேற அவன் கண்ணத்துலயும் கை வைக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கப்போ நம்ம ஷின்சோ, சரிடா மச்சான் எனக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு டேட் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பாரா புள்ள பூச்சிக்கலாம் ரெக்க முளைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஆக்சுவலா அவனுங்க கிளாஸுக்கு டைமுக்கு வரணும் அப்படின்றதும் ஒரு ரூல் போல இருக்கு. நம்ம பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க, ஷின்சோ மட்டும் வரல. உடனே பசங்களோட மூஞ்சுமே வாடி போயிடுச்சு, மச்சான் ஷின்சோ மட்டும் லேட்டரா, அவ்வளவுதான் நம்ம கிரில்டு சிக்கனுக்கு ஆப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் தோண்டு போயிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு டீச்சர் வராரு, பசங்களா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் நடக்காது, எல்லாம் அமைதியா உட்காந்து படிச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே நம்ம பசங்களுக்கு டவுட் வந்துருது, எதுவும் சம்பவம் நடந்தா தானே ஃபர்ஸ்ட் அவர் வரமாட்டானுங்க அவனும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறானுங்க. கரெக்டா இவனுங்க நினைச்ச மாதிரியே நம்ம ஷின்சோவை காட்டுறானுங்க. அவன் இப்ப ஸ்டாஃப் ரூம்ல தான் இருக்கான். போலீஸ்லாம் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஷின்சோவை பிடிச்சி வச்சு தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதை நீ பண்ணல அப்படின்னும் போது நான் பண்ணல அப்படின்றான். சார் மொசை பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தாலே தெரியாது, இவனுங்களெல்லாம் நம்ப முடியாது சார், சரியான கேடி பசங்க அப்படின்னு இந்த டிடெக்டிவ் பேசிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா நம்ம பசங்க என்ட்ரி ஆகுறானுங்க. பயங்கரமா சவுண்ட் விட்டுக்கிட்டே தான் என்ட்ரி ஆகுறானுங்க. எவ்வளவு தைரியம் தான் எங்க ஃப்ரெண்டை பிடிச்சி உட்கார வைப்பீங்க, எங்க ஃப்ரெண்டு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னும் போது ஷின்சோ விசாரிச்சிருந்த டிடெக்டிவ் பாக்குறாரு, ஆமா இவனுங்க பெரிய உத்தம புத்திரனுங்க, இவனுங்க சொல்றதை நாங்க நம்பினுமா, என்னதான் ஒரு பெரிய ஸ்கூல்ல கூட உங்க ஸ்கூல்ல ஜாயின் ஆயிருந்தாலும் நீங்க இன்னும் பாக்கடா ஸ்கூல் தானே, சரியான கேடி பசங்கடா நீங்க அப்படின்னு இவர் பேச அவ்வளவுதான் நம்ம பசங்க கொந்தளிக்க ஆரம்பிச்சிடானுங்க. எவ்வளவு தைரியம் தான் எங்க ஸ்கூலை பத்தியே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்டே எகிறானுங்க. நம்ம ஷின்சோ பாக்குறான், அவனுக்கு ஒரு மாதிரி கட்டுப்பாயிச்சு, பயந்துருச்சு கத்திட்டான், உங்களுக்கு என்ன என் மேல தானே சந்தேகம், எதை கேட்கறதா இருந்தாலும் என்ன கேளுங்க, ஒழுங்கா என் ஃப்ரெண்ட்ஸை பத்தியோ என் ஸ்கூலை பத்தியோ பேசுறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றான். இங்க டீச்சர்லாம் பயந்து போய் பிளேட்டை வச்சு மூஞ்ச முடிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா நம்ம கேங்க யோசிச்சுட்டு இருக்கானுங்க, என்னாச்சு எதனால ஷின்சோ இந்த மேட்டர்ல மாட்டினா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்பதான் நம்ம டச் ஆகிறான். என்ன மச்சான் ஷின்சோட்ட பேசினியா, என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கும்போது இப்பதான் விஷயத்தையும் அவன் சொல்றான். ஆக்சுவலா நேற்று சாயங்காலம் நம்ம ஷின்சோ போயிருப்பான், எனக்கு டேட் இருக்கு நான் பொண்ணை பார்க்க போறேன்ட்டு. அப்படி போகும்போது திடீர்னு எங்கிருந்த வேகமா ஓடி வந்த ஒருத்தன் நம்ம ஷின்சோ மேல இடிச்சிருப்பான். இடிச்சுட்டு அவன் மட்டுக்கு சாரி கூட சொல்லாம வேகமா ஓடி இருப்பான். ஆனா அப்பதான் ஷின்சோ பார்த்திருப்பான், கீழே அவன் ஒரு பேகை விட்டு போயிருப்பான் இடிச்சவன். என்ன பேக் இது, எதுக்கு இதை விட்டு அவசர அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஷின்சோ பார்த்துட்டு இருக்கப்பவே ஆக்சுவலா அவன் ஒரு திருடம் போல இருக்கு. அவனை துரத்திட்டு போலீஸ் வந்திருப்பாங்க, அதனாலதான் அவன் பதறி அடிச்சுட்டு ஓடி இருக்கான். ஆனா வந்த போலீஸ் நம்ம ஷின்சோ கையில பேக் இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஷின்சோவை பிடிச்சிட்டாரு, நீ தானடா திருடன் அப்படின்ட்டு. சோ இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம டச்சியும் இப்ப பசங்கள்ட்ட சொல்ல மத்த பசங்களாலும், மச்சான் எவனுக்கும் நம்ம கிரில் சிக்கன் சாப்பிட போறது பிடிக்கல, அதனாலதான் இப்படி கேம் ஆடுறானுங்க, நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணும் மச்சான், அந்த திருடனை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும் நம்ம, அப்பதான் நம்மளால ஷின்சோவையும் காப்பாற்ற முடியும், கிரில் சிக்கனும் சாப்பிட முடியும். ஏன்னா
என்ன சொல்ற டச்சு அப்படின் போது, ஆமா நம்ம ஷின்சோக்காக இதை பண்ணாட்டினாலும் நம்ம சாப்பிட போற கிரில் சிக்கனுக்காக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்ப கோரஸா கத்திக்கிட்டே கிளம்பிட்டானுங்க எல்லாரும். ஆனா போகும்போது நம்ம ஃபுமியும் சோயாவும் பிளாக்க போடுறாங்க பசங்களுக்கு, இங்க பாருங்கடா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க, ஏற்கனவே ஸ்கூலோட பேரு வெளியில கெட்டு போய் கிடக்கு, இப்ப நீங்க வேற போயிட்டு திருடனை கண்டுபிடிக்க முடியாம அது கடைசியில ஷின்சோ தான்றது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஸ்கூல் பேரு இருக்கதும் போயிடும், தேவையில்லாம பண்ணாதீங்கன்னு போது அதை சொல்றதுக்கு நீங்க யாரு, பிரச்சனையில இருக்குது எங்கல்ல ஒருத்தன், இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும், ஸ்கூல் பேருக்கு எந்த பிரச்சனையும் வராது, வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கிளம்பிட்டானுங்க சிங்கம் ஒன்று புறப்பட்டதுன்னு. ஆக்சுவலா நம்ம பசங்களுக்கு அந்த போலீஸுங்க மூலியமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், இந்த திருட்டு எல்லாமே ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல நடக்குதுன்னு, அந்த திருடன் வயசானவங்களை மட்டும் தான் குறி வைக்கிறான் அப்படின்ற விஷயமும் இவங்களுக்கு தெரியும். அதனால ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க திருடன் எங்கேயாவது சிக்கிறானா அப்படின்ட்டு. ஆனா திருடன் எப்படி இருப்பான்னு இவங்களுக்கு அடையாளம் தெரியாதுல்ல, அதனால எப்படி இருப்பான்னு தெரியாம தான் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, என்னடா எப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. அப்படியே தேடிக்கிட்டே ஒரு இடத்துக்கு வரும்போது தான் நம்ம பசங்க பாக்குறானுங்க அவங்களுக்கு எதுக்கு ஃபுமிகிட்டையும் சோயாகிட்டையும் அந்த ஏரியாவில் உள்ள ரவுடி பசங்க தப்பா நடந்துக்க ட்ரை பண்றானுங்க, இவளுங்க இங்க என்ன பண்றாளுங்க அப்படின்னு சொல்லி பாக்குறானுங்க. மச்சான் நம்ம தாண்டா போய் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவனுங்க போயிட்டு தட்டி கேட்கறானுங்க. ஃபுமி மேல ஒருத்தன் கை வச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம டச்சியா போயிட்டு அவன் கையை பிடிச்சி ஒரே திருப்பு, அவ்வளவுதான் அவன் கதற ஆரம்பிச்சிட்டான், கூட இருந்தவனையும் பிடிச்சி அடிச்சிட்டானுங்க. ஒழுங்கா வீட்டுக்கு போயிட்டு ரைம்ஸ் படிக்கிறாங்க, லேடிஸ்டெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்தி விட்டானுங்க. ஆனா இப்பதான் கேட்கறானுங்க, சரி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு போது நம்ம ஃபுமியும் சோயாவும், அது வந்து நாங்க அந்த திருடனை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம்னு பார்த்தோம், ஏன்னா இதுல உங்க பையன் மட்டும் மாட்டல எங்க ஸ்கூலோட பேர் சம்பந்தப்பட்ட விஷயமும் தான் அது, சோ அதுக்காக மட்டும் தான் நாங்க வந்தோன்னு இவங்க இங்க சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம டெட்ஸு பாக்குறான், சரி அப்படின்னா எதுக்கு தேவையில்லாம தனியா தேடிட்டு இருக்கீங்க, பேசாம எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். மத்தவனுங்க பாக்குறானுங்க, என்னடா சொல்ற மச்சான், கேர்ள்ஸ் கூட நம்ம சேர்றதா, அதெல்லாம் செட் ஆக மாட்டா அப்படின்னு போது, அதெல்லாம் ஆகும் மச்சான், அவங்களுக்கும் நமக்கும் இதை பண்றதுக்கான ரீசன் வேணா வேறையா இருக்கலாம், ஆனா நம்ம ரெண்டு பேரோட எய்மும் ஒண்ணுதான், அந்த திருடன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும், சோ அதனால நம்ம ஜாயின் பண்ணி தேடினாதான் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, கேர்ள்ஸும் அப்படின்னா நம்ம கொலாபரேட் பண்றோமா சீனியர்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா அப்படிதான், சரி வாங்க நம்ம 6 பேர் இருக்கோம், இப்ப 2 டீமா பிரிச்சுக்கலாம், அப்பதான் ஃபாஸ்டா தேட முடியும் அப்படின்னு சொல்ல, சரி வாங்க ராக் பேப்பர் சீசர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் அதை போட்டு ஆளுக்கு டீம் பிரிகிறாங்க. நம்ம ஃபுமி ஒரு டீமுக்கும் சோயா ஒரு டீமுக்கும் பிரிஞ்சிடறாங்க. இங்க நம்ம ஃபுமி கூட வந்தவங்க எல்லாருமே ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு பக்கமானு பாத்துட்டு இருக்காங்க. மேக்சிமம் இங்க வயசானவங்க நிறைய பேர் சைக்கிளை பார்க் பண்ணிட்டு போவாங்க, நமக்கு இன்னைக்கு லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த திருடன் இங்க வருவான், கண்டிப்பா ஏதாவது ஆட்டையை போட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஃபுமி பாக்குறாங்க, நீங்க எப்படி ஸ்ட்ராங்கா நம்புறீங்க ஷின்சோ எந்த தப்பும் பண்ணலன்னு, ஒருவேளை அவன் கூட இதை பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்ல கண்டிப்பா அங்க தோஸ்த் அப்படி பண்ணிருக்க மாட்டான், அவன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றானுங்க. தோஸ்தா அப்படின்னா என்ன, அது வந்து தோஸ்துனா என்ன நடந்தாலும் விட்டே போக மாட்டான், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பேரு தான் தோஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம டட்ரியா. ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஃபுமியா ஆச்சரியமா கேட்கறாங்க. இப்ப எல்லாம் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு வயசானவங்க அவங்க சைக்கிளை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப லாக் ஓபன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மாஸ்க் போட்டு அப்படியே பக்கத்துல வந்தவன் இப்ப டப்புன்னு அவங்க பேஸ்கெட்ல இருந்து அவங்க பர்ஸை தூக்கிட்டு ஓடிட்டான். உடனே டட்ரியாலாம் மச்சான் அவன் தான்டா வாடா அப்படின்னு சொல்லி தோத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ஃபுமி விசில் அடிச்சு சிக்னல் கொடுக்க அந்த சைடு இருந்தா நம்ம சோயா டீமும் இதை கேட்டு இப்ப வந்துட்டாங்க. இப்ப 2 டீமும் சேர்ந்து தான் துரத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் புயல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான் அவங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு. ஆனா நம்ம பசங்கள்ட்ட தப்பிக்க முடியுமா, எப்படியும் அவனை அடிச்சு புடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டட்சியா வந்து ஃபுமிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, எங்க கேங்ல உள்ள ஒருத்தனுக்காக நீங்களும் ஹெல்ப் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, அதுக்காகன்னு மட்டும் இல்ல எங்க ஸ்கூலோட பேரை காப்பாத்திக்கிறதுக்காகவும் தானே நாங்க அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபுமி. நம்ம டெட்ஸும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். எப்படியோ உண்மையான திருடனை புடிச்சிட்டாங்க. நம்ம ஷின்சோவை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க, ஸ்கூலை விட்டே தூக்கிடலான்னு பார்த்துருப்பாங்க. உண்மையான திருடனை கண்டுபிடிச்சதுனால நம்ம ஷின்சோ திரும்பவும் ஸ்கூலுக்கு வந்துட்டான். நான் இந்த ஸ்கூலை விட்டு போகணும்னு நினைச்சாலும் இந்த ஸ்கூல் என்னை விட்டு போகாது போல இருக்கே அப்படின்னு நம்ம ஷின்சோ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பசங்க வரானுங்க. திருத்தம் மச்சான், நீ எங்களை விட்டு போகணும்னு நினைச்சாலும் நாங்க உன்னை விட்டு போக மாட்டோம், என்ன நடந்தாலும் கூடவே தான்டா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவனை இப்ப கிளாப் பண்ணி வரவேற்கிறானுங்க. ஆனா மச்சான் இவ்வளவு நடந்ததுல நீ அன்னைக்கு கிளாஸுக்கு லேட்டா வந்தில்ல, அப்பவே ரூல்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு, அப்பவே நமக்கு கிரில்டு சிக்கனுக்கான வாய்ப்புலாம் போயிடுச்சு. இருந்தாலும் இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்ததுனால கண்டிப்பா அந்த விஷயத்துல அது சின்ன விஷயம் தான் மறந்துருப்பாங்க அவங்க. சோ எல்லாமே நல்லா முடிஞ்சது, கடைசியில நமக்கு கிரில்டு சிக்கனும் கிடைக்க போகுது ஏ அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜாலியா கத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஸ்கூல் வாசல்லே நம்ம கேர்ள்ஸ் நிக்கிறாங்க. என்னது கிரில்டு சிக்கனா, உங்களுக்கு எல்லாம் அது கிடையாது அப்படின்றாங்க. என்ன சொல்றீங்க, இதெல்லாம் போங்கு, எல்லாம் நல்லா தானே போனுச்சு, நம்ம ஒன்னா டீமாலாம் இருந்தோம் ஞாபகம் இல்லையா அப்படின்னு போது நம்ம ஷின்சோவும் கேட்கிறான், ஒருவேளை இது நான் லேட்டா வந்ததுனாலே அப்படின்னு போது நம்ம ஃபுமி சொல்றாங்க, இல்ல எங்கள்கிட்ட அன்னைக்கு அந்த பொறுக்கி பசங்க வந்து பிரச்சனை பண்ணும்போது அவனுங்கள்ட்ட சண்டை போட்டீங்களா அதுக்காக அப்படின்றாங்க. நம்ம பசங்க டென்ஷன் ஆயிட்டானுங்க. ஏமா அவனுங்க உங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானுங்க, பின்ன எங்களை என்ன பண்ண சொல்ற, வந்து வாயால 4 வாழ்த்துட்டு வாழ்க வாழமுடன்னு சொல்லிட்டு போக சொல்றியா. ஆனா ஃபுமி நீங்க பண்ணது ரைட்டு தான், இருந்தாலும் நீங்க ஃபைட் பண்ணிருக்கவே கூடாது, ஃபைட் பண்ண கூடாதுன்றதும் ரூல்ஸ்ல இருக்கு ஞாபகம் இருக்குல்ல. சோ உங்களுக்கு கிரில்டு மீட்டும் கிடையாது. அதே மாதிரி நான் சொல்லி இந்த மாதிரி நீங்க உள்ள வரும்போது இந்த ஷூவை மாட்டிட்டு வரணும், இண்டோர் ஷூஸ் போட்டு தான் உள்ள வரணும், இல்லைன்னா அவங்கள உள்ளவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல பசங்க எல்லாரும் செம்ம கடுப்பாயிட்டானுங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம டெட்ஸுவை தான் காட்டுறாங்க. அவன் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கப்போ அவனை யாரோ கூப்பிடுறாங்க. இவனு யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவனோட மிடில் ஸ்கூல் கிளாஸ்மேட் ஒருத்தன். இவனோட பேரு ரியூஜி. இப்ப அவன் ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறான் போல இருக்கு. இப்ப அவன் டெட்ஸோ பார்த்துட்டு, என்ன மச்சான் ஆளே
ஆளையே பார்க்க முடியல. என்ன மச்சான் இப்ப நீ என்ன பாக்கடா ஸ்கூல் கடை போயிட்டு இருக்க அப்படின்னு ஏளனமா கேக்குறான். நம்ம டெட்ஸு பாக்குறான், இவன் பெருசா கண்டுக்கல. சரி பேசுறதெல்லாம் பேசிட்டு இல்ல, நான் இப்ப கிளம்பட்டுமா அப்படின்னும் போது இந்த ரியூஜி அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட, மச்சான் ஒரு காலத்துல டெட்ஸு எப்படி இருந்தான் தெரியுமாடா, எனக்கெல்லாம் ரோல் மாடலே அவன் தான். செமையா படிப்பான், பயங்கர ரிச். ஆனா ஒரே நாள் அவனோட கப்பலே கவுந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அவனோட அப்பா தான். ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு இப்ப அந்த ஆளு ஜெயில கழி தின்னுட்டு இருக்கான்டா மச்சான். பாவம் டெட்ஸு எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான். இவனுங்களை விட பாவம் இவனோட அம்மா தான். ஒரு கொலைகாரனோட பொண்டாட்டியா இருந்துட்டு எவ்வளவு சித்திரவதை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சிரிக்கிறான், ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்றான். நம்ம டெட்ஸுக்கு வருதே கோவம். எப்பயுமே அவன் கூலா தான் இருப்பான். ஆனா இப்ப வந்த வேகத்துக்கு அந்த பேசிட்டு இருந்த ரீஜோட மூஞ்சில ஒரே பஞ்சு. அவ்வளவுதான் அவன் ஆடி போய் கீழே விழுந்துட்டான். நம்ம டெட்ஸு பாக்குறான், அவனை இதோட விட்டுனேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு அங்கேருந்து அமைதியா கிளம்பிட்டான். ஆனா இப்ப அடி வாங்கினவன் சும்மா இருப்பானா? அடுத்த சீன்ல அவனோட அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டான் நம்ம பசங்க ஸ்கூலுக்கு. அவங்க மத்த ஸ்டாஃபுங்க எல்லாரையும் போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்க. என்னையா பசங்களுக்கு பாடம் நடத்துறீங்க நீங்க? உங்க ஸ்கூல்ல படிக்கிற இந்த பையன் என் பையனை எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? பின்ன கிரிமினலோட பையன் கிரிமினல் மாதிரி தானே இருப்பான். இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கலாம் தெரியாது. நான் இன்னும் 3 நாள் கழிச்சு திரும்ப இந்த ஸ்கூலுக்கு வருவேன். அப்படி வர்றப்போ இந்த பையன் அந்த ஸ்கூல்ல இருக்க கூடாது. நீங்க எக்ஸ்பெல் பண்ணுவீங்களோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க எதுவும் பண்ணாம வழக்கம் போல விட்டீங்க, அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி ஓவரா மிரட்டுறாங்க. இங்க டீச்சருங்களும் ஆடி போய் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பசங்களுமே வந்துட்டாங்க. என்ன இந்த அம்மா ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்குது அப்படின்னும் போது மத்த டீச்சருங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க. டேய் சும்மா இருங்கடா அப்படின்ட்டு. ஆனா இந்த டிஜியோட அம்மா நம்ம பசங்களை பார்த்துட்டு ஏதோ வந்துட்டானுங்களே கூட்டாளிங்க, எல்லாம் ஒன்னத்துக்கு உருப்படாத தருதலைங்க தான் சார், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் சரியா அப்படின்ட்டு அவங்க பையனை கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் டீச்சர் நம்ம டெட்ஸியாட்ட கேட்கிறாரு, நீ அந்த பையனை நிஜமாவே அடிச்சு அப்படின்னு போது ஆமா அப்படின்றான். சரி எதுக்காக அடிச்சன்னு போது ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அப்படியே அமைதியாவே தான் இருக்கான். நம்ம பசங்களே பாக்குறாங்க எதுக்கு இவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ்டா. ஆனா இந்த விஷயம் ஸ்கூல் சேர்மன் வரைக்கும் போயிருச்சு. இந்த டீச்சரும் சொல்றாரு, சரி இந்த டைம் நம்மளால எதுவும் பண்ணாம இருக்க முடியாது. அந்த அம்மா மட்டும் ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம ஸ்கூல் ரெப்புடேஷனை இது ரொம்ப பாதிச்சிரும். சோ கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும் சார் அப்படின்னு போது சேர்மனும் சரி அப்ப மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல இங்க நம்ம பசங்க எல்லாருமே என்னடா மச்சான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா டெட்ஸு இந்த ஸ்கூலை விட்டு போயிடுவானா மச்சான் அப்படின்னு போது நம்ம டெட்ஸியா இல்ல நான் இருக்க வரைக்கும் கண்டிப்பா அதை நடக்க விட மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி டெட்ஸு இந்த ஸ்கூல்ல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஆனா பசங்க கேக்குறானுங்க, இருந்தாலும் எதுக்கு டெட்ஸு அந்த பையனை அடிக்கணும்? நம்ம கேங்லயே டெட்ஸு மட்டும் தான் எப்பயுமே லாஜிக்கலா யோசிப்பான், ரொம்பவே காமா கூலா இருப்பான். அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம டெட்ஸு அந்த பையனை அடிக்கணும்? கண்டிப்பா அந்த பையன் ஏதாவது பண்ணிருப்பான், அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவனுங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம டெட்ஸு வந்துட்டான். சாரும் வந்துட்டாரு. இங்க பாருங்க பசங்களா, டெட்ஸுவோட விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் அவனை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னதும் நம்ம பசங்களாம் கொந்தளிக்கிறானுங்க. யோ எவ்வளவு தைரியம் தான் எங்க டெட்ஸுவே நீங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு அவனுங்க கத்துனதுமே நம்ம யோசிக்க சார் பயந்துறாரு. டேய் நான் என்னடா பண்ண முடியும், எதுவுமே வாயை திறக்க மாட்டான், அதனாலதான் மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவர் செமையா பயந்துட்டே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம டெட்ஸும் பார்த்துட்டு டே இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் கத்திட்டு இருக்கீங்க, நான் அவனை அடிச்சா அதனால எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கிடைக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதானே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் பனிஷ்மெண்ட்டை நான் ஏத்துக்கிட்டேன்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இதுக்கப்புறம் நான் போயிட்டு ஒரு கடையிலாவது வேலை செஞ்சு போயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டான். ஆனா நம்ம பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு டெட்ஸு இந்த மாதிரி பிஹேவ் பண்றான், இவன் அப்படி பேசக்கூடிய ஆளே இல்லையே, ஒருவேளை டெட்ஸுவே இந்த ஸ்கூலை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டானோ என்னவோ அப்படின்னு இவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க. இங்க கேர்ள்ஸும் நம்ம டெட்ஸுவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஏதோ டெட்ஸுவை கிரிமினல் அப்படின்லாம் சொன்னிச்சு, ஒருவேளை அவங்க சொன்னது நிஜமா இருக்குமோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஃபுமி பசங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பசங்க முடிவு பண்ணிட்டானுங்க எப்படியாவது டெட்ஸுவை காப்பாத்தி ஆகணும், அவனை அந்த ஸ்கூலை விட்டு போக விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம டெட்ஸுவோட கிளாஸ்மேட் இந்த ரியூஜி இருக்கான்ல, அவனை தேடுறாங்க எல்லா இடத்துலயும். ஃபர்ஸ்ட் அவனோட ஸ்கூல்ல தான் போயிட்டு கேக்குறாங்க, அங்க இல்லன்ட்டாங்க போல. அதனால மச்சான் வேற எங்கேயாவது தான் இருப்பானுங்க, மாலு பேஸ்பால் கோர்ட்டு ஆர்கேட் கேம்ஸ் விளையாடுறோம், எல்லா இடத்துலயும் தேடுங்க, ஒரு இடத்த விடாதீங்க அப்படின்னு நம்ம டெட்ஸு சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே இங்க தீவிரமா தேடிட்டு இருக்கானுங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம டெட்ஸுவை காட்டுறாங்க, அவன் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான், ஒரு வண்டியில இருந்து லோட் இறக்கி வச்சுட்டு இருக்கான். அப்பதான் ஃபுமி அந்த பக்கமா வராங்க. அவங்க டெட்ஸுவை பார்த்துட்டாங்க, டெட்ஸும் அவங்கள பார்த்துட்டான். இப்பதான் 2 பேரும் பேசுறாங்க. நம்ம ஃபுமி கேக்குறாங்க, பார்ட் டைம் ஜாப் என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்ல, ஆமா உனக்கு என்னமா அப்பா அம்மா நல்லா இருக்காங்க, பயங்கர ரிச் வேற, உனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா நான் அப்படியா, என்னோட அப்பாவும் ஒரு காலத்துல நல்லா தான் இருந்தாரு, நானும் நல்லா தான் இருந்தேன். ஆனா என்னோட அப்பாவும் ஒரு நாள் அவர் வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனில இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுல அவர் உடஞ்சே போயிட்டாரு. செமையா குடிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு வந்ததுல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு என்னோட அப்பானால. சோ அதனாலதான் என்னோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. அதுல இருந்து என்னோட அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதுல இருந்து அப்படியே தான் இருக்காங்க. சோ நான் படிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபுமியும் ஓ அப்படியா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. டெட்ஸும் பாக்குறான், சரி என்னமோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதான் வந்தேன், எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டான். ஆனா போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுமியை ஒரு மாதிரி பாத்துட்டே போறான். அதே டைம்ல இங்க நம்ம பசங்க இன்னுமே அந்த ரியூஜியை தேடிட்டு தான் இருக்காங்க. இப்ப எல்லாருமே ஒரு பேஸ்பால் கோர்ட்டுக்கு வராங்க. அங்க வந்ததுமே நம்ம டட்ஸியாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா அவன் ஃபர்ஸ்ட் நம்ம டெட்ஸுவை பார்த்ததே இந்த பேஸ்பால் கோர்ட்ல தான். நம்மளால அடிக்கடி இங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக வருவான். ஆனா இவனுக்கு சுத்தமா அந்த பேஸ்பாலே வரல. இவன் இங்க வர்ற பால் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா இங்க நம்ம டெட்ஸு கூலா வர்றது எல்லாத்தையுமே அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருப்பான். எல்லாமே ஹோம் ரன் தான். அதை நம்ம டட்ஸியா பார்த்ததுமே
எல்லாருமே வியந்து போயிருப்பான். என்ன தல இப்படி ஆடுற, செம்ம கூலா இருக்கே தல அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பதான் நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற அப்படின்னு நம்ம டச்சியா கேட்கிறப்போ அவன் ஒரு பெரிய ஸ்கூலோட பேரை சொல்றான். அதை கேட்டதுமே இவெல்லாம் என்ன தல சொல்ற, அவ்வளவு பெரிய ஸ்கூல்ல இருந்தா வர்ற, அப்படின்னா நீ பயங்கர பணக்காரனா தான் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்களும் பயங்கர ரிச்சா இருப்பானுங்களே, எல்லாரும் சேர்ந்து இந்த பணக்கார விஷயங்கள்லாம் பண்ணுவீங்கல்ல, ஜாலியா இருப்பீங்களே அப்படின்னும் போது நம்ம டெட்சு லைட்டா சிரிக்கிறான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவனோட அப்பா விஷயத்தை பத்தி சொல்றான். அவர் ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தர் இறந்து போய் இவர் ஜெயில இருக்க விஷயத்த சொல்றான். சோ அதனால எல்லாரும் என்னோட அப்பாவை ஒரு கிரிமினலா தான் பார்த்தாங்க, என்ன கிரிமினலோட பையனா பார்த்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஆனா இப்ப இல்ல, ஒரு கிரிமினலோட பையன் கிட்ட நாங்கெல்லாம் பழக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ ஒரு மாதிரி வருத்தமா சொல்லிட்டு இருக்க. ஆனா நம்ம டர்சியா கேஷுவலா, ஓ அவ்வளவுதானா, அவனுங்க கிடக்குறானுங்க விடு, ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவானுங்க, அதுக்காக நீ என்னடா தப்பு பண்ண, நீ ஏன் வருத்தப்படணும், ஃப்ரீயா விடு, உனக்கு ஃப்ரெண்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேஷுவலா ஜாலியா பேசியிருப்பான் நம்ம டெட்சு கூட. சோ அதனாலேயே நம்ம டெட்ஸுக்கும் டர்சியாவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகியிருப்பாங்க. சோ இதை அப்படியே நம்ம டர்சியா நினைச்சுக்கிட்டு இருக்கான். சேம் டைம்ல நம்ம டெட்ஸும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இதை பத்தி யோசிச்சு பாக்குறான். அதே டைம்ல இங்க நம்ம பசங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டானுங்க அந்த ரியூஜி எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த பணக்கார பசங்க எல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கூலுக்கு போவானுங்க பாத்தீங்களா, அந்த கிராம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு, டியூஷன் மாதிரி தான். சோ அந்த ஸ்கூல்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு நம்ம பசங்க எல்லாரும் போயிட்டானுங்க. அங்க கரெக்டா இவனுங்க வர நேரத்துல தான் அந்த ரியூஜி அவன் கேங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே வரானுங்க. டெட்ஸோ பத்தி தான் பேசிட்டு வரானுங்க. மச்சான் அவன் மேல கை வச்சதுக்கு அவனுக்கு ஸ்கூல்ல போயிட்டு என்ன காட்டினேன்னு தெரியுமா, கண்டிப்பா அவனை இந்த ஸ்கூலை விட்டு ஒன்னு தூக்குவானுங்க இல்லைன்னா டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க பாரு அப்படின்னு சொல்லி இவனுங்க சிரிச்சுட்டே பேசிட்டு வந்துட்டு இருக்க. இதை நம்ம பசங்க பாக்குறானுங்க. நம்ம டச்சியாகலாம் கட்டுப்பாயிருது. அப்படியே வேகமா போயிட்டு அந்த ரியூஜியோட சட்டையை பிடிச்சிட்டான். டே யார் ராணி அப்படின்னு கேட்கும்போது, உன்னை ஒருத்தன் போட்டு பொழந்தான்ல அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, ஒன்னால தான்டா என்னோட ஃப்ரெண்டு இப்போ என்னை விட்டு போறான், எனக்கு இருக்க கோவத்துக்கு ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கை வாங்குறான் அடிக்கிறதுக்கு. அப்படியே சீனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம டெட்சுவை தான் காட்டுறாங்க. அவன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த பேஸ்பால் கோர்ட், அங்கதான் இருக்கான். சும்மா அங்க விளையாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம டச்சியா வரான். என்ன மச்சான் இன்னும் பழசெல்லாம் மறக்கல போல இருக்கு, இனிமே நீ அதே கூட தான் மெயின்டைன் பண்றல, ஒரு பாலை கூட மிஸ் பண்றது இல்ல, நான் தான் ரொம்ப நாள் வரல, எனக்கு தான் சுத்தமா இன்னுமே பேஸ்பால் வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு மச்சான் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு சுத்தமா தெரியல, ஆனா நான் இருக்க வரைக்கும் உன்னை இந்த ஸ்கூலை விட்டு போக விட மாட்டேன், அதுக்கு குறுக்க எவன் வந்தாலும் சரி நான் விட மாட்டேன் மச்சான், நீ இல்லாமலாம் நாங்க ஒண்ணுமே இல்லடா, அப்புறம் நீ வேற போயிட்ட அப்படின்னா அப்புறம் நம்ம கேங்ல கூலான ஆளுன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல பாரு, சோ உன்னை விட்டா அந்த இடத்த வேற யாராலுமே ஃபில் பண்ண முடியாது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம டச்சியா. நம்ம டெட்ஸும் எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க நம்ம டெட்ஸுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு சொல்லி டிசிஷன் எடுக்க வேண்டிய அந்த நாள். நம்ம பசங்க வேக வேகமா ஸ்டாஃப் ரூமுக்கு வராங்க. ரியூஜியோட அம்மாலாம் வந்திருக்காங்க. டெட்ஸியா ஒரு மாதிரி சோகமா வரான். பசங்க பார்த்துட்டு என்னாச்சு, நீ டிரான்ஸ்பர் ஆக வேண்டாம்ல, கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு போது, ஆனா அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் டீச்சர் வந்து இல்ல நாங்க இதை பத்தி இன்னும் பேசிட்டு தான் இருக்கோம், எனக்கு தெரிஞ்ச அந்த பையனோட அம்மா டெட்ஸு டிரான்ஸ்பர் ஆகிற வரைக்கும் விட மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னதும் நம்ம பசங்க டென்ஷன் ஆயிட்டானுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, இதெல்லாம் சுத்தமா நியாயமே கிடையாது, டெட்ஸ் என்ன சும்மா அவங்க பையன் மேல கை வச்சான், உங்க அருமை புள்ள தான் ஃபர்ஸ்ட் டெட்ஸோட அப்பா அம்மாவை பத்தி தப்பு தப்பா பேசியிருக்கான், அவனை ரொம்ப கிண்டல் பண்ணிருக்கான், எவனா இருந்தாலும் கண்டிப்பா இந்த இடத்துல கோவப்பட்டிருப்பான் தான், தப்பு பண்ணது உங்களோட பையன் தான், அப்புறம் எதுக்கு பனிஷ்மெண்ட் மட்டும் எங்க ஃப்ரெண்டுக்கும் கிடைக்குது அப்படின்னு போது, ஆனா அந்த சார் என்ன சொல்றாருன்னா இல்லப்பா இருந்தாலும் டெட்ஸு தானே ஃபர்ஸ்ட் அவன் அடிச்சான், சோ அதனால அந்த பையன் பக்கம் தான் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு போது, இங்க நம்ம பசங்களாம் அந்த ரியூஜியை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டே ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்க, நேத்து நடந்த விஷயத்துக்கு அப்புறம் கூட நீ முடிவை மாத்திக்கல அப்படின்னு கத்துறானுங்க. ஆக்சுவலா நேத்து என்ன நடந்திருக்கும்னா நம்ம டச்சியை அடிக்க கை வாங்கியிருப்பான்ல அந்த பையனை, ஆனா நம்ம டச்சியை ஆக்சுவலா அடிச்சிருக்கவே மாட்டான், எனக்கு வர கோவத்துக்கு உன்னை அடிக்கணும்னு தான்டா தோணுது, ஆனா இங்க நான் படி தீக்கிறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அவன் காலில் விழுந்திருப்பான். இங்க பாரு டெட்ஸு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் டெட்ஸுவை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, அவனை எங்க ஸ்கூலை விட்டு டிரான்ஸ்பர் ஆக வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப இறங்கி வந்து கேட்டிருப்பான். நம்ம பசங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டானுங்க, இவன் அடிக்க போறான்னு பார்த்தா என்ன இவ்வளவு இறங்கி வந்து பேசுறானு அப்படின்ட்டு. சோ அதை தான் இப்ப நம்ம பசங்க ரியூஜிட்ட கேட்கறானுங்க. டச்சு இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இவ்வளவு இறங்கி வந்து கேட்டதே கிடையாது, அப்பயும் நீ இப்படி புடிவாதம் பிடிக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கத்த. ஆனா அந்த பையனோட அம்மாலாம் என்ன பண்றதையும் பண்ணிட்டு சும்மா கீழே வந்து மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிருமா, இங்க பாருங்க இந்த டிராமாலாம் என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, என்னோட ஹஸ்பண்ட் ஒரு மேகசின் கம்பெனில சீஃப் எடிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு, சோ நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், நானே உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு கொடுத்துக்கிறேன், என் ஹஸ்பண்ட சொல்லி இந்த பையனை பத்தி மட்டும் இல்ல இந்த ஸ்கூலை பத்தியும் போட சொல்லி கிழிக்கிறேன் பாருங்க, என் பையன் மேல கை வச்சதுக்கு உன்னோட ஃபியூச்சரே நான் ஸ்பாயில் பண்றேன், உனக்கு தான் அம்மா இல்ல அப்பா இல்ல ஃபியூச்சரும் இல்ல, என் பையனும் அப்படின்னு நினைச்சிட்டியாடா, என் பையன் ஒரு நல்ல இடத்துல இருக்கானே நினைச்சு பொறாமப்படுறியா, அந்த வயிற்றுச்சல தான் நீ அவனை அடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓவரா பேசிட்டே போக, இதை கேட்டு டென்ஷன் ஆகி நம்ம டச்சியெல்லாம் கத்திட்டு இருக்க. அப்போ நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு சவுண்டு, யார் அது அப்படின்னு பசங்களாம் திரும்பி பார்த்தா நம்ம ஃபுமி. கேர்ள்ஸுங்களாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க, ஃபுமி என்ன பண்ற நீ அப்படின்ட்டு. ஆனா இப்ப நம்ம ஃபுமி பேசுறாங்க, இங்க பாருங்க மேடம் நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, டெட்ஸு தப்பு பண்ணிருக்கான் தான், வயலன்ஸ் தப்பு, அவனுக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் தான், ஆனா அப்படி அவன் பண்ணதுக்கு காரணம் யாரு, உங்க பையன், தப்பு பண்றவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னா தப்பு பண்ண தூண்டினவனுக்கும் அதே அளவுக்கு தண்டனை கிடைக்கணும் தானே, அப்படின்னா உங்க பையனுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் தானே மேடம், என்ன சொல்றீங்க மேடம், உங்க பையனை அடிக்கிற அளவுக்கு டெட்ஸியாவை தூண்டுறதுக்கு உங்க பையன் அப்படி என்ன பேசினா அதை நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், சோ அதை பத்தி உங்க பையன் படிச்சுட்டு இருக்க ஸ்கூல்ல வந்து பேசலாமா மேடம், இங்க பாருங்க நீங்க டெட்ஸுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
கண்டிப்பா உங்க பையனுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல இந்த மாலாம் வாயடைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரீஜியும் பாக்குறான். சரிம்மா வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லலாம். டேய் என்னடா சொல்றேன் போது இல்லம்மா எனக்கு இது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். கல்ல கொண்டு போயிட்டு சாக்கடையில போட்டா அது நம்ம மேல தானே திரும்ப அடிக்கும். அந்த மாதிரி நினைச்சிட்டு போயிட வேண்டியதாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். உடனே யோசிக்க சார் கேட்கிறாரு, அப்போ மேடம் இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறீங்களா அப்படின்னு போது வேற என்ன பண்ண முடியும், என் பையனே வேணான்னு சொல்லும் போது அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இங்க உடனே பசங்களாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க. சாரும் சரிப்பா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுல சரி எல்லாரும் கிளாஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இருக்காரு. வரும்போது நம்ம கேர்ள்ஸ் எல்லாருமே ஃபுமிட்ட சொல்றாங்க, ஃபுமி நீ அங்க பேசினது நீ எல்லாம் இப்படி பேசி நாங்க பார்த்தது இல்ல, ஃபயரா இருந்தது. நீ பேசின பேச்செல்லாம் அந்த அம்மாலாம் மிரண்டுச்சு பாத்தில. சூப்பர் ஃபுமி, இன்னைக்கு நீ ஒரு பையனோட ஃபியூச்சரே காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம டெட்ஸும் டச்சியும் வராங்க. டெட்ஸு ஃபுமியா பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் ஃபுமி. அப்புறம் டச்சியா உனக்கும் தேங்க்ஸ் ராமச்சான் அப்படின்னு சொல்லும்போது டே அதெல்லாம் என்னடா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள ஃபுமி அப்புறம் சும்மா சொல்லக்கூடாது, நீயும் இன்னைக்கு பின்னிட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுமியோட தோல்ல தட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஃபுமிக்கு டக்குன்னு டிஸ்டர்ப் ஆயிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் இந்த அளவுக்கு இவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாலாம் பேசியிருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி டச்சியாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம டச்சியா கேஷுவலா இருந்தாலும் ஃபுமி நீ பேசின ஸ்பீச்சை பார்த்து நாங்களே மிரண்டோன்னா பாத்துக்கோவேன். பூனைக்குள்ள ஒரு புலியா இந்த மாதிரி உனக்குள்ள பல ஐட்டம் வச்சிருக்கிற போலயே. சூப்பர் இன்னைக்கு வேற லெவல் கலக்கிட்ட போனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஃபுமியும் பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா டெட்ஸு ஃபுமி போறப்ப அவங்கள பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு ஏதோ ஃபுமி மேல ஃபீலிங்ஸ் வந்த மாதிரி தான் தெரியுது. சரி இப்பதான் எல்லாம் முடிஞ்சிருக்கு, பழைய மாதிரி எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஃபுமி சோயா அப்புறம் கூடவே ஒரு பொண்ணு, இந்த பொண்ணோட பேரு மானா. இவங்க எல்லாரும் ஸ்கூலை விட்டு வெளியில வரும்போது அப்ப கேட்டுக்கிட்ட ஒருத்தன் நிக்கிறான். பார்த்தாலே ஏதோ பொறுக்கி பையன் மாதிரி தான் இருக்கான். நம்ம சோயாவை பார்த்ததுமே ஹே சோயா என்ன வந்துட்டியா, எவ்வளவு நேரம் என்ன வெயிட் பண்ண வச்சுட்ட, சரி வாங்கியாச்சும் வெளில போலாம் அப்படின்றப்போ நம்ம சோயா முறைக்கிறாங்க. பூமி பார்த்துட்டு அவங்ககிட்ட இங்க பாரு உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது, சோயாக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, சும்மா திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காது, அப்புறம் உன் மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு கேஸ் கொடுத்துருவாண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டி விட இப்ப லைட்டா பயந்த மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுக்குறான். சரிமா முடியாதுன்னு சொன்னா டீசெண்டா நான் போறேன், எதுக்கு சிஸ்டர் போலீஸ் எல்லாம் உள்ள இழுக்கிறீங்க, இன்னைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்ல புரிஞ்சதுல இதுக்கப்புறம் வந்து தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது ஆனா அப்ப அவன் திரும்பி ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு தான் போறேன்னு சொன்னேன், நாங்கெல்லாம் எத்தனை போலீஸை பார்த்துருக்கிறோம், எங்ககிட்டே வா இன்னொரு நாள் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல கூட நம்ம கேர்ள்ஸ் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஃபுமி சொல்றாங்க பேசாம இதை பத்தி நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு போது நம்ம சோயா ஆனா அவன் எதுவுமே பண்ணல, இன்னும் அவன் ஏதாவது நம்மள பண்ணியிருந்தாதான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் அதை ஏத்துப்பாங்க. அவன் இன்ன வரைக்கும் என்கிட்ட எதுவும் வந்து தப்பா பேசல நடந்துக்கல, அப்படி இருக்கும்போது இதை பத்தி போலீஸ் கிட்ட எல்லாம் சொன்னா இதெல்லாம் காமனா நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா தட்டி கழிச்சிருவாங்க. அவனும் எப்ப என்ன தொந்தரவு பண்றதை ஸ்டாப் பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபுமி பாக்குறாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ தனியா போனாதானே அவனை தொந்தரவு பண்ணுவான், இனிமே ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது நானும் உன் கூட வரேன், சோ ஆளுங்க கூட வந்தா கண்டிப்பா அவனை தொந்தரவு பண்ண மாட்டான் அப்படின்னு இவங்க இங்க சொல்லிட்டு இருக்க. இவங்க இங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நம்ம டெட்ஸும் கூட கேக்குறாங்க. அதுக்கப்புறம் பிரேக் டைம்ல நம்ம ஃபுமி தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது அப்ப நம்ம டெட்ஸு வரான். நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், மன்னிச்சிருங்க. சோயாவை ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்ல அப்படின்னு போது ஆமா லாஸ்ட் வீக்ல இருந்து அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் சோயாவை, ஆனா இன்னும் ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் அவள்கிட்ட வந்து பேச ட்ரை பண்றது, அவ பேரை சொல்லி கத்துறது அந்த மாதிரி தான் பண்றான், சோ அதோடய நிறுத்திக்குவான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டெட்ஸு பாக்குறான், சரி நீ சொல்ற மாதிரியே இருந்தா நல்லதுதான், ஒருவேளை உனக்கு எதுவும் ஹெல்ப் தேவைப்படுச்சு அப்படின்னா என்கிட்ட தயங்காம கேளு சரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டான். இங்க ஃபுமியும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ரெண்டு கேர்ள்ஸ் வராங்க. என்ன ஃபுமி நீயும் டெட்ஸும் தனியா பேசிட்டு இருக்கீங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் ஓடுதானே, அன்னைக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு நீயும் பேசுன, எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஏதோ சம்திங் தானே அப்படின்னும் போது இவங்க நத்திங் அப்படின்றாங்க. ஆனா அடுத்த சீன்ல நம்ம பசங்க எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு அடுத்த ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம டெட்ஸு கேட்கறான் டட்ஸி ஆயிட்ட, டே மச்சான் ஒருவேளை எனக்கு திடீர்னு இந்த கேட்ல ஸ்கூல்ல உள்ள கேர்ள்ஸுங்கள்ல ஒரு பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா நீ என்னடா நினைப்ப அப்படின்னு கேட்கறான். டட்ஸியா ஒரு செகண்ட் அமைதியா பாக்குறான். என்னடா மச்சான் பேசுற நீ, இன்னைக்கு நீ ஒன்ன மாதிரியே பேசல, எப்பயுமே கூலால பேசுவ நீ, என்ன இன்னைக்கு இந்த மாதிரி கூலே இல்லாத விஷயத்த பத்தி என்கிட்ட கேக்குற, என்ன மச்சான் எதுவும் மண்டையில அடிபட்டுருச்சா திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குறேன்னு போது டேய் சொல்றா, ஒருவேளை எனக்கு நம்ம கிளாஸ்ல உள்ள பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா நீ என்ன சொல்லுவேன்னு போது நான் என்ன மச்சான் சொல்லுவேன், எனக்கு எதுவும் இதை பத்தி எல்லாம் தெரியாது, அதனால வாழ்க வளமுடன்னு மட்டும்தான் மச்சான் என்னால சொல்ல முடியும், நீ எதுக்கு இப்ப எப்படி எல்லாம் திடீர்னு கேக்குற, நீ இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான். ஆனா நம்ம டச்சி அதான் எதையோ யோசிச்சுட்டே அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இங்க நம்ம ஃபுமி சோயா மானா இவங்க மூணு பேரையும் தான் காட்டுறாங்க. அப்படியே மெதுவா பம்மி வந்துட்டு இருக்காங்க கேட்டை தாண்டி. இன்னைக்கு எதுவும் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அங்க அவன் இல்ல, சரி வல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஷுவலா போயிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா இன்னைக்கு அவன் கேட்டுக்கு பக்கத்துல நிக்கல, அதுக்கு பதிலா தூரமா நின்னு பாத்துட்டு இருக்கான். அவன் கூட வேற ரெண்டு பொறுக்கி பசங்க வந்திருக்கானுங்க. இப்ப அவங்கள்ட்ட கையை காட்டுறான். அந்த சென்டர்ல போறாள் அவதான் சோயா, அவதான் மச்சான் எனக்கு வேணும், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் மசிய மாட்றா, மயிலே இறகு போடுனா கண்டிப்பா போடாது, நம்மளாதான் புடிங்கி எடுத்துக்கணும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறான். இப்ப கட் பண்ணா நம்ம பசங்க எல்லாரும் அப்படியே பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது அப்பதான் பாக்குறானுங்க ஒரு கேங்கு இவங்க ஸ்கூல் பையன் ஒருத்தனை போட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க. அதை பார்த்ததுமே டச்சியாலாம் பொங்கி எழுந்துட்டான். இப்ப போன வேகத்துக்கு அடிச்சிட்டு இருந்தோம்னா ஒரே கிக்கு, எவ்வளவு தைரியம் தான் எங்க பசங்க மேலே கை வைப்பீங்க அப்படின்னும் போது நாங்க ஒன்னும் சும்மாலாம் கை வைக்கலையே பாஸ், தேவையில்லாம எங்க கிட்ட வந்து வம்புல்தா வாயதான் உடப்போம், பின்ன என்ன பண்ணுவோம், நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்ல, யாருகிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களாடா, நாங்க பாக்கடா ஸ்கூல்னு
மறந்துட்டீங்களா அப்படின்னும் போது, ஆமா அதெல்லாம் ஒரு ஸ்கூலு. ஒரு காலத்துல அந்த ஸ்கூல்ல ஸ்ட்ராங்கானவங்கலாம் இருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அந்த ஸ்கூலு. அது அதுவும் அண்ணன் மாதிரி ஆளுங்க இருந்தப்போ. ஆனா அவன் அண்ணன் தப்பு பண்ணிட்டான். அவன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள அடுத்த ஹெட்டா போடாம ஒன்ன போட்டிருக்கான். ஒன்னாலே அந்த ஸ்கூலோட பேரே போயிடுச்சுடா. பொண்ணுங்களை ஸ்கூலுக்குள்ள வர விட்டு நீங்க எல்லாம் பொட்டு பொடிச்சுங்க ஸ்கூலா மாறிட்டீங்க. உங்களெல்லாம் அடிச்சு நவுத்துறதுக்கு எங்களுக்கு 5 நிமிஷம் போதும் அப்படின்னும் போது, ஓ அப்படி நினைக்கிறியா நீ? அப்ப சண்டை செஞ்சு பாத்தரலாமா அப்படின்னு சொல்ல அந்த ஆப்போசிட் கேங்ல உள்ளவனும், பாத்தரலாமே. நீங்க சொல்ற மாதிரியே நீங்க எல்லாரும் பெரிய பிஸ்தாவா இருந்தா, உங்களுக்கு தைரியம் இருந்தா நாளைக்கு காலையில 10 மணிக்கு களத்துல சந்திப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க போயிட்டானுங்க. நம்ம டச்சியாவும், மச்சான் கொஞ்ச நாள் நம்ம எதுவும் சண்டை கட்டல அப்படின்னு நம்மள டோட்டலா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டானுங்க அவனுங்க. உள்ள பூச்சிக்கெல்லாம் ரெக்க முளைக்க ஆரம்பிச்சிச்சு. நாளையோட இவனுங்களுக்கு ரெக்கையை வெட்டி விட்டுறலாமா அப்படின்னு கேட்க பசங்களும், நீ சொல்லிட்டல மச்சான் கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க, ஃபைட்டுக்கு ரெடி ஆயிட்டான் நம்ம டச்சியா. போறதுக்கு முன்னாடி அவனோட கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பான், அவனோட அண்ணன் கொடுத்தது. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாரு அவரு. இப்ப இவன் எப்படி இந்த கேங்க்கு ஹெட்டா இருக்கானோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அவரோட கேங்க்கு ஹெட்டா இருந்திருப்பாரு. தோக்கடிக்கவே முடியாத ஒரு ஆளா இருந்திருப்பாரு. அவர் கிராஜுவேட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம டச்சியா கிட்ட அந்த ஹெட் பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போயிருப்பாரு. அவர் நம்ம டச்சியா கிட்ட சொல்லியிருப்பாரு, இங்க பாரு டச்சியா, எந்த ஒரு விஷயத்தை நீ பண்ணனாலும் தீர யோசிச்சு பண்ணு. ஏன்னா ஒரு டைம் நீ முடிவெடுத்துட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் பின்னாடி போகவே முடியாது. ஸோ ஒரு நல்ல தலைவனுக்கு நல்லா முடிவெடுக்கிற ஸ்கில்ஸ் இருந்தா மட்டும்தான் அவனால தலைவனாவே இருக்க முடியும். ஸோ அந்த பொறுப்பை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அண்ணா நீ இல்லைன்னொன்னா இவனுங்கெல்லாம் ஓவரா ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னைக்கு உன் தம்பி ப்ரூவ் பண்ண போறேன்னு இன்னுமே நம்ம பாக்கடா ஸ்கூல் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்ட்டு இவன் நினைச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க நம்ம சோயா ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம சோயா ஒருத்தன், அவனும் அவனோட ஆளுங்களும் நம்ம சோயாவை கடத்திட்டானுங்க ஒரு வேன்ல. இங்க கிளாஸ்ல நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் சோயா வரல, என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மானம் அப்பதான் வரா. ஒருவேளை அந்த பையன் எதுவும் பண்ணியிருந்தாலும் பண்ணிருப்பானா சோயாவை அப்படின்னு கேட்க, நம்ம ஃபுமி அடுத்த செகண்டே நான் உடனே போயிட்டு டீச்சரை பாக்குறேன், கண்டிப்பா எதுவும் ஃபோன் கால் வந்தாலும் வரும் ஸ்கூலுக்கு அப்படின்னு ஓடி வந்துட்டு இருக்கப்போ அப்ப கரெக்டா அவங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. நம்ம சோயா கிட்ட இருந்தா வந்திருக்கு, ஹெல்ப் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தோட பேரை போட்டு வந்திருக்கு. அப்பதான் நம்ம டெட்ஸும் ஃபுமி ஓடி வந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு, என்னாச்சு ஃபுமி அப்படின்னு கேட்கும்போது அவங்க போனை காட்டுறாங்க. ஓ நீ சொன்னவன் சோயாவை கடத்திட்டான் போல இருக்கு, டீச்சர்ட்ட போலாம் டைம் இல்ல, நம்ம சீக்கிரமா அவளை காப்பாத்தலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே டைம்ல தான் நம்ம டர்சியாவும் ஃபோர்ஸா வந்துட்டு இருக்கான். நம்மளை எதிர்க்கிறவன் இங்க எவனுமே இருக்கக்கூடாது, இன்னைக்கு அவனுங்களை ஆணிவேரோட புடிங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸா வந்துட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம டெட்ஸும் ஃபுமியும் ஓடுறத பாக்குறான். என்னாச்சு இதுங்க 2 ஓடிட்டு இருக்குதுங்க. சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போ, நமக்கு நம்ம கௌரவம் தான் முக்கியம், அவனுங்களை போயிட்டு கவனிக்கலாம், கமான் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பசங்க எல்லாரும் கூப்பிட்டு கிரவுண்டுக்கு கிளம்பிட்டான். இப்ப கிரவுண்டுக்கு போனா அந்த ஆப்போசிட் கேங்கே இவனுங்களை பார்த்துட்டு கலாய்க்கிறானுங்க. என்னடா வரமாட்டீங்க அப்படின்னு நினைச்சோம், வந்துட்டீங்க. சரி வந்த நீங்க ஸ்கர்ட்ல போட்டு வருவீங்கன்னு பார்த்தோம், கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்தானே வரீங்க, சே எங்களை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவனுங்க ஓவரா பேச, அவ்வளவுதான் நம்ம பசங்களுக்கு கோவம் வந்துருச்சு. மச்சான் இன்னைக்கு நம்ம அடிக்கிற அடியில அவனுங்க வாழ்நாள் ஃபுல்லா நம்ம பாக்கடா ஸ்கூலோட பேரை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும், அது மாதிரி பண்ணிடலாம்டா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா பண்ணிடலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபைட் ஆரம்பிக்குது. செமையா ஃபைட் நடக்குது, ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. உண்மையாவே ஃபைட் செமையா இருக்குங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க நம்ம சோயாவை காட்டுறாங்க. அவங்கள கடத்திட்டு வந்த சைக்கோ அவங்கள வச்சுட்டு டயலாக் பேசிட்டு இருக்கான். ஒரு சேர்ல கட்டி போட்டுட்டு, இப்போ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்ப நீ ஏன் கட்டுப்பாட்டுல இருக்க, நான் தான் இனிமே எல்லாத்தையும் பண்ண போறேன், ஏதாவது பேசுவியே பேசுமா, பேச மாட்ட, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்களே உன்னை பேச வச்சிருவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் சுத்து போடுறானுங்க. ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிக்கிறானுங்க. இவ்வளவு நாள் ஓவரா பண்ணில, இனிமே உன்னை யாரு வந்து காப்பாத்துவா அப்படின்னு இவனுங்க பேசிட்டே இருக்கும்போது அப்ப வரா நம்ம டெட்ஸு கதை உடச்சுக்கிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஸ்கூல் பொண்ணு மேலே கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லி இவன் கத்த, நம்ம சோயா பாக்குறாங்க டெட்ஸு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் இப்ப இங்கேயும் ஃபைட் ஆரம்பிச்சிருது. நம்ம டெட்ஸு இருக்கவனுங்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். நம்மளை பத்தி தான் சொல்லவே தேவையில்லையா, செம கூலா ஃபைட் பண்ணுவாப்ல. வர்றவனுங்க எல்லாரையும் அடிச்சுட்டான், அங்க இருக்கவனுங்க எல்லாரையும் கிட்டத்தட்ட அடிச்சுட்டான். கடைசியா அந்த சைக்கோ அவனை அடிக்கலான்னு வரும்போது கையில ஒரு டேசர் மாதிரி எலக்ட்ரிக் ராடு போல அதை எடுத்து நம்ம சோயா பக்கத்துல வச்சுக்கிட்டு, என்ன இவ இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்லையா, ஹீரோவாடா நீ, 2 பேரும் எதுவும் லவ் பண்றீங்களா என்ன, அவ்வளவு சீக்கிரமா என் செல்லா குட்டி உங்ககிட்ட நான் கொடுத்துருவானா, ஒழுங்கா அடங்குடா இல்லைன்னா அவ வீடு போய் சேர மாட்டா முழுசா அப்படின்னு சொன்னதும் நம்ம டெட்ஸு ஸ்டாப் பண்ணிட்டான். இங்க பாரு ஒழுங்கா அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என் செல்லத்தை விட்டுறதுக்காடா நான் இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தேன், டே புடிங்கடா அவனை அப்படின்னு சொன்னதுமே அவனோட ஆளுங்க டெட்ஸுவை பிடிச்சிட்டானுங்க. அவ்வளவுதான் இப்ப அவனுங்க போட்டு டெட்ஸுவை அடி அடின்னு அடிக்கிறானுங்க. ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிடறானுங்க. நம்ம டெட்ஸுவால சுத்தமா முடியல, அப்படியே கீழே ஊஞ்சிட்டா. நம்ம சோயெல்லாம் பார்த்துட்டு பதற ஆரம்பிச்சிட்டாங்க. டெட்ஸு நீங்க இருந்து போயிரு, அவனுக்கு தேவை நான் தான், தயவு செஞ்சு எனக்காக நீ அடி வாங்காத அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா நம்ம டெட்ஸு கேட்கல, அவன் தொடர்ந்து அடி வாங்கிட்டே தான் இருக்கான். இங்க சோயாக்கெல்லாம் ஒரு மாதிரி கண்ணே கலங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கடைசியா டெட்ஸு சுத்தமா டயர்ட் ஆயிட்டான். அவனை இப்ப தூக்கி பிடிச்சிட்டானுங்க. இந்த சைக்கோ வரான், உன்னை முதல்ல முடிக்கிறான்டா, அப்புறம் அவளை நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கையில வச்சிருந்த எலக்ட்ரிக் ராட வேகமா ஓங்க. அப்போ என்ட்ரி கொடுக்குறான் நம்ம டட்சியா. எவ்வளவு தெரியும் தான் என் ஃப்ரெண்டு மேலே கை வைப்ப, இன்னைக்கு நீ காலிடா அப்படின்னு சொல்லி அவன் கத்த, பக்கத்துல தான் நம்ம ஃபுமியை நின்று ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப டட்சியாவை பார்த்து வந்து அவங்க மூஞ்சி பிரைட் ஆகுது. ஒரு மாதிரி டட்சியாவை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. வந்தது நம்ம டட்சியா மட்டும் இல்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் தான். அவ்வளவுதான் இப்ப எல்லாரும் வந்து அவனுங்களை போட்டு வெளுன்னு வெளுக்கிறானுங்க. நம்ம டட்சியாலாம் வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பின்னால இருந்து ஒருத்தன் டட்சியாவை அட்டாக் பண்ண வரும்போது இங்க நம்ம ஃபுமி கத்துறாங்க, டட்சியா பின்னாடி
பின்னாடி அப்படின்ட்டு இந்த சத்தத்தை கேட்டதுமே நம்ம டச்சி ஆளாட்டாயி பின்னாடி வந்தவன ஒரு அடி அப்படியே சுத்தி விட்டுட்டான். அந்த சைக்கோவையும் எப்படியோ அடிச்சு மட்டையாக்கிட்டானுங்க. இந்த கேப்ல நம்ம சோயாவையும் காப்பாத்திட்டாங்க. எப்படியோ ஃபைட் எல்லாம் முடிஞ்சது. சோயாவையும் சேவ் பண்ணிட்டாங்க. இங்க நம்ம டெச்சு சோயா பார்த்து சிரிச்சிட்டு இருந்தவன் இப்ப டப்புனு கீழே வந்துட்டான் தடுமாறி. உடனே நம்ம சோயா வேகமா ஓடி வந்து அவனை பிடிச்சிட்டாங்க. டெச்சு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, என்னால தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு, எதுக்காக நீ எனக்காக அடி வாங்கின டெட்ஸு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கர்ச்சிஃப் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அவனும் லைட்டா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு கர்ச்சிஃப் வாங்கி தொடச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம சோயாக்கு டெட்ஸு மேல ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னு இதுல இருந்தே தெரியுது. நம்ம டச்சியாவும் சொல்றான், மச்சான் எல்லாத்தையும் நீயே பாத்துக்கலான்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்ல, இல்ல மச்சான் அவசரத்துல என்னால சொல்ல முடியல, ஆனா நீயா இருந்தாலும் இதே தான் பண்ணிருப்பேன்னு யோசிச்சேன், அதனாலதான் அப்படின்னு சொல்ல, நீ சொல்றதும் ரைட்டு தான் மச்சான், இருந்தாலும் எப்படியோ வந்துட்டோம்ல, கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, நம்ம பாக்கடாவோட பெருமையை நிலைநாட்டிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபுமிட்டி வந்து சாரி என்ன மன்னிச்சிரு, வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிரிச்சுக்கிட்டே இல்ல நீ கரெக்டான டைம்ல தான் வந்த அப்படின்றாங்க. டச்சியாவும் பார்த்துட்டு பரவாயில்ல எனக்கு நீ சேஃபா இருக்கதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க அப்படியே டச்சியாவே ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம டச்சியா மேல ஒரு ஃபீலிங் போல, ஆனா இங்க கீழே இருக்க டெட்ஸும் நம்ம ஃபுமியவே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம ஃபுமி மேல ஃபீலிங் பாத்தீங்களா எப்படி போகுதுன்னு. சோயாவுக்கு டெட்ஸு மேல ஃபீலிங், டெட்ஸுக்கு ஃபுமி மேல ஃபீலிங், ஃபுமிக்கு நம்ம டச்சியா மேல ஃபீலிங். என்னடா அது ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி தான் எனக்கும் இருந்துச்சு. எப்படியோ ஃபைனலா வந்து இந்த நாளை காப்பாத்திட்டாங்க நம்ம ஹீரோஸ். இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் ஸ்கூல்ல காட்டுறாங்க. நம்ம யோசிக்க சார் சொல்லிட்டு இருக்காரு கேர்ள்ஸ்கிட்ட, கேர்ள்ஸ் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் மேகசின் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவன் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வரணும்னு ஆசைப்படுறான், உங்களுக்கு எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்க கேர்ள்ஸுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா சார் அசத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த இன்டர்வியூ மட்டும் சக்சஸ்ஃபுல்லா போனுச்சுன்னா நம்ம ஸ்கூலுக்கு இன்னும் பாப்புலாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்க. ஆனா நம்ம சோயா ஃபுமி கிட்டே எனக்கு டெட்ஸுவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன சொல்ற சோயான் போது, ஆமா அன்னைக்கு பாத்தில டெட்ஸு எனக்காக அந்த பசங்கள்ட்ட எப்படி அடி வாங்கினான்னு, தனக்காக இப்படி பண்ற ஒரு பையனை பார்த்துட்டு எந்த பொண்ணுக்கு தான் லவ் வராம இருக்கும், அதான் நான் லவ்ல விழுந்துட்டேன், ஆனா இந்த விஷயத்த நீ சீக்கிரட்டாவே வச்சுக்கோ, ஏன்னா வெளியாளுங்களை பொறுத்த வரைக்கும் பாக்கடா ஸ்கூல்ல உள்ள பசங்களும் கேட்லையா ஸ்கூல்ல உள்ள கேர்ள்ஸுங்களும் எதிரிங்க, சோ இந்த விஷயம் லீக் ஆனிச்சுன்னா ஸ்கூலோட ரெப்புடேஷன் போயிடும் போது நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப ஃபுமியை பார்த்து, சரி ஃபுமி நான் என் விஷயத்த சொல்லிட்டேன், உனக்கு அப்படி யாரும் இல்லையா, உனக்கு யாரு மேலே லவ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நம்ம ஃபுமிக்கு டச்சியாவோட ஞாபகம் தான் வருது. ஒரு மாதிரி லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. ஆனா இப்ப சோயா கிட்ட இல்ல எனக்கு அப்படிலாம் யாரும் இல்ல அப்படின்னு சொல்ல, சரி விடு நீ ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூல்னு இருக்க பொண்ணு, அதனால உனக்கு ரொமான்ஸ் எல்லாம் செட் ஆகாது, இருந்தாலும் யாரையாவது லவ் பண்ணி பாரு, அந்த ஃபீல் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க மத்த கேர்ள்ஸ் எல்லாரும் இந்த இன்டர்வியூ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க எல்லாரும். ஆனா இப்ப டப்புன்னு அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே மங்கி போயிருச்சு. என்னன்னு கேட்டா, நாளைக்கு இன்டர்வியூ எடுக்க வரதெல்லாம் ஓகே தான், சந்தோஷமான விஷயம் தான், ஆனா நாளைக்கு இந்த லூசு பசங்களும் இருப்பானுங்களே, இவனுங்களை அந்த இன்டர்வியூ எடுக்க வர ஆளுங்க பாத்துட்டாங்கன்னா நம்ம ஸ்கூலை பத்தி தப்பா எழுதி வச்சிருவாங்களே, இருக்க கொஞ்ச நெஞ்ச ரெப்புடேஷனும் போயிருமே அப்படின்னு போது மத்த கேர்ள்ஸும் ஆமா இல்ல என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா இங்க நம்ம சோயா சொல்றாங்க, கேர்ள்ஸ் 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 நம்ம பசங்க முன்ன மாதிரிலாம் கிடையாது, பின்னாடி மாதிரிலாம் சின்ன புலத்தனமா பண்றது கிடையாது, இப்ப ரொம்பவே மெச்சூர் ஆயிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே நம்ம ரெண்டும் காரிடார்ல திபுன்னு ஓடிட்டு இருக்கானுங்க. கேர்ள்ஸ் எல்லாம் பாத்துட்டு, டேய் லூசு பசங்களா இப்படியாடா ஓடுவீங்க, யார் மேலே இடிச்சிட போறீங்க, அவங்களுக்கு அடிபட்டுரும் போது நீங்க யார் அதை சொல்றதுக்கு, அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா, எங்க பசங்க சண்டை செஞ்சுட்டு இருக்கானுங்க வேற ஒரு கேங் கூட, என்ன மெதுவா பீச்ல நடந்து போற மாதிரி போக சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஓடிட்டானுங்க. இந்த கேர்ள்ஸும் உடனே என்னது சண்டை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேகமா நம்ம பசங்க இருக்க இடத்துக்கு தான் போறாங்க. அங்க பார்த்தா நம்ம கேங்கோட பழைய எதிரிங்க, ஆக்சுவலா அந்த ஆப்போசிட் கேங்கோட பேரு யுகாஷி கேங். சோ அவனுங்களுக்கும் நம்ம பசங்களுக்கும் தான் சண்டை போயிட்டு இருக்கு. அந்த கேங்ல 2 லீடர் இருக்கானுங்க. ஒருத்தனை போட்டு நம்ம டச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தனை போட்டு நம்ம டெச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். 2 பேரும் மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கேர்ள்ஸ் வந்து என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சவுண்ட் தான் அப்படியே சீனை கட் பண்றாங்க. இப்ப பசங்க எல்லாருமே கிளாஸ்ல தான் இருக்கானுங்க சண்டை முடிஞ்சு. நம்ம கேர்ள்ஸ் அப்பதான் வந்து சொல்றாங்க, நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல ஒரு மேகசின் இன்டர்வியூ நடக்க போகுது, சோ பாய்ஸ் அதுக்கு நீங்க கண்டிப்பா கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும், நாளைக்கு மட்டும் எல்லாம் பக்கவா முடிஞ்சதுன்னா இது நம்ம ஸ்கூலோட ரெப்புடேஷனை எங்கேயோ எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு போது நம்ம பசங்க அந்த மேகசினை வாங்கி பாக்குறானுங்க. என்ன இது பொண்ணுங்களோட மேகசின் எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கீங்க, எங்களை மாதிரி எதுவும் ஹீரோஸ்க்கு மேகசின் தான் சொல்லுங்க அப்ப வரோம் நாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேர்ள்ஸ் பாக்குறாங்க, இங்க பாருங்க நாங்க ஒன்னும் சும்மாலாம் இதை உங்கள்ட்ட சொல்லல, இந்த மேகசினுக்கு மட்டும் நீங்க ஒத்து வச்சீங்கன்னா நீங்க பாப்புலர் ஆயிடலாம், நீங்க ஏன் கேர்ள்ஸோட மேகசின் யோசிக்கிறீங்க, இதை யாரு படிப்பாங்கன்னு யோசிங்க, அதுவும் கேர்ள்ஸ் தானே, சோ நீங்க எல்லாரும் அந்த மேகசின்ல வந்தா எப்படி இருக்கும், நிறைய கேர்ள்ஸுக்கு உங்களை தெரியும் அப்படின்றதும் அவ்வளவுதான் நம்ம பசங்க கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படின்னா சரி தாராளமா பண்றோம், ஏன்டா நம்ம ஸ்கூலுக்காக இதை கூட பண்ண மாட்டோமா என்ன அப்படின்னு நீங்க பசங்க பேசிட்டு இருக்க. அப்பதான் நம்ம கேர்ள்ஸ் சொல்றாங்க, நீங்க சும்மா இருந்தா மட்டும் பத்தாது, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க டீசென்டான ஸ்டூடெண்ட்ஸா நடிக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னது நாங்க டீசென்டா நல்லவனுங்களா மாறணுமா, அப்படி மாறினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறானுங்க. இப்ப ஆளாலும் ஒவ்வொரு கேரக்டர்ல பிக்ஸ் ஆயிட்டு யோசிச்சு பாக்குறானுங்க. எல்லாமே கேவலமா தான் இருக்குது. இப்ப யோசிச்சு பார்த்துட்டு ஏதோ கெட்ட கனவு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறானுங்க. கருமம் இப்படியா இருப்போம், இல்ல அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, நாங்க எப்படி இருப்போமோ அப்படிதான் இருப்போம், பொய் சொல்லி தான் பெருமையை சம்பாதிக்கணும்னா அப்படிப்பட்ட பெருமை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னும் போது உங்களுக்கு வேணா அது தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எங்க ஸ்கூலுக்கு உங்களால கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நாங்க இவ்வளவு சொல்லியும் நீங்க இப்படிதான் இருப்பான்னு அடம் பிடிச்சீங்கன்னா நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு வராம இருக்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு மத்த கேர்ள்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பசங்க எல்லாம் உடனே பொங்கி எழுந்துட்டானுங்க, யார பார்த்து என்ன சொல்றீங்க, எங்க ஸ்கூலுக்கு நாங்க
அங்க வரக்கூடாதா? நாங்க வருவோம் நாளைக்கு, நீங்க என்னதான் பண்றீங்கன்னு பாத்தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சவால் விட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஃபுமியும் சோயாவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சோயா சொல்றாங்க, என்ன சொன்னாலும் இந்த பசங்க புரிஞ்சுக்கவே மாட்டானுங்களே, என்னதான் பண்றது? நாளைக்கு இன்டர்வியூ வேற எதுவும் சொதப்பி வச்சாலும் வச்சிட போறானுங்க. எனக்கு தெரிஞ்சு அவனுங்க இல்லாத நேரத்துல தான் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்கப்போ அதே டைம்ல தான் இங்க நம்ம டெட்ஸும் டச்சியாவும் இங்க ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. நம்ம டச்சியா சொல்றான், மச்சான் நம்ம ஸ்கூல்ல இருந்தே நம்மளை எழுப்ப பாக்குறாளுங்கடா அவளுங்க, நாளைக்கு கண்டிப்பா நம்ம கேர்ள்ஸை கடுப்பேத்த போறோம்னு எனக்கு நல்லாவே தெரியுது மச்சான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டெட்ஸு சொல்றான், இருந்தாலும் மச்சான் அவங்களால என்ன முடியுமோ அதானே பண்றாங்க ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டே இருக்கப்போ அந்த பக்கமா தான் நம்ம சோயாவும் ஃபுமியும் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க நம்ம பசங்களை பார்த்துட்டாங்க. உடனே நம்ம சோயாவோட முகத்துல ஒரு சிரிப்பு, ஃபுமி எனக்கு கொஞ்சம் இங்க ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளே இங்க சோயா வேகமா ஓடி வந்து நம்ம பசங்கள்ட்ட வந்து, ஹே கைஸ், அன்னைக்கு நீங்க என்ன அந்த சைக்கோ கிட்ட இருந்து காப்பாத்துனீங்கல்ல, அதுக்கு இன்ன வரைக்குமே உங்களுக்கு நான் ப்ராப்பரா தேங்க்ஸ் சொல்லல. சோ உங்க 2 பேருக்கும் ஏதாவது நாங்க பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ல இவனுங்க 2 பேரும் பாக்குறானுங்க. கட் பண்ண எல்லாரும் இப்போ ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கானுங்க. நம்ம டட்சியெல்லாம் அடிச்சு நவத்திக்கிட்டு இருக்கான். ரீட்ரீட் தானே வாங்கி வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க நம்ம டெட்ஸு தான் அமைதியா உட்காந்துருக்கான். டட்சியா பாத்துறா தோண்டி அடிச்சு செத்துற போறான்னு போது, மச்சான் இது வைரம் பாஞ்ச உடம்புடா எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான். இங்க நம்ம சோயா அப்படியே டெட்ஸுவே தான் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல நம்ம ஃபுமி மெனுவை தான் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு டிஷ் இருக்கு, அதுவும் இவ்வளவு சீப்பா, பாக்குறதுக்கு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்க இவ்வளவு இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் என்ன ஆர்டர் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பெல் ஒன்று இருக்கும், ஒரு பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும் சிக்னல் கொடுக்கறதுக்கு வெயிட்டரை கூப்பிட. சோ இப்போ அதை நம்ம ஃபுமி அழுத்தலான்னு போறதுக்குள்ள அதுக்குள்ள நம்ம டச்சியா சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அடுத்து என்ன ஆர்டர் பண்றது முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையோட வச்சு அமைக்கிட்டான். இவங்க டக்குன்னு கை எடுத்துட்டாங்க. ஆனா ஒரு மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆயிருச்சு, டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. அப்படியே டச்சியாவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்ம டெட்ஸு ஃபுமியா தான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம சோயா ரொம்ப தேங்க்ஸ் ஃபுமியா கூட வந்ததுக்குன்னு போது, ஆக்சுவலா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் இதுக்கு முன்னாடி போனதும் கிடையாது, இவ்வளவு சந்தோஷமா இருந்ததும் கிடையாது. இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். கண்டிப்பா நான் இன்னொரு நாள் இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவேன் அவங்க எல்லாரும் கூடயும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. நம்ம பசங்களும் சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுல மச்சான் அப்படின்னு சொல்லி பேசிட்டே முன்னாடி போயிட்டானுங்க. ஆனா அப்பதான் நம்ம கேர்ள்ஸ் கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசுறா, என்னங்கடி யாரு அந்த 2 பசங்க, என்ன டேட்டிங்கா அப்படின்னு போது, இல்ல நாங்க ஜஸ்ட் கிளாஸ்மேட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு வந்து இவங்களோட பழைய கிளாஸ்மேட் போல இருக்கு. ஆனா இந்த பொண்ணு வந்து ஸ்கூலை விட்டு போயிட்டா போல இருக்கு. அதான் கேக்குறாங்க இந்த பொண்ணு கிட்ட, சரி ஸ்கூலை விட்டு போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு போது, நான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த பொண்ணு இவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கப்போ அப்ப எவனோ ஒருத்தன் பைக்கை முறுக்கி காட்டுறான். அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் போல இருக்கு. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன், பாய் ஃப்ரெண்ட் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு நம்ம டச்சியாவையும் பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறான். டச்சியா பாக்குறான், என்ன அவனுக்கு ஒரு மாதிரி முறைக்கிறான் அப்படின்னு போது அவன் பார்த்துட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் போயிட்டான். ஆனா இப்ப அடுத்த நாள் ஸ்கூல் வந்து பார்த்தா ஸ்கூல் வாசல்ல நிறைய கேர்ள்ஸ் அப்படியே கூடி நின்றுட்டு இருக்காங்க. என்ன கேர்ள்ஸ் இங்க நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபுமி போயிட்டு பார்த்தா இவங்க ஸ்கூலோட நேம் போர்டு இருந்துச்சுல, கேட்லயா ஸ்கூல்னு, அந்த நேம் போர்டு ஃபுல்லா இவங்களை கண்ணா அப்படின்னு யாரோ திட்டி பெயிண்ட் எல்லாம் வச்சு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதான் கேர்ள்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, யார் இதை பண்ணிருப்பா, கண்டிப்பா நமக்கு எதிரி யாரும் இல்ல, ஆனா இந்த பசங்க தான் ஊர் முழுக்க வம்பு வளர்த்து வச்சிருக்கானுங்களே, அதனால அவனுங்களே எவனாதான் பண்ணிருப்பானுங்க. இதை இப்ப என்னதான் பண்றது, இன்னைக்கு வேற இன்டர்வியூ இருக்கு, எப்ப வேணாலும் அந்த மேகசின்காரங்க வரலாமே அப்படின்னு சொல்லி இங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்க இங்க நம்ம டச்சியாவும் செம்ம கடுப்புல பசங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கான், மச்சான் எவனோ ஒருத்தன் நம்மள பல்லு பிடிச்சி பாக்குறான்டா, அவனுங்களை நம்ம உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா மத்த பசங்களாம், ஆனா மச்சான் நம்ம போர்டு தான் இங்க சேஃபா இருக்கேடா, அவனுங்க பெயிண்ட் அடிச்சது அந்த பொண்ணுங்களோட ஸ்கூல் போர்டுல தானே, நமக்கு என்ன கவலை அப்படின்னு போது, டேய் நீங்களாடா அப்படி பேசுறீங்க, போர்டு வேறையா இருந்தாலும் ஸ்கூலு ஒண்ணு தானடா, போர்டு வேணா அந்த பொண்ணுங்களோட தான் இருக்கலாம், ஆனா டார்கெட் நம்ம தான், இந்த டைம் மட்டும் நம்ம கம்முன்னு போனோம், இது திரும்ப திரும்ப நடந்துட்டே தான் இருக்கும், அதனால எல்லாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, நீ சொல்றது ரைட்டு தான் மச்சான், எவன்னு நம்ம பாத்தரலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் கிளம்பிட்டானுங்க. ஆனா இங்க கேர்ள்ஸ் எல்லாருமே அந்த பெயிண்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க ஒன்னா சேர்ந்துக்கிட்டு. அப்பதான் நம்ம பசங்களும் வெறி கொண்டு கிளம்பிட்டு இருக்கானுங்க. இவங்க உடனே பார்த்ததுமே தடுத்து நிறுத்துறாங்க. எல்லாரும் எங்க போறீங்க, ஏற்கனவே உங்களால இங்க ஆனதெல்லாம் பத்தாதா, இன்னும் வேற பிரச்சனையை வளர்க்க போறீங்களான்னு போது, இங்க பாருங்க நீங்க வேணா கம்முன்னு இருக்கலாம், ஆனா எங்க ஸ்கூல்ல வந்து ஒருத்தன் இப்படி பண்றதை பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது, நாங்களாம் எல்லாரையும் அடக்கி தான் பழகி இருக்குமே தவிர்த்து அவனுக்கும் அடங்கி போயெல்லாம் பழகல, நீங்க என்ன சொன்னாலும் எங்களால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபுமியை வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க பண்ணதெல்லாம் போதும், ஸ்டூடெண்ட்ஸுங்களோட பிரசிடென்டா சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு திரும்பி வரவே கூடாது அப்படின்னு சொல்ல பசங்களாம் டென்ஷன் ஆயிட்டானுங்க. நீ பிரசிடென்டா இருந்தா நீ சொல்றதை நாங்க கேட்கணுமா, நீ சொல்லவே இல்லைனா கூட இதை பண்ணவனுங்களை கண்டுபிடிச்சு அவனுங்களை பழி வாங்குற வரைக்கும் நாங்க திரும்ப வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டச்சியா பசங்களை கூட்டு போயிட்டான். ஆனா நம்ம ஃபுமிக்கு கொஞ்சம் லைட்டா கஷ்டமா தான் இருக்கு, பசங்களை ஸ்கூலுக்கு திரும்ப வர வேணான்னு சொன்னதை நினைச்சு. எங்க போன பசங்க ரோட்ல இருக்க எல்லா கேங்கையும் பிடிச்சி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, யார் அதை பண்ணது யார் அதை பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா எவனுமே இதை பண்ண மாதிரி தெரியல. அப்பதான் நம்ம டெட்ஸு டச்சியா சட்டோஷி ஷின்சோ இவனுங்க எல்லாரும் கூடுறானுங்க. மச்சான் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களாடா அப்படின்னு போது அப்பதான் நம்ம ஷின்சோ சொல்றான், மச்சான் நேத்து ஆக்சுவலா என்னோட ஆளு கூட நான் டேட்டுக்கு போயிருந்தேன், அப்பதான் ஒரு வெப்சைட்டை பத்தி என்கிட்ட சொன்னா, அதுல இந்த ஊர்ல உள்ள எல்லா கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பத்தின ரூமர்ஸ் எல்லாமே வருமாண்டா, அந்த சைட்டை பார்த்துட்டு இருக்கப்பதான் அப்பதான் ஒரு பேர் அவன் என்கிட்ட சொன்னான். ஆக்சுவலா நம்ம பசங்களோட ஸ்கூல் வந்து பாக்கடா ஸ்கூல், அவங்க கேர்ள்ஸோட ஸ்கூல் வந்து கேட்லையா தானே, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாக்லையா ஸ்கூல்னு சொல்லி யூஸ் பண்ணி அந்த சைட்ல யாரோ ஒரு யூசர் வந்து திட்டிட்டு இருந்திருக்காங்க நம்ம பசங்க ஸ்கூலை பத்தி. சோ அதே பேர் தான் காலையில நம்ம ஸ்கூலோட நேம் போர்ட்ல பார்க்கும்போதும் இருந்துச்சு. சோ வெப்சைட்ல பேசிட்டு இருந்த அந்த யூசருமே பாக்லையா ஸ்கூல்ல
படிக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப கேவலமானவங்க, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன், கண்டிப்பா பழி வாங்குவேன், அவங்களுக்கு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ வேற இருக்கு, அதை நான் கண்டிப்பா கெடுப்பேன் அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் லைட்டா ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஸ்கூலோட போர்டில் வேலையை பார்த்து வச்சதும் இந்த யூசரும் ஒன்று தான் நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஆனால் அந்த சைட்ல ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் தான் பார்க்க முடியும், அதை யாரு பண்றாங்கன்னு பார்க்க முடியாது. ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இவனுங்க யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்பதான் நம்ம டச்சியா சொல்றான், ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச அது நம்ம நேற்று பார்த்த அந்த பொண்ணா இருக்குமோ. எந்த பொண்ணு அப்படின்னு போது, அது நாங்கள் நேற்று வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணையும் அவனோட ஆளையும் பார்த்தோம். அந்த பொண்ணும் இதுக்கு முன்னாடி கேரளா ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருந்திருக்கா, ஆனால் அதுக்கப்புறமா டிராப் அவுட் பண்ணிட்டா. ஸோ கண்டிப்பா அவளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு எங்களை பார்த்து போகும்போது ஒரு மாதிரி முறைச்சிட்டு போனான். கன்ஃபார்மா தெரியலனாலும் இப்போதைக்கு சந்தேகத்துக்கு இடமா இருக்குதுன்னா அவங்க மட்டும் தான் அப்படின்னு சொல்ல, இங்க பசங்களும் என்ன பண்ணலாம் அப்ப அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே டைம்ல இங்க இந்த மேகசின்காரங்க வந்துட்டாங்க போல ஸ்கூலுக்கு. ஸோ நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இந்த ஸ்கூல்ல கேர்ள்ஸ் எல்லாருமே ரொம்ப பணிவா பேசுறாங்க, ரொம்ப அமைதியா பூ மாதிரி நடந்துக்கிறாங்க. சந்தேகமே இல்லை எதனால கேட்லியா ஸ்கூல் இவ்வளவு ஃபேமஸா இருக்குன்றதுக்கு அப்படின்னு சொல்லி இவனுங்க பேசிட்டு இருக்க அந்த மேகசின்காரங்க. அதே டைம்ல இங்க நம்ம பசங்க வேகமா திரும்ப ஸ்கூலுக்கு தான் வரானுங்க. வந்து பார்த்தா இவனுங்க கெஸ் பண்ண மாதிரியே அந்த பொண்ணு தான் அவளோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கான் இந்த இன்டர்வியூ கெடுக்கிறதுக்கு. ஸோ போர்டில் இந்த மாதிரி கண்ணாபண்ணான்னு கிறுக்கி வச்சு அந்த இன்டர்வியூஸ் கிட்ட ஒரு கெட்ட இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணிருப்பா. ஆனா நம்ம கேர்ள்ஸ் எல்லாத்தையும் அழிச்சு விட்டதுனால இவ கடுப்பாகிறா. அடே இதை எப்படியோ சரி பண்ணிட்டாளுங்க, இப்போ உள்ள போயிட்டு இன்டர்வியூ எப்படி நடத்துறானுங்கன்னு பாத்துரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட்டிட்டு போக கரெக்டா நம்ம பசங்க வந்துட்டானுங்க. நினைச்சோண்டா நீங்களா தான் இருப்பீங்கன்னு, இந்த பொட்டு பொடுசுங்களை வச்சுக்கிட்டு எங்களால முடியலடா, ஒழுங்கா திரும்பி போயிருங்க இல்லைன்னா வாங்கிட்டு தான் போவீங்க அப்படின்னு சொல்லும்போது இவனுங்க எகிர்றானுங்க. டேய் பாக்கலையா ஸ்கூல் பசங்களா, இப்படி லேடி ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு என்னடா பெருமை வெடி கிடக்குது அப்படின்னு சொல்லி இவன் ஓவரா பேச நம்ம டட்சியா பாக்குறான். டேய் நீங்க இந்த பாக்கலையா ஸ்கூல்ல இருக்கிற கேட்லையாவை மட்டும் பார்த்துட்டு பேசுறீங்க, இன்னும் பாக்கடாவை நீங்க பார்த்தது கிடையாதுல்ல, இப்ப பாப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ்வளவுதான் சண்டை ஆரம்பிச்சிருது. இங்க ஃபைட்டு நடந்துட்டு இருக்க விஷயம் உடனே நம்ம கேர்ள்ஸுக்கும் தெரிஞ்சு போயிடுது. இவங்களும் வேகமா வந்து பாக்குறாங்க. ஐயோ இவனுங்க இந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலைச்சிருவானுங்க அப்படின்னு தானே ஸ்கூலுக்கே வர வேணான்னு சொன்னோம், அப்பயும் இதே மாதிரி நடக்குதே அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் நாங்க யாராவது போயிட்டு டீச்சரை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம பூமி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்கதான் இவங்க கூட படிச்ச அந்த பழைய கிளாஸ்மேட் பொண்ணு நின்றுட்டு இருக்கா. இப்ப அவகிட்ட வந்து நீ எதுக்கு இங்க நிக்கிற, நீ என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவளும் சொல்லிட்டா இந்த மாதிரி இன்டர்வியூ நடக்குதுன்னு சொன்னாங்க, அதான் அதை கெடுக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்றா. ஏன்டி என்னாச்சு உனக்கு, நல்லா தானே இருந்தா ஏன் திடீர்னு இப்படி பண்றன்னு போது, ஏன்னா நீங்க தானே காரணம் நான் ஸ்கூலை விட்டு போறதுக்கு அப்படின்றா. என்ன சொல்ற, நீயா தானே டிராப் அவுட் பண்ண ஸ்கூலை விட்டு, உனக்கு இதுக்கப்புறம் படிக்க பிடிக்கலன்னு, அப்புறம் எதுக்கு எங்க மேல உனக்கு இந்த கோவம் அப்படின்னு சொல்ல. ஏன்னா அப்ப உங்கள்கிட்ட நான் போய் சொன்னேன், நான் உண்மையாவே ஸ்கூலை விட்டு போனதுக்கு காரணமே உங்க ஸ்கூலு தான், நீங்க ஏதோ ஒன்னா ஒட்டி பிறந்த சகோதரிகள் மாதிரி சுத்திட்டு இருந்தீங்க, ஆனா என்ன மட்டும் எல்லாரும் அப்படியே ரீல்ல விட்டீங்கல்ல, எல்லாரும் இருந்தும் நான் தனிமையா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண, அதனாலதான் நான் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு உங்க ஸ்கூலையும் பிடிக்காது உங்களையும் பிடிக்காது, அதனாலதான் இந்த இன்டர்வியூக்கு எடுத்து உங்க ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் நம்ம ஷின்சோ வரான். ஏமா இப்படிலாம் நீ நினைக்கிற, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உனக்கு தானா வரமாட்டாங்க, நீயா தான் ஏற்படுத்திக்கணும். நீங்க பாரு எனக்கு வாச்ச தத்துறங்கள இந்த மாதிரி உனக்கு நீ ஏற்படுத்திக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ஒரு மாதிரி பாக்குறா. நம்ம சோயாவும் சொல்றாங்க, நீ எதுக்கு இப்படி பாஸ்ட்லயே இருக்குன்னு எனக்கு தெரியல, எப்பயுமே எல்லாரும் பாஸ்ட பத்தி மட்டுமே நினைச்சு அவங்களுக்கு ஃபியூச்சர்ன்ற ஒரு விஷயம் இருக்குன்றதே மறந்துடுறீங்க எல்லாரும், நீயும் அதே தப்பு தான் பண்ற, அதனால ஒழுங்கா ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு பொழைக்கிறதுக்கு ஒரு வழியை பாரு அப்படின்னு இவங்க சொல்ல, இவளும் ஏதோ லைட்டா மனசு திருந்தின மாதிரி தான் இருக்கு. உடனே அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்த்து சரிடா முடிச்சுக்கோ இதோட வா கிளம்பிடலாம் அப்படின்னு போது, ஆனா இப்ப அவன் கொடுக்குறான் பாருங்க ஒரு ட்விஸ்ட். என்ன இது முடிச்சுக்கவா, நீ வான்னு சொன்னா நாங்க வரணும், போன்னு சொன்னா போயிடணுமா, நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்தது காரணம் நீயே கிடையாதுரி, எனக்கு இவனுங்களை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது, இவனுங்களை போட்டு மிதிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஓ மூலியமா அது கிடைச்சிட்டு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. நம்ம டட்சியா பாக்குறான். இப்ப ஒரே பஞ்சு அவன் மூஞ்சில அவ்வளவுதான் படுத்துட்டான். எப்படியோ ஃபைட் முடிஞ்சிச்சு. ஆனா இந்த டைம்ல அந்த மேகசின்காரங்க வந்துட்டாங்க. சார் யாரு சார் இவங்க, உங்க ஸ்கூல் வாசல் எதுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மானா பொண்ணு இருக்கால, அவ டக்குனு இவனுங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார், இவங்க எந்த ஸ்கூல்ல படிக்கல அப்படின்னுறா. நம்ம பசங்க இப்படி சொன்னதுமே அமைதியா நின்ட்டானுங்க. ஆனா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் பின்ன எதுக்கு சார் போலீஸை கூப்பிடாம இருக்கீங்க, இந்த மாதிரி பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்குள்ள விட்டீங்க உங்க ஸ்கூலுக்கு இருக்க மொத்த பேரையும் கெடுத்துருவானுங்க, ஜெயில இருக்க வேண்டியதுங்களாம் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஓவரா பேசிட்டே போவ நம்ம பசங்க கடுப்பாயிட்டானுங்க. யோ என்னையா சொன்ன அப்படின்னு கத்தும்போது நம்ம பூமி வராங்க. நீங்க பாருங்க சார், நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது, சொல்ல போனா இந்த பசங்க தான் இன்னைக்கு இன்டர்வியூ நல்லா போனதுக்கே காரணம், நீங்க சொல்ற மாதிரி இந்த பசங்க ஒன்றும் விளங்காத பசங்கலாம் கிடையாது, இவனுங்க இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான், பாக்கடா ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல இங்க பசங்கலாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கானுங்க, என்ன பூமி நமக்கு சப்போர்ட் பண்றாளே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல நம்ம டட்சுவா கேட்கறான் டெட்சுட்ட, எதுக்காக பூமி அங்க நமக்காக வந்து பேசணும் அப்படின்னும் போது டெட்சு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, ஒருவேளை பூமி நம்மள ஃப்ரெண்ட்ஸா நினைக்க ஆரம்பிச்சிட்டாலோ என்னவோ அப்படின்னும் போது இவன் லைட்டா சிரிக்கிறான். என்னது அவன் நம்மள ஃப்ரெண்ட்ஸா நினைக்க ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளாஸுக்கு தான் வராங்க. நம்ம டட்சியா பூமியை பார்த்ததுமே வணக்கம் பூமி எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல தட்டி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். நம்ம பூமிக்கு டக்குன்னு ஷாக் ஆயிடுச்சு, என்ன பண்றான் அவன் அப்படின்ட்டு. நம்ம டெட்சு தான், அது ஒன்றும் இல்லை, எப்பயுமே டட்சி அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படிதான் ஹாய் சொல்லுவான் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அவங்க. ஆனா இப்ப சடனா கேர்ள்ஸ் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஒரு செகண்ட் பயந்துட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த கேர்ள்ஸுங்க படிக்கிற ஸ்கூலை பத்தி ரூமர்ஸ்லாம் வர மாதிரி ஒரு சைட் இருந்துச்சுல்ல, சோ அந்த சைட்ல நம்ம பசங்க படிக்கிற ஸ்கூலை பத்தி யாரோ எழுதியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி மேட்டர்லாம் வெளியில வந்ததுமே இங்க ஸ்டாஃப் ரூமுக்கு
ஸ்கூலுக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாம் வேற வந்துட்டாங்க. இதுக்கு தான் அப்பவே சொன்னோம் ஃபர்ஸ்ட் பிரான்ச் கேட்லவே நல்லா தான் இருந்துச்சு, தேவையில்லாம 2வது பிரான்ச்ல வேணா, என் பொண்ணு நல்லா தான் படிச்சிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் பிரான்ச்லயே, உடனே என் பொண்ணு அங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் டீச்சர் தான் சமாளிச்சிட்டு இருக்காரு, இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு ரூமர் தான், இதெல்லாம் உண்மையா நடக்கல, எல்லாம் சும்மா வாயில வரத பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிக்கிறாரு. ஆனா இப்பதான் இங்க பசங்க எல்லாருமே என்ன எழுதிருக்கானுங்க அந்த சைட்ல அப்படின்னு சொல்லி பாக்குறானுங்க. என்னென்னமோ எழுதி வச்சிருக்கானுங்க. இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, தினமும் பர்ஸ் அடிக்கிறானுங்க. தினமும் இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் ஏகப்பட்ட திருட்டு நடக்குது. அதுவும் இல்லாம இந்த ஸ்கூல்ல இருக்க முக்காவாசி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடக்டிவ் கஸ்டடியில இருந்தவனுங்க. தினம் எங்கேயாவது சண்டை போட்டே தான் சுத்திட்டு இருப்பானுங்க. லாஸ்ட் டைம் ஒரு மேகசின்ல இருந்து இன்டர்வியூ எடுக்க வந்தப்ப கூட இங்க ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு இந்த பசங்கனால. சோ அதனால அவங்க அந்த இன்டர்வியூ கூட பப்ளிஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் போடப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் நம்ம பசங்க பாக்குறாங்க, என்னங்கடா அதெல்லாம் இப்படி உருட்டி வச்சிருக்கானுங்க. ஆனா என்னதான் உருட்டா இருந்தாலும் இதுல பாதி இது உண்மைதானே அவன. ஏன்னா நம்ம ஷின்சோ இருக்கும்போது தான் அந்த பர்ஸ் திருடுற மேட்டர் நடந்துச்சு. அப்புறம் லாஸ்டா அந்த மேகசின் காரங்க வந்தப்போ இங்க சண்டை நடந்துச்சு. இந்த விஷயம்லாம் கண்டிப்பா நம்ம ஸ்கூல்ல இருக்க பசங்களுக்கு தானே தெரிஞ்சிருக்கும். சோ எவனோ நம்ம ஸ்கூலுக்குள்ளேயே இருந்துகிட்டு தான் அந்த விஷயத்த லீக் பண்றான், எவனோ நம்ம முதுகுக்கு பின்னாடி எல்லாத்தையும் பண்றான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறானுங்க பசங்க. சோ அதே விஷயத்தை தான் இங்க கேர்ள்ஸும் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னதான் அந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே பொய்யா இருந்தாலும் இதுல இங்க நடந்த இன்சிடென்ட் வச்சு தான் எழுதியிருக்காங்க. சோ கண்டிப்பா உள்ள இருந்து யாராவது எல்லாத்தையும் பண்றாங்க, அவங்களை கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் முடிவெடுக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா கேர்ள்ஸ்ல யாரும் இந்த ஸ்கூலோட பேரை கெடுக்கிற மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. சோ பாய்ஸ்ல யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாய்ஸை வாட்ச் விட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பசங்க தான் எப்பயுமே சந்தேகம் வர மாதிரி தானே பண்ணுவானுங்க எல்லா விஷயமும். ஆனா யாரை பார்த்தாலும் சந்தேகமாவே தான் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஒரு டைம்ல நம்ம பசங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த கேர்ள்ஸுங்க நம்மள வாட்ச் விடுறாங்க அப்படின்றத. உடனே இப்ப கேர்ள்ஸ்ட போயிட்டு கேட்கறாங்க, எதுக்காக எங்களை ஸ்பை பண்றீங்க, நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னும் போது, நாங்க தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிக்கணும்னா தப்பு பண்ணவன்னு தேடுங்க, எங்களை எதுக்கு பாக்குறீங்கன்னு போது எங்களுக்கு உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்றாங்க. உடனே பசங்க கடுப்பாயிட்டானுங்க, எவ்வளவு தைரியம் தான் எங்களை பார்த்து இப்படி சொல்லுவீங்க, நாங்க எதுக்கு எங்க ஸ்கூலோட பேரை கெடுக்க போறோம் அப்படின்னும் போது எங்களால உங்களை நம்ப முடியாது அப்படின்றாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் நடக்கிறப்போ நம்ம ஃபுமி சோயாலாம் அங்க இல்லவே இல்லை, மத்த கேர்ள்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க கடுப்பாயிட்டானுங்க, நீங்க நம்பினா நம்புங்க, நம்பலனா போங்க, நாங்க இத்தனை நாள் காப்பாத்தி வச்சிருந்தா எங்க ஸ்கூல் பேர் எதுக்கு நாங்க கெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிட்டானுங்க. ஆனா அதுக்கப்புறம் நேரா டச்சியா நம்ம ஃபுமியை தான் போயிட்டு பாக்குறான். என்னதான் நம்மளுக்குள்ள செட் ஆகலனாலும் அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அதுவும் போய் நீ நிரூபிச்சிட்டீல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஃபுமிக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம டெட்ஸ் வரான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க ஒண்ணுமே சொல்லாம அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல இங்க மத்த பசங்கலாம் செம காண்ட்ல வந்துட்டு இருக்கானுங்க. என்ன அவளுங்க விட்டா ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்காளுங்க, ஏன் அவளுங்களுக்கு மட்டும் தான் நம்ம மேல சந்தேகம் வருமா, நம்மளுக்கு அவளுங்க மேல சந்தேகம் வரக்கூடாதா, அவளுங்க இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாளுங்களா, வாங்கடா நம்ம கண்டுபிடிப்போம் ஏமா இதை பண்ணதுன்னு, யார் இதை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சா அவளுங்க மூஞ்சில கரிய பூசி ஆகணும்டா மச்சான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவனுங்க வந்துட்டு இருக்கும்போது அப்ப வேகமா ஒரு பொண்ணு வந்து நம்ம சட்டோஷி மேல அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டா. உடனே சாரி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இப்ப வேகமா ஓடி போயிட்டா. இவனுங்க எதுக்கு இந்த பொண்ணு இவ்வளவு பதறுது அப்படின்னு சொல்லி பாக்குறானுங்க. அப்பதான் கீழே பார்த்தா அந்த பொண்ணோட ஐடி கார்டு கீழே கிடக்கு. ஐடி கார்டை விட்டு போற அளவுக்கு அப்படி என்ன இந்த பொண்ணுக்கு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஐடி கார்டை எடுத்து பார்த்தா அதுல கேட்லேயா ஃபர்ஸ்ட் பிரான்ச் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இவங்களோட ஒரிஜினல் கேட்லேயா ஸ்கூல். அதை பார்த்ததுமே நம்ம பசங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரான்ச்ல இருக்க பொண்ணு நம்ம ஸ்கூலுக்கு வரா, அப்புறம் எங்க அவளை அவசரமா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறானுங்க. இப்ப இந்த விஷயத்த மத்த பசங்கள்ட்ட சொல்லிட்டானுங்க, எங்களுக்கு என்னமோ இவ மேலதான் சந்தேகமா இருக்கு, ஏன்னா அந்த ஐடி கார்டை மறைச்சு தான் கொண்டு வந்தா, அதே மாதிரி எங்கேயோ அவசரமா போயிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது நம்ம டட்சி என்ன சொல்றான்னா, கண்டிப்பா அப்படின்னா இவ தான் இன்ஃபர்மேஷன்லாம் லீக் பண்றா நம்ம ஸ்கூல்ல இருந்து, நம்ம ஸ்கூல்ல இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் இவளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தீவிரமா டிடெக்டிவ் மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம டெட்ஸ் என்ன சொல்றான்னா, வெறும் ஐடி கார்டை மட்டும் வச்சுட்டு நம்ம இப்படி சொல்லிட முடியாது, இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்றதுல தப்பு இல்லையே, இந்த பொண்ணை போயிட்டு பார்த்தாதான் நமக்கு உண்மை என்னன்னு தெரியும், என்ன கைஸ் ஸ்கூலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி இப்ப அவன் கேட்க, இப்ப நம்ம பசங்க எல்லாருமே அந்த கேட்லியா ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் பிரான்ச்சுக்குள்ள போந்துட்டானுங்க. இப்ப உள்ள வந்ததுமே என்ன மச்சான் ஸ்கூலா பேலஸாடா, இது செம்மையா இருக்குது, இந்த இடத்துக்குள்ள வந்தாலே நமக்கே ரிச்சா ஃபீல் ஆகுது, ஒருவேளை இந்த ஸ்கூலுக்கு வந்தா நம்மளும் படமா மாறிடுவோம் அப்படின்னு போது, மச்சான் வந்த வேலையை மட்டும் பாருங்க, தேவையில்லாம அலைஞ்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் ஸ்பிளிட் ஆகுறானுங்க. ஆனா இவனுங்க சொன்ன வேலையை தவிர்த்து பாக்கி எல்லா வேலையும் தான் பாக்குறானுங்க. இங்க நம்ம டோரு, ஷின்சோ, சட்டோஷி இவங்க எல்லாருமே ஒரு ஹாலுக்கு வராங்க. அங்கதான் எல்லா பொண்ணுங்களுமே இருக்காங்க. இவங்க தேடி வந்த பொண்ணுமே கூட அங்கதான் இருக்கா. மச்சான் அங்க இருக்காடா அந்த பொண்ணு, அப்படியே கமுக்குமா வாங்க நைஸா போயிட்டு அந்த பொண்ணை பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இறங்க படிய விட்டு. ஆனா அவனுங்க இறங்கி வந்த லட்சத்துல அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுமே பாத்துட்டாங்க. அவ்வளவுதான் பசங்க உள்ள பூந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இப்ப எல்லா கேர்ள்ஸும் செதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடமே கலவரம் ஆயிடுச்சு, எல்லாருமே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க நம்ம கென்னு வந்துட்டு இருக்கும்போது அவனுங்களை செக்யூரிட்டி பாத்துட்டாரு. அவ்வளவுதான் இப்ப நில்லுங்கடான்னு துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே தெரிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க எவ்வளவு அக்கப்போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க நம்ம டெட்ஸு டச்சியாட்ட சொல்லிட்டு இருக்கான், மச்சான் நீ ஃபுமி கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அவ ரொம்ப அப்செட் ஆயிட்டா மச்சான், நீ ஏதோ அவகிட்ட நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு காதுல வந்துச்சு. ஆனா ஆக்சுவலா அவளுக்கும் இந்த மத்த பொண்ணுங்களாம் அவங்க மேல சந்தேகப்பட்ட விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவளுக்கு சொல்ல போனா அந்த விஷயம் தெரியவே தெரியாது. அது தெரியாம அவளை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட மச்சான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு லைட்டா கில்ட்டி ஆயிருச்சு. இருந்தாலும் எப்பயுமே நம்ம டச்சியா வெளியில கொஞ்சம் அந்த ஃபீலிங் எல்லாம் காமிச்சிக்க மாட்டான். அதனால விட்றா மச்சான் என்ன ஆயிருப்போது, சரி நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அது ஒன்னும் இல்ல அவளுக்கு நான் கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னது நம்ம டட்சியாக்கு ஒரு டைம் ஃபுமி காப்பாத்திருப்பால நம்ம டெட்ஸுவ, டிரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கிறது
பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாள், அதை தான் யோசிச்சு பாக்குறான். ஆனா இங்க நம்ம டெட்ஸ் என்ன சொல்றான்னா, அவ எனக்கு ஹெல்ப் பண்ணான்ற காரணத்துக்காக மட்டும் நான் அப்படி சொல்லல மச்சான், வேற ஒன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரான். ஆனா அதுக்குள்ள பசங்க எல்லாருமே தெரிச்சுக்கிட்டு ஓடி வரானுங்க. மச்சான் ஓடுங்கடா ஓடுங்கடான்னு சொல்லி இப்ப கத்திட்டே ஓடி வர இவனுங்க எங்க போறோன்னு தெரியாம டக்குன்னு வேகமா ஓடி வந்து பக்கத்துல இருந்த ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டானுங்க. ஆனா இப்ப ஒரு பொண்ணு வந்து கைஸ் டக்குன்னு இந்த பக்கமா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறா. இங்க மத்த பசங்க எல்லாரும் எப்படியோ ஸ்கூல்ல விட்டு வெளியில ஓடி வந்துட்டானுங்க. மச்சான் எப்படியோ தப்பிச்சிட்டோம்டா, நம்ம மட்டும் மாட்டி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், தூண்ல கட்டி வச்சு நம்ம தோலை உரிச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவனுங்க மச்சான் எங்கடா டச்சும் போனானுங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. இப்ப அவனுங்களை தான் காட்டுறாங்க. அவனுங்களை கூட்டிட்டு வந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, இவனுங்க தேடி வந்த பொண்ணு தான். இப்ப 3 பேரும் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம டெட்ஸும் அந்த பொண்ணு கிட்ட அவளோட ஐடி கார்டை திருப்பி கொடுக்குறான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவ சொல்றா. அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஃபுமியை பிடிக்கும் போல, அதனால ஃபுமியை பத்தியே தான் கேட்டுட்டு இருக்கா. அங்க அவங்க தான் பிரசிடென்ட் ஆமே, ஃபுமி ரொம்ப கூல்ல, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்க மேல எனக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. இங்க பசங்களும் பாக்குறானுங்க. நல்லாவே எங்களுக்கு அது புரியுது, ஆனா ஆக்சுவலா இங்க நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு உனக்கே புரியும்னு நினைக்கிறோம். எங்க ஸ்கூலை பத்தி நிறைய தப்பான ரூமர்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபுமி ரொம்பவே கஷ்டப்படுறா. அதனால உன்னால இந்த விஷயத்துல எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா, உனக்கு எதுவும் தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு நம்ம பசங்க கேட்க அந்த பொண்ணு ஏதோ சொல்றா. அப்படியே சீனை கட் பண்ணிட்டாங்க. இங்க நம்ம ஃபுமியும் சோயாவையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்காங்க. எல்லாமே இத்தனை வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஆனா திடீர்னு தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏகப்பட்டது வருது. இதுல இப்போ வந்திருக்க பிரச்சனை சொல்லவே தேவையில்ல. இது நம்ம ஸ்கூல்ல க்ளோஸ் பண்ற அளவுக்கு கொண்டு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ இதை சீக்கிரமா யாரு பண்ணதுன்னு கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணி ஆகணும், அப்பதான் எல்லாமே பழைய நிலைமைக்கு திரும்பும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கப்போ அப்ப டட்ஸும் வேகமா ஓடி வந்து நாங்க அதை யாரு பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன சொல்றீங்க, யார் அதை பண்ணது அப்படின்னு போது அதை அவங்க வாயிலே சொல்ல வைக்கிறதுக்கு தான் உங்க ஹெல்ப் எங்களுக்கு தேவை அப்படின்னு இங்க நம்ம பசங்க கேட்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப அடுத்த நாள் பார்த்தா ஒரு புது ரூமர் வருது ஆன்லைன்ல. அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் டவுட் ஆகுது, இது என்ன புதுசா இருக்கு, இது வரைக்கும் இது நம்ம ஸ்கூல்ல நடந்ததே கிடையாது, நடந்திருந்தா கூட ரிலேட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம், இது புதுசால இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஆனா இது எல்லாமே நம்ம டட்ஸோட பிளான் தான். அப்படியே இப்ப ஃபுமியும் சோயாவையும் பாக்குறாங்க. இப்ப அடுத்த சீன்லயே ஒரு பொண்ணை போயிட்டு பாக்குறாங்க. நீ தானே இதை பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க இப்ப அந்த பொண்ணும் எதை வச்சு நான் இதை பண்ணேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, இந்த மானா பொண்ணு தான். இவங்க குரூப்ல இருந்த கேர்ள்ஸ்ல ஒருத்தி தான். ஆனா இப்ப ஃபுமி என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு எழுதுனில ஒரு ரூமர், அந்த ரூமரை நானும் சோயாவும் உன்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருந்தோம், சொல்ல போனா அது ஒரு உண்மையான விஷயமே கிடையாது, சும்மா வந்துட்டு போய் தான் சொன்னோம், ஆனா அதை உடனே நீ ரூமரா எழுதிட்ட, சோ அதுலயே பச்சையா தெரியுது நீ தான் அதை பண்ண அப்படின்னு. அப்புறம் எதுக்கு இன்னமும் நடிச்சுட்டு இருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லி எதுக்காக இதை பண்ண அப்படின்னு கேட்கும்போது இவ லைட்டா சிரிக்கிறா. இப்பதான் ஆக்சுவலி எப்படி இவதான்ற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத நம்ம காட்டுறாங்க. நம்ம டட்ஸும் அந்த கேரளையா ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வரும்போது சீனை கட் பண்ணிருப்பாங்க. இப்பதான் அந்த பொண்ணு என்ன சொன்னான்றதை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஆக்சுவலா மானா தான் இந்த விஷயத்த பண்ணா அப்படின்னு சொல்றா. எப்படி சொல்ற அப்படின்னு போது அந்த மானா பொண்ணு கொஞ்ச நாளாவே எங்க ஸ்கூலுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கா. சோ அப்படி வரும்போதெல்லாம் யாரோ ஒரு ஆம்பளை கிட்ட ரகசியமா பேசுறா. ஒரு நாள் நான் யதார்த்தமா அந்த பக்கமா போயிட்டு இருக்கும்போது அவங்க பேசுறத கேட்டேன். அந்த மானா பொண்ணு அவங்க கிட்ட பேசும்போது என்ன சொன்னானா, அவளுக்கு இந்த பாக்கடா ஸ்கூல்ல இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொன்னா. எப்படியாவது நான் பழைய ஸ்கூலுக்கு திரும்பி வந்துடணும்ன்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருந்தா. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணினா எல்லாமே முடிஞ்சிடும், நீ திரும்ப பழைய இடத்துக்கே வந்துடலாம் அப்படின்னு சொன்னா. இதை கேட்டதுமே எனக்கு அன்னைக்கே லைட்டா டவுட் வந்துச்சு, இவ எதுவும் பண்றாளோ அப்படின்ட்டு. ஆனா உங்க ஸ்கூலை பத்தி ஆன்லைன்ல இந்த மாதிரி ரூமர்லாம் வரும்போது நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், கண்டிப்பா மானா தான் அதை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி மானா தான் அதை பண்ணா ஓகே, அவகிட்ட பேசிட்டு இருந்தா அந்த ஆம்பளை யாரு அப்படின்னு கேட்க அது எனக்கு தெரியல, அந்த ஆளை நான் சரியா பார்க்கல, ஆனா அவங்க ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது, சோ ஃபுமிக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிருப்பா. சோ அதனாலதான் இவங்களுக்கு மானா மேல சந்தேகம் வந்திருக்கும், இப்படி ஒரு ட்ராப்பை செட் பண்ணிருப்பாங்க. இப்ப ஃபுமி மானா பத்தி கேக்குறாங்க, சொல்லு எதுக்காக இப்படி பண்ண, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம், எதுக்கு இப்படி துரோகம் பண்ண அப்படின்னு கேட்க அந்த மானா ஒரு செகண்ட் அமைதியா இருக்கா. ஆனா இங்க ஃபுமி திரும்ப திரும்ப கேக்குறாங்க, எதுக்கு வாயை மூடிட்டு இருக்க, ஒழுங்கா பதில் சொல்லு மானா அப்படின்னு சொல்றப்போ இப்ப அந்த மானா பொண்ணு அப்படியே திரும்பி பார்த்து, ஏன்னா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது ஃபுமி, நான் உன்னை வெறுக்கிறேன், உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூடா பேசிட்டு அவங்க இருந்து போயிட்டா. இவ அப்படி பேசுவான்னு ஃபுமி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப வருஷமா ஒரே ஸ்கூல்ல தானே படிக்கிறாங்க, நம்ம இப்படி என்ன பண்ணோம், நம்ம மேல எதுக்கு இவ்வளவு வெறுப்பு, அப்ப இத்தனை வருஷமா இவன் நம்மள ஃப்ரெண்டா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி தான் நம்ம டட்ஸியாவும் நின்றுட்டு இருக்கானுங்க. அவனுங்களே எதிர்பார்க்கல அதை, என்ன எல்லாம் இவ்வளவு ஒன்னா இருக்காங்கன்னு பார்த்தா இவங்களுக்குள்ளே இவ்வளவு வன்மம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனா இப்ப நம்ம டட்ஸியா வேகமா இந்த மானா பொண்ணு பின்னாடி ஓடி போயிட்டு, நீ நிஜமாவா சொல்ற, நீ ஃபுமியை உண்மையாவே வெறுக்கிறியா, எனக்கு என்னமோ நீ அதை நிஜமாவே உன் மனசுல இருந்து சொல்ற மாதிரி தெரியலன்னு போது அந்த மானா பாக்குறா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. ஆனா அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வர்றதே நிப்பாட்டிட்டா போல இருக்கு. அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு போனதுல இருந்தே நம்ம ஃபுமியும் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டாங்க. கேர்ள்ஸ் எல்லாருமே கேக்குறாங்க என்னாச்சு ஃபுமினா, ஆனா அவங்க வாயவே திறக்கல, அப்படியே சோகமாவே தான் உட்காந்துருக்காங்க. இது நம்ம டட்ஸும் கூட பாக்குறாங்க. உடனே நம்ம டட்ஸியா ஒரு பிளானை ப்ரப்போஸ் பண்றான் நம்ம கேங் கிட்ட, மச்சான் இமயமா இருந்த நம்ம பிரசிடென்ட் ஃபுமி சரிஞ்சிட்டாங்க, இந்த மானா தான் எல்லா விஷயத்தையும் பண்ணதுன்னு தெரிஞ்சதுல இருந்து, அதுவும் போற போக்குல அவ ஃபுமியை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு போயிட்டா. சோ நம்ம தாண்டா ஏதாவது பண்ணி மறுபடியும் ஃபுமியை பழைய மாதிரி மாத்தணும், அவளை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு போது பசங்க எல்லாரும் பாக்குறானுங்க, நம்ம ஏன் மச்சான் அதெல்லாம் பண்ணணும், இங்க பாரு மச்சான் பொண்ணுங்க பிரச்சனைக்குள்ள எல்லாம் உள்ள போக கூடாதுன்னு என்னோட அம்மா சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் ஏன்டா இப்படி பேசுறீங்க, என்னதான் இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபுமி இப்படி ஆனதுக்கு நம்மளும் தானே காரணம், நம்ம தானே மானா கல்பிரேட் நிரூபிச்சோம், சோ நம்மளுக்கும் இந்த விஷயத்துல பங்கு இருக்குது, நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், வாங்கடா ஹெல்ப் பண்ணுவோம், பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வாழ்ற வரைக்கும் மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி
வாழ்னு சொல்லியிருக்காங்கல்ல, நம்மளாம் யாரு பாகடா ஸ்கூல் பசங்க, நம்மளால இப்படி ஒரு சின்ன விஷயத்த கூட பண்ண முடியாதா? அப்புறம் நம்மளை பத்தி நாளைக்கு வரலாறுலாம் என்ன பேசும், பொண்ணுங்களை கூட இந்த பாகடா பசங்களால சிரிக்க வைக்க முடியலன்னு தப்பா பேசாது, வாங்கடா ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க பசங்களும் பாக்குறானுங்க. சரி ஓவரா பிட்ட போடாத, வர்றோம் வந்து தொலைறோம் அப்படின்னு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் பூமியை சிரிக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றானுங்க, ஜோக்கு சொல்றானுங்க, குரலி வித்த காட்டுறானுங்க, ஏன் கிளாஸுக்கு நடுவுல சண்டை போட்டு கூட பாக்குறானுங்க. ஆனா பூமியோட அட்டென்ஷன் இவனுங்க பக்கம் திரும்பவே இல்லை. அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு சில மாதிரி உறைஞ்சு போயிருக்காங்க. பசங்களும் ரிசல்ட் வரல அப்படின்னு பிளானை கை விட்டுட்டாங்க. இப்ப அடுத்த நாள் பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்ப அவங்க கிளாஸ்ல படிக்கிற ஒரு பையன் ஒருத்தன் அடி வாங்கி கையில கட்டு போட்டு போயிட்டு இருக்கான். நம்ம கேங்க பார்த்துட்டு டேய் என்னடா ஆச்சு கையில கட்டெல்லாம் போட்டிருக்கன்னு போது ஒரு மாதிரி பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா இவனுங்களுக்கு தெரியாதான் என்ன ஒன்றும் இல்லைன்னு சொன்னாதான் ஏதோ இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு யோசிக்கிறானுங்க. ஆனா எவன் கை வச்சிருப்பான் நம்ம பசங்க மேல, நம்ம ஏகப்பட்ட இடத்துல வம்பு வளர்த்து வச்சிருக்கோம், எவனா இருக்குன்னு ஒரே டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவனுங்க கேஷுவலா போயிட்டானுங்க. ஆனா அன்னைக்கு ஈவினிங்கே இவங்க கிளாஸ்ல படிக்கிற இன்னொரு பையன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கேங் வந்து டேய் நீ தான் அந்த பாகடா ஸ்கூலோட ஹெட்டா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடிச்சாரானுங்க அந்த கேங்கு. அப்பதான் அந்த கேங்கோட லீடர் கையை காட்டுறாங்க. அவன் கையில ஒரு தேல் டேட்டூ போட்டிருக்கான், ஸ்கார்பியன் டேட்டூ. இப்ப அடுத்த நாள் நம்ம ஃபுமி ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப வாசல் வரைக்கும் வந்தவங்க திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அப்படியே திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் நம்ம டெட்ஸும் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்திருப்பான். அவனும் இவங்க திரும்பி போறதை பார்த்துட்டு என்ன திரும்பி போறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறான். நம்ம ஃபுமியும் அப்படியே காலாரா நடந்து போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிட்டிங் பெஞ்ச் ஒன்று இருக்கு, அதுல உட்காந்து அப்படியே அமைதியா எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம டெட்ஸு அப்ப வந்து என்ன ஃபுமி ஃபர்ஸ்ட் டைமா கிளாஸ் எல்லாம் கட்டடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இது என்ன புது பழக்கம்? சரி என்னமோ உனக்கு என்ன ரீசன் இருக்கோ அதை நான் தெரிஞ்சுக்க விரும்பல, ஆனா இது உன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால உனக்கு சரியா பழக்கம் இருக்காது, அதனால நீங்க ஃபுல்லா நானும் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன். எனக்கும் தொடர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, சரி இப்போ நம்ம எங்க போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதே டைம்ல இங்க ஸ்கூல்ல காட்டுறாங்க நம்ம சோயா ஃபுமி வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா வரலன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி மனசே கேட்கல, என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது பாதிலே கிளம்பி ஓடிட்டாங்க. இங்க நம்ம பசங்களும் டெட்ஸும் என்னன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டச்சியாக்கும் மனசு கேட்கல, சரி நானும் கிளம்புறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பிட்டான். இப்ப நம்ம சோயாவும் டச்சியாவும் சேர்ந்து தான் தேடுறாங்க நம்ம டெட்ஸும் ஃபுமி எங்கன்னு சொல்லிட்டு. எங்கேயாச்சும் கண்டுபிடிச்சாமா அவங்க ரெண்டு பேரையும் அப்படின்னும் போது இல்ல, நான் ஃபுமி வழக்கமா போற எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டேன், எங்கேயுமே ஃபுமி இல்ல, நானும் டெட்ஸு போற எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், அங்கேயும் அவன் இல்ல, அப்படின்னா ரெண்டு பேரும் எங்க தான் போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் சோயாக்கு சடனா ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு டைம் நம்ம பசங்க எல்லாருமே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாங்கல்ல, அப்ப கூட நம்ம ஃபுமி சொல்லியிருப்பாங்களே எனக்கு அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப அதை யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை ஃபுமி அந்த ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க அவங்க. உடனே டெட்ஸுலாம் அப்புறம் என்ன வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். அதே டைம்ல அவங்க நினைச்ச மாதிரியே நம்ம டெட்ஸும் ஃபுமியும் அவங்க சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க. நம்ம ஃபுமி டெட்ஸுவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் டெட்ஸு, எனக்கு நிறைய டைம் நீ ஹெல்ப் பண்ணிட்ட, இப்ப கூட எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலையா என்ன அதுக்கு கைமாறா நினைச்சுக்கோ, ஆனா அதுக்காக மட்டும் கிடையாது, என்னால உன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது ஃபுமி அப்படின்னதுமே அவங்களுக்கு கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருது, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் கரெக்டா நம்ம டச்சியாவும் சோயாவும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வராங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்க ஒன்னா இருக்கிறத பார்த்ததுமே அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு டச்சியாவை கூப்பிடலான்னு பார்க்கும்போது நம்ம சோயா தடுக்கிறாங்க, இல்ல வேணாம் அப்படின்ட்டு. இவங்களும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. இங்க ஃபுமி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப டப்புன்னு நம்ம டெட்ஸு ஃபுமியோட தலையை தடவி கொடுத்துட்டு அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்றான். இதை பார்த்ததுமே நம்ம சோயாவால தாங்கிக்க முடியல, உடனே ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியில ஓடி போயிட்டாங்க. நம்ம டச்சியாவும் துரத்திட்டே போறான். என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்றான்னு கேட்கும்போது எனக்கு புரிஞ்சு போச்சு ஒரு விஷயம், டெட்ஸுக்கு ஃபுமியை தான் பிடிச்சிருக்குல்ல, அப்படின்னா கூடிய சீக்கிரம் ஃபுமிக்கும் டெட்ஸுவை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போயிட்டாங்க. நம்ம டச்சியாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தவனுக்கு இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம டெட்ஸு கேட்டிருப்பான்ல ஒரு டைம் டச்சியா கிட்ட, இந்த மாதிரி நான் அந்த கேட்லியா கேர்ள்ஸ் ஸ்கூல்ல உள்ள ஒரு பொண்ணை லவ் பண்ணா நீ என்ன நினைப்ப என்ன பண்ணுவன்னுட்டு. அது அப்புறம் இன்னொரு டைம் நம்ம டச்சியா கேட்டிருப்பான்ல டெட்ஸு கிட்ட, நீ எதுக்கு ஃபுமி மேல எவ்வளவு அக்கறை காட்டுற அப்படின்ட்டு. அதுக்கு கூட ஏதோ சொல்ல வந்திருப்பான், அதுக்குள்ள பசங்க வந்ததுனால அவன் சொல்ல முடியாம போயிருக்கும். எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்ப அவன் நம்மள்ட்ட ஃபுமியை பத்தி தான் பேசிட்டு இருந்தானா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஃபுமி ஸ்கூலுக்கு வராங்க. நேத்து கொஞ்சம் டெட்ஸு கிட்ட பேசினது அழுததுனால கொஞ்சம் ரிலீவ் ஆயிட்டாங்க போல. சோ அதனால கொஞ்சம் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டே தான் வந்து உட்காடுறாங்க. ஆனா இங்க நம்ம சோயா பாக்குறாங்க, ஃபுமி உங்ககிட்ட நான் ஒரு நிமிஷம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தனியா கூட்டு வராங்க. நேத்து நான் உன்னை டெட்ஸு கூட பார்த்தேன் ஃபுமி, இங்க பாரு ஒன்னே ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோ, எனக்கு டெட்ஸுவை பிடிக்கும், அதை யாராலையும் மாத்த முடியாது, நீயே வந்தாலும் மாத்த முடியாது அப்படின்னும் போது ஃபுமிக்கு புரியுது சோயா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா இவங்களுக்கு நம்ம டச்சியாவை தானே பிடிக்கும், அதை சொல்ல வராங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம சோயா எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ஆளை பிடிச்சிருந்தாலும் நம்ம அப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, சோ லவ்வுக்காக என்னால அவ்வளவு சீக்கிரமா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையும் விட்டு கொடுத்துட முடியாது ஃபுமி, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சோயா ஸ்மைல் பண்ண ஃபுமியும் ஸ்மைல் பண்றாங்க. ஆனா இப்ப அதே டைம்ல நம்ம டச்சியா எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்ப நம்ம சட்டோஷி வேகமா ஓடி வந்து மூச்சு இறக்க மச்சான் நம்ம ரூமு அப்படின்னு சொல்ல, ரூமுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் வேகமா ஓடி வந்து பார்த்தா இவனுங்க எப்பயுமே கூடுறதுக்கு ஒரு ரூம் ஒன்று வச்சிருந்திருப்பானுங்க. அந்த ரூம்ல இருந்த பொருள் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்கி அலங்கோலப்படுத்தி வச்சுட்டு போயிருக்கான் எவனும். இதை பார்த்துட்டு பசங்களாம் செம்ம டென்ஷன் ஆயிட்டானுங்க. எவ்வளவு தைரியம் தான் நம்ம இடத்துக்குள்ளே வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போயிருப்பானுங்க, நம்மளை பத்தி தெரியாதவன் எவனோ தான் இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம டெட்ஸு சொல்றான், மச்சான் நம்ம ஸ்கூல் போர்டையும் காணும்டா அப்படின்னு சொல்ல. அவ்வளவுதான் இங்க டச்சியாக்கெல்லாம் வருதே கோவம், யாரா அவன் நம்ம இடத்துக்குள்ள வந்து நம்ம போர்டை எடுத்துட்டு போயிருக்கான், அவனை அவன் மட்டும் என் கையில
மாட்டினா செத்தாண்டா அப்படின்னு சொல்லி இவங்க கத்திக்கிட்டு இருக்க. அப்போ இவங்க கிளாஸ்ல இருந்து திடீர்னு ஏதோ பொண்ணுங்க அலற சத்தம் கேக்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவனுங்க வேகமா ஓடி வந்து பார்த்தா எவனோ ஒருத்தன் காணாம போச்சுல உங்க ஸ்கூல் நேம் போர்டு அதை விட்டு வீசி இருக்கிறான். அதுதான் ஜன்னலை உடச்சிட்டு வந்து விழுந்திருக்கு. கேர்ள்ஸ் கத்திருக்காங்க. இப்ப அதை பார்த்துட்டு பசங்களாம் இன்னும் டென்ஷன் ஆயிட்டானுங்க. எவன்டா நம்ம கூட விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேகமா வெளியில போயிட்டு யாரா நீங்களாம் தைரியமானவங்களா இருந்தீங்கன்னா ஒழுங்கா வெளியில வாங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது அப்ப யாரோ டச்சியா பின்னால இருந்து கூப்பிடுறாங்க. நீ தான் டச்சியாவா பாகடா ஸ்கூலோட ஹெட்டா அப்படின்ட்டு. இவனை யாரான்னு திரும்பி பார்த்தா அடுத்த செகண்டே அவன் வயித்துல ஒரு பஞ்சு. அவ்வளவுதான் சுருண்டு விழுந்துட்டான். அந்த ஒரு பஞ்சிலே நம்ம டச்சியா. பசங்க எல்லாரும் பதறி போயிட்டானுங்க. டே டச்சியா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவனை கேட்டுட்டு இருக்க. இப்பதான் நம்ம டச்சியாவை யாரு அடிச்சதுன்றதை காட்டுறாங்க. இவனோட கையில அந்த ஸ்கார்பியன் டேட்டூ இருக்கு. இவன் தான் நம்ம ஸ்கூல் பசங்களை அடிச்சிருப்பான் இதுக்கு முன்னாடி. இப்ப டச்சியாவை பார்த்து நக்கலா சிரிக்கிறான். என்னடா ஒரே பஞ்சுக்கு விழுந்துட்ட, உன்னை பத்தி வெளில என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதானா நீ அப்படின்றான். இங்க மேல இருந்து நம்ம ஃபுமி மத்த கேர்ள்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. என்ன ஒரே அடியில சாச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இங்க நம்ம பசங்களும் டே டச்சியா ஏந்திரா ஏந்திரி அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டு இப்போ ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டானுங்க. எவ்வளவு தைரியம் தான் எங்க ஃப்ரெண்டு மேலேயே கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிமிந்து பார்த்தா அவனுங்களை காணோம். எங்கடா போனானுங்க அதுக்குள்ள அவங்க அப்படின்னு சொல்லி இங்க அவனுங்க பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க எல்லாருமே கிளாஸுக்கு வந்துட்டாங்க. நம்ம டச்சியாவும் டெட்ஸும் இல்ல. மச்சான் யாரா அவனுங்க எங்க இருந்து வந்திருக்கானுங்க, நம்ம ஹெட்ட ஒரே அடியில சாச்சிட்டான். இவனுங்க கொஞ்சம் டேஞ்சரான ஆளுங்க தான் மச்சான் அப்படின்னு சொல்லி அவனுங்க பேசிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி அவனுங்கள்ட்ட அடி வாங்கியிருப்பானுங்களே ஏற்கனவே 2 பசங்க. அவனுங்களும் இவனுங்க தான் எங்களை அடிச்சது அப்படின்றத சொல்றானுங்க. இவனுங்க இன்னும் ஷாக் ஆகிறானுங்க. டேய் இவனுங்க ஏதோ ஒரு பிளானோட தான்டா வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க பேசிட்டே இருக்கப்போ அப்ப இவங்களோட டீச்சர் வராரு. பசங்களா புதுசா இந்த ஸ்கூலுக்கு சில பசங்களா டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க. அவங்களே இப்ப அவங்களை இன்ட்ரோ பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்ல யாரா இது புதுசா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பசங்க பார்த்துட்டு இருக்கப்போ இப்ப வர்றது யாருன்னு பார்த்தா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டச்சியாவை அடிச்சானுங்கல்ல அந்த கேங்கு. இங்க பசங்கெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டானுங்க. இப்ப புதுசா வந்தவனுங்களும் இன்ட்ரோலாம் தேவையில்லன்னு நினைக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறானுங்க. அப்பதான் கரெக்டா நம்ம டச்சியாவும் டெட்ஸும் வரானுங்க. இவனுங்களும் பார்த்துட்டு ஷாக் ஆகிறானுங்க. இவனுங்க எதுக்குடா இங்க வந்தானுங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க பார்த்துட்டு இருக்க. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஃபுமியும் சோயாவும் போயிட்டு டீச்சர்ஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பசங்களெல்லாம் எதுக்கு சார் இந்த ஸ்கூல்ல சேர்க்கறீங்கன்னு போது அந்த டீச்சர் ஆனா இங்க பாருங்கம்மா எங்களால புரிஞ்சுக்க முடியுது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு. ஆனா இது நாங்க எடுத்த முடிவு இல்லமா, ஆர்டர்ஸ் எல்லாமே பெரிய இடத்துல இருந்து தான் வருது. அதனால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டீச்சர் சொல்றாரு. ஆனா இங்க கேர்ள்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல சார் எங்களால எல்லாம் அதுக்கு ஒத்துக்க முடியாது. அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல இருந்த பசங்க எல்லாம் எதுவும் தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனா இப்ப புதுசா வந்தவனுங்க காரணமே இல்லாம எல்லாத்தையும் போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லாரையும் போட்டு அடிக்கிறானுங்க. இது ரொம்ப தப்பு சார், இது வயலன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்கம்மா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, எல்லாமே மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இந்த கேர்ள்ஸ் ஸ்கூலோட டீச்சர். சரின்னு இவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஃபுமி பாக்குறாங்க நம்ம டச்சியா சோலோவா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். சரின்னு வந்து இப்ப அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. என்னாச்சு உனக்கு அடிபட்டு இருந்துச்சு அதெல்லாம் சரியாயிடுச்சான்னு போது இதெல்லாம் சும்மாமா, நாங்கெல்லாம் எத்தனை போர்க்காயங்களை பார்த்தவனுங்க, எங்களுக்கெல்லாம் எல்லாம் சும்மா தான். சரி உன் சைடு எல்லாம் எப்படி இருக்கு, அந்த மானானால ஒரு மாதிரி உண்மனே இருந்தியே இப்பதான் கொஞ்சம் பழைய மாதிரி மாறி இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்ல ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. ஆனா இப்ப சடனா நம்ம சோயா வந்து ஃபுமி இங்க வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னன்னு இப்ப பசங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க. இன்னுமே உங்க ஸ்கூலை பத்தி தப்பு தப்பா ரூமர்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல வந்துட்டு தான் இருக்கு. அந்த மானோட மேட்டர் முடிஞ்சிச்சு, அவ ஸ்கூலை விட்டு போயிட்டா அப்படின்னு பார்த்தா இன்னுமே இந்த மாதிரி ரூமர் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை அவன் இன்னுமே பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு போது ஆனா பசங்க சொல்றாங்க இல்ல அவளை பத்தி தான் ரூமர் வந்திருக்கு அப்படின்னு. சோ கண்டிப்பா அவ பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, வேற யாரோ தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் நம்ம டெட்ஸ் யோசிக்கிறான். ஒருவேளை இதை பண்றது மானா கூட பேசிட்டு இருந்த அந்த ஆளா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஆளு அப்படின்னு இப்ப கேர்ள்ஸ் கேட்கும் போது இப்பதான் விஷயத்த சொல்றான் அவன். லாஸ்ட் டைம் அவனுங்க எல்லாருமே கேட்லியா ஸ்கூலுக்குள்ள பூந்து அங்க ஒரு பொண்ணு கிட்ட பேசியிருப்பானுங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அந்த பொண்ணு தான் சொன்னா இந்த மாதிரி மானா வேற ஒரு ஆளு கூட பேசிட்டு இருக்கான்னு. அவன் சொல்லிதான் மானா இந்த ஸ்கூலோட பேரை கெடுக்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் பரப்பிட்டு இருந்தா. சோ இப்ப மானா ஸ்கூலுக்கு வர்றது இல்லைன்னா அந்த ஆளு தான் இப்ப இந்த விஷயம் எல்லாத்தையுமே பண்றான் போல இருக்கு அப்படின்னு சொன்னதும் கேர்ள்ஸும் யோசிக்கிறாங்க. ஒருவேளை மானாவை அந்த ஆளு பப்பட் மாதிரி யூஸ் பண்ணி தான் இத்தனை நாள் அவனுக்கு வேண்டியதை நடத்திட்டு இருந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப அடுத்த சீன்ல நோட்டீஸ் போர்டில் ஒரு பேப்பர் ஒட்டி இருக்கு. அதை கேர்ள்ஸ் எல்லாரும் படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது கேர்ள்ஸுக்கான நோட்டீஸ் தான். இந்த மாதிரி நாளைக்கு எல்லாரும் அசம்பிளிக்கு வந்துருங்க, நாளைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. இதை பார்த்ததுமே கேர்ள்ஸுக்கு ஒரு டவுட், என்னவா இருக்கும் என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு பொண்ணு சொல்றா இந்த மாதிரி வெளியில ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாரும் திரும்பவும் கேட்லியா ஃபர்ஸ்ட் பிரான்ச்சுக்கு அதாவது நம்மளோட பழைய ஸ்கூலுக்கே போக போறோம்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம சோயாலாம் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாங்க. ஃபுமியும் அப்படியே சோயாவை திரும்பி பாக்குறாங்க. இப்போ உடனே 2 பேரும் போயிட்டு அவங்க சார் கிட்ட இதை பத்தி கேக்குறாங்க. சார் வெளில பசங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையா, நாங்க திரும்பவும் பழைய பிரான்ச்சுக்கே போக போறோமா அப்படின்னு போது ஆமா. ஓ அதுக்குள்ள இந்த விஷயம் வெளியில எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சா? ஆக்சுவலா இந்த ஸ்கூலை நாங்க க்ளோஸ் பண்ணிட்டு உங்க எல்லாரையும் திரும்பவும் பழைய ஸ்கூலுக்கே மாத்த போறோம், அதை பத்தி தான் நாளைக்கு நான் அசம்பிளில அனௌன்ஸும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல. ஆனா சார் அப்ப இங்க இருக்க பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள பத்தி எதுக்குமா நீங்க கவலைப்படுறீங்க, அவங்கள எடுத்துக்கிறதுக்கு இங்க ஸ்கூலுங்க நிறைய இருக்கு, நீங்க கவலைப்பட வேண்டியது எல்லாமே உங்களை பத்தி மட்டும்தான். நீங்க எல்லாருமே இந்த ஸ்கூல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இருந்தீங்க, இது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தானே, பாருங்க நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே திரும்பவும் உங்களோட பழைய ஸ்கூலுக்கே போறீங்க, நல்ல விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேஷுவலா போயிட்டாரு. ஆனா நம்ம ஃபுமிக்கும் சோயாக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, இந்த ஸ்கூலை மூட போறாங்களா அவ்வளவுதானா அப்படின்ட்டு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம டச்சியாவையும் டச்சுவையும் தான் காட்டுறாங்க. இவனுங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது இவங்களோட பரம எதிரிங்க யுகாஷி கேங்கு, அந்த கேங்கோட ஹெட்டுங்க 2 பேரும் வரானுங்க. அவனுங்க ஒரு மாதிரி நம்ம டச்சியாவை ஏளனமா பாக்குறானுங்க. என்ன டச்சியா ஒரே அடியில கவுந்துரியாமே, உன்னை பத்தி தான் வெளியில எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசுறாங்க, முன்னாலாம் உன்னை பார்க்கும்போது எனக்கு உன்னை தூக்கி போட்டு
மிதின்னு மிதிக்கணும்னு தோணும்டா. ஆனா இப்ப பாரு ஒரே அடியில விழுந்துட்ட. உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பாரேன் உன்னை பார்த்ததும் எனக்கு உன் கூட சண்டை போடணும்னு கூட தோணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு போயிட்டான். ஆனா இங்க நம்ம டச்சு அவர் மாதிரி டென்ஷன் ஆகுறான். பாரா புள்ள பூச்சிங்களுக்கெல்லாம் கொடுக்க முளைச்சிருச்சு. அந்த பிள்ளைக்கா பசங்க என் கூட நேருக்கு நேர் நின்று மோதறதுக்கு தைரியம் இல்லாம நான் அசந்த நேரமா பார்த்து என்ன சாச்சிட்டானுங்க. இப்ப என்ன சாச்ச போதையில வேற சுத்திட்டு இருக்கானுங்க. ஆனா அவனுங்களுக்கு உண்மையான ஃபைட்னா என்னன்னு நான் காட்டணும்னு நினைக்கிறேன். அவனுங்களுக்கு செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம டெட்ஸோ கேக்குறான். மச்சான் நீ நிஜமாவே அவனுங்கள்ட்ட ஃபைட் பண்ண போறியாடான்ட்டு. கண்டிப்பா மச்சான், நம்ம மேல கை வச்சவனுங்களுக்கு டபுள் ட்ரிபிளா கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்க. இங்க நம்ம ஃபுமி சோயாவையும் தான் காட்டுறாங்க. சோயா ஒரு மாதிரி அப்செட்டா இருக்காங்க. அவ்வளவுதான் இல்ல, இந்த ஸ்கூலை மூட போறாங்க, நம்ம எல்லாரும் பிரிய போறோம்ல. இன்னும் கொஞ்ச நாள் தான் என்னால டெட்ஸோ பார்க்க முடியும்ல. அதுக்கப்புறம் நான் யாரோ அவன் யாரோ, நம்ம எப்பயுமே ஒன்னா இருப்போம்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் ஃபுமி, உனக்கும் டெட்ஸோ பிடிக்கும்ல? உனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுதா ஃபுமி அப்படின்னு போது நம்ம ஃபுமி, ஐயோ சோயா, நான் விரும்புறது டெட்ஸுவே கிடையாது, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. சோயாக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்ற அப்படின்னா உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்க ஃபுமி உடனே சிரிக்கிறாங்க. அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அது இருக்கட்டும். ஆனா இப்ப நடக்கிறது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம மானாவை ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்ல பப்பட்டா, ஒருவேளை அவனோட எய்மே இந்த ஸ்கூலை மூடுறதா இருக்குமோ? எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கடைசியா ரிசல்ட் இதானே. சோ இது நடக்கணும்ன்றதுக்காக தான் அவன் இவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சோ இதெல்லாம் ஒரு பிளான் தான் அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் இதை தடுக்கிறதுக்கு. இது எல்லாத்துக்கும் நமக்கு ஆன்சர் கிடைக்கணும்னா நம்ம கண்டிப்பா மானாவை தான் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் மானாவை பார்க்கறதுக்கு தான் போறாங்க. இப்ப அவங்க பழைய ஸ்கூலுக்கு தான் போறாங்க. கரெக்டா அவங்க போன அதே டைம்ல தான் அந்த மானாவும் இவங்க ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இருக்கா. உடனே இவங்க ஒளிஞ்சிட்டு பாக்குறாங்க எங்க போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கோ இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவங்களும் பாக்குறாங்க யாருக்கு வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சடனா அந்த மானா பொண்ணு திரும்பி யாருக்கிட்டே பேசுறா. அந்த ஆளு வெளியில வரல, உள்ள இருந்துகிட்டே மானா கிட்ட பேசுறான். எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல கொஞ்ச நாளா என்கிட்ட நீங்க எதுவும் பேசவே இல்லை, எனக்கு கான்டாக்டும் பண்ணல, அதான் வந்தேன். எனக்கு நல்லாவே புரியுது நீங்க ஸ்கூலை க்ளோஸ் பண்ற விஷயத்துல ரொம்பவே பிஸியா இருக்கீங்கன்ட்டு. வேணா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனே, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு போது, இல்ல எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவையில்ல அப்படின்ற அந்த ஆளு. உடனே ஏன் சார் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க இங்க ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்த நம்ம பசங்களுக்கு ஷாக்கு. என்னது சாரா அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்க. இப்ப மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து இப்ப அந்த ஆளு வெளியில வரான். யாருன்னு பார்த்தா இவங்களோட டீச்சர் தான் அது. இவங்களுக்கு எல்லாம் ஷாக்கு. இப்ப அந்த ஆளு மானாவை பார்த்து என் பிளான் படி எல்லாமே பக்காவா போகுது, அதனால இனிமே நீ எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு போயிட்டான். இதை கேட்டதுமே மானா உடஞ்சு போயிட்டா. இதை நம்ம பசங்களும் பாக்குறாங்க. ஓ இப்பதான் விஷயமே புரியுது. மானாக்கு நம்ம டீச்சரை ரொம்ப பிடிக்கும். அதாவது கிளாஸ்ல சில பேர் டீச்சருங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி மானாக்கு டீச்சர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஆனா அதை அந்த ஆளு தப்பா மிஸ்யூஸ் பண்ணிருக்கான். தன்னோட காரியம் வர வரைக்கும் மானாவை பப்பட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வேலை முடிஞ்சதும் அவளை பேப்பர் மாதிரி கசக்கி தூக்கி வீசிட்டான்ல அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். ஒரு மாதிரி இவங்களுக்கே பாவமா தான் இருக்கு மானாவை பார்த்தா. ஆனா இந்த டைம்ல இவங்க ஸ்கூலோட சேர்மனையும் இந்த கேர்ள்ஸ் ஸ்கூலோட டீச்சரையும் தான் காட்டுறாங்க. அவன் என்னடானா இவங்க ஸ்கூல்ல வேலை பேசிட்டு இருக்கான் சேர்மன்ட்ட. சேர்மன் உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம ஸ்கூலை மூட போறோம். ஏற்கனவே ஸ்கூலோட மனம் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அதை நம்மளால ரிப்பேர் பண்ணி பழைய மாதிரி மாத்த முடியாது. என்ன கேட்டா இப்ப இருக்க அந்த ஸ்கூலை மூடிட்டு அந்த இடத்த விக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி செமையா பேசுறான். உங்க ஸ்கூல் இருக்க இடத்த ஒரு பெரிய கை கேட்டுட்டு இருக்காப்ல. ஏதோ இந்த ஸ்கூலை இடிச்சுட்டு மால் கட்ட போறாங்களா, நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்க எவ்வளவு பணம் தராங்கன்றத பாத்தீங்கன்னா நீங்க யோசிக்கவே மாட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டாக்குமெண்ட்டை காட்ட அவரு பார்த்துட்டு வாயை பொழந்துட்டாரு. இவ்வளவு காசா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சார், பின்ன அந்த இடத்துக்கு அவ்வளவு வேல்யூ. எத்தனை பேர் போட்டி போறாங்க தெரியுமா? இதான் சார் பெஸ்ட் பிரைஸ். ஒன்னு சொன்னீங்கன்னா பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டான் அவரோட மனசை குழப்பி விட்டு. ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். எதுக்கு இதனால இவனுக்கு என்ன லாபம், இவங்களோட ஸ்கூலை விற்கிறதுல இவனுக்கு என்ன ஆதாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த டீலுக்கு ஒரு இடைத்தரகர் மாதிரி. இந்த டீல் அவன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்தானா இந்த இடத்தோட விலையில 10% அவனுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும்ன்ற மாதிரி பேசியிருப்பானுங்க அந்த இடத்த வளைச்சு போட ட்ரை பண்றவனுங்க. சோ அதனாலதான் தலைவர் இந்த எல்லா வரைக்கும் வந்திருக்காரு. இந்த ஸ்கூலை பத்தி தப்பா நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலோட ரெப்புடேஷனுக்கு எடுத்து ஸ்கூலை மூட வச்சு அது வழியா ப்ராஃபிட்டை பார்க்கலான்னு. சோ இந்த ஆள் நினைச்ச மாதிரி தான் பிளானும் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. இப்ப திரும்பி ஸ்கூலுக்கு தான் வரானுங்க. அப்பதான் அந்த புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்க பசங்க கேங்க பாக்குறானுங்க. அவனுங்களை பார்த்ததுமே நம்ம டச்சு எகிரிட்டு போறான். நம்ம டச்சு தான் அவனை டக்குன்னு பிடிச்சி இழுக்கிறான். இப்ப 2 பேருமே ஒழிஞ்சுக்கிட்டு அவனுங்க வர்றவனுங்களை பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப கரெக்டா அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலோட டீச்சரும் வராரு. இப்ப அந்த டீச்சரும் அந்த கேங்கும் கிராஸ் ஆகும்போது டக்குன்னு ஒரு கவரா அந்த கேங்க்கு இவர் கை மாத்தி விடுறாரு. அந்த கேங்ல உள்ளவனும் இப்ப அதை வாங்கி பிரிச்சு பாக்குறான். அதுக்குள்ள பணம் இருக்குது. அதை பார்த்ததும் தான் நம்ம டச் ஆகும் டச்சுக்கும் புரியுது. அப்ப அவனுங்க பணம் வாங்கிட்டு தான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கானுங்க, இது எல்லாத்தையும் பண்றானுங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இப்ப அவனுங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்க கிளாஸுக்கு வராங்க. பார்த்தா அங்கதான் நம்ம ஃபுமியும் சோயாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்பதான் விடுபட்ட புள்ளி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறாங்க. ஓ அப்ப இந்த டீச்சர் தான் மானாவை பயன்படுத்தி நம்ம ஸ்கூலை பத்தி கெட்ட ரூமர்லாம் பரப்புறான். நம்ம ஸ்கூலை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றதும் அவன் தான் இல்ல அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா இவங்களுக்கு எதுக்காக அவன் இதை பண்ணணும்ன்றது மட்டும் புரியல. இது மூலியமா அவனுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரிப்பா அது முக்கியம் இல்ல, ஆனா எப்படியாவது நம்ம ஸ்கூலை மூடுறதை தடுத்து நிறுத்தி ஆகணுமே அப்படின்னும் போது இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா உடனே நம்ம டச்சு என்ன சொல்றானா, எனக்கு இப்போதைக்கு தோன்றது எல்லாமே அந்த புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கவனுங்களை ஒரு கை பார்க்கணும், அவனுங்களை முடிச்சு விட்டாலே போதும் பாதி பிரச்சனை தீர்ந்ததுன்னு போது நம்ம கேர்ள்ஸுங்க பதறாங்க. அவனுங்களை பார்த்து இல்ல டச்சுயா எவ்வளவு மொரட்டுத்தனமா இருக்கானுங்கன்னு, கண்டிப்பா உன்னை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவானுங்கன்னு போது இப்போதைக்கு எனக்கு வர வழியே இல்ல. எங்க பாக்கடா ஸ்கூலோட ஹெட் நான் தான், எப்பவும் நான் தான்
தான் ஹெட்டா இருப்பேன், அதை எந்த கொம்பனாலையும் மாத்த முடியாது, இந்த ஸ்கூலுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஃபுமியும் பாக்குறாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான், நானும் என் ஸ்கூலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஃபுமியும் சோயாவும் நேரா போயிட்டு இந்த மானாவை தான் பாக்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும் அப்படின்னு போது அது ஒண்ணும் இல்ல, நாளையோட நம்ம ஸ்கூல்ல மூட போறாங்க, சோ நாளைக்கு அசம்பிளில அதை அனௌன்ஸ் பண்ண போறாங்க, நீயும் அதுக்கு வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம், ஏன்னா இத்தனை நாள் நம்ம எல்லாரும் அங்க ஒன்னா தானே இருந்தோம், சோ அதனால அவங்க அதை அனௌன்ஸ் பண்றப்போ நீ அங்க இருந்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல இந்த மானா அதை கேட்கறா. ஆனா ஒண்ணுமே சொல்லாம அமைதியா போயிட்டா. ஆனா சோயாலாம் கத்துறாங்க, நீ கண்டிப்பா வருவானு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு மானா அப்படின்ட்டு. இப்பதான் அவ தனியா வந்து யோசிச்சு பாக்குறா, உண்மையா இவளுக்கு ஃபுமியை ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க, ஆனா இந்த டீச்சர்னால தான் இவ இப்படி பண்ணிருப்பா. இப்ப எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்றா. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இப்ப அடுத்த நாள் பார்த்தா ஒரு பக்கம் ஸ்கூல்ல அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, பசங்க எல்லாரும் ஜிம்னாசியம்ல அசம்பிள் ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டட்சியாவை தான் காட்டுறாங்க, ஃபைட்டுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அவனோட அண்ணன் இல்யூஷனா வராரு. என்ன டட்சியா உனக்கு இந்த ஸ்கூல்ல பிடிக்குமா அப்படின்னு போது ஆமா அண்ணா அப்படின்றான். இங்க பாரு டட்சியா, அது பத்தவே பத்தாது, இப்போ உனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கோ அதை விட இன்னும் ஸ்கூல்ல அதிகமா பிடிக்கணும், உனக்கு ஒவ்வொரு டைம் ஒரு லிமிட் வரும்போதெல்லாம் அதை விட நீ தாண்டி போக நினைக்கணும், அப்பதான் உனக்குள்ள ஒரு வெறி வரும், அந்த வெறி உன்னை முன்னோக்கி அனுப்பிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பஞ்சிங் பேக் ஒரு பஞ்ச் பண்றாரு. அவ்வளவுதான் ஓட்டையாயிருச்சு. அது மாதிரி ஒரு இல்யூஷன் அவனுக்கு வருது. உடனே அவனும் எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நான் தெளிவா தான் இருக்கேன், என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அண்ணன் கொடுத்த பிரேஸ்லெட்டை பார்த்து பேசிட்டு இருக்கான். அவ்வளவுதான் இப்ப ஃபைட்டுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க பசங்க தானோ. என்ன கைஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் கிளம்ப இன்னொரு பக்கம் அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் டீச்சர் வந்து பசங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, இந்த மாதிரி கேட்லியா ஸ்கூலோட செகண்ட் ராஜா இருந்த அந்த ஸ்கூல்ல நாங்க க்ளோஸ் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே இங்க பசங்களுக்குள்ள ஒரே சலசலப்பு. என்ன திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஆனா அந்த சாரு இங்க பாருங்க, யாரும் பயப்படாதீங்க, நீங்க எல்லாருமே திரும்ப உங்களோட பழைய ஸ்கூலுக்கே போயிருவீங்க, நாங்க க்ளோஸ் பண்ண போறது இந்த ஸ்கூலை மட்டும் தான், சோ யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்டா நம்ம ஃபுமியும் சோயாவும் ஸ்டேஜுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததுமே உடனே இந்த டீச்சரு வாங்கம்மா, ஸ்டூடெண்ட்ஸுங்களோட பிரசிடென்டா நீங்க எதுவும் பேசுறதுக்கு விருப்பப்படுறீங்களா, வேணா வந்து பேசுங்களேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஃபுமியும் இப்போ வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க நம்ம டர்சியா கேங்க வேகமா வந்துட்டு இருக்கானுங்க ஃபைட்டுக்கு. அப்ப சடனா பார்த்தா இவங்க ஸ்கூல் பசங்களே இவங்களோட வழியில குறுக்க வந்து நிக்கிறானுங்க. எல்லாரும் கட்சி மாட்டானுங்க போல இருக்கு, நம்ம டர்சியாவே சாச்சிட்டானுங்க அப்படின்ற நியூஸ் பரவுனதும் அவனுங்களை பார்த்ததுமே இங்க இவனுங்கெல்லாம் கோவம் வந்துருச்சு. துரோகிங்களா, இந்த வேலையெல்லாம் பார்த்து அந்த எதிரிங்களை கூட நாங்க மன்னிச்சிருவோம்டா, ஆனா உங்களை மாதிரி துரோகிங்களை மட்டும் நாங்க மன்னிக்கவே மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனுங்க கத்திக்கிட்டே அவங்களோட ஃபைட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டானுங்க. அவ்வளவுதான் இப்ப இங்க செமையா ஒரு ஃபைட் ஆரம்பிக்க இங்க நம்ம ஃபுமியும் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எடுத்ததுமே எனக்கு இந்த ஸ்கூல்ல சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. உடனே மத்த கேர்ள்ஸ் எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்ன ஃபுமி சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஆனா இப்பதான் முழுசா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நான் வந்தப்போ எனக்கு இந்த ஸ்கூல்ல சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, இங்க இருக்க பசங்களையும் எனக்கு சுத்தமா பிடிக்காது, எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை சச்சரவா தான் இருக்கும், இங்க வந்ததுக்கு எப்படா நம்ம படிச்சு கரை சேரப்போறோம் நான் தினம் செம கடுப்பா இருக்கேன் அந்த ஸ்கூல்ல நினைச்சு. ஆனா போக போக தான் எனக்கு தெரிஞ்சது இந்த பசங்களை பத்தி. இந்த ஸ்கூலுக்காக இங்க இருக்க பசங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, எனக்கு அவனுங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே அவனுங்களுக்கு பிடிச்ச விஷயத்த விட்டு கொடுக்காம இருக்கிறது தான். சோ இந்த பசங்களுக்கு ஸ்கூலை விட்டா வேற எதுவுமே தெரியாது, அவனுங்களுக்கு இந்த ஸ்கூல்னா ரொம்ப பிடிக்கும். சோ அப்பேற்பட்ட ஒரு ஸ்கூலை மூடுறதுக்கு தான் இங்க ஒரு பெரிய சதியே நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்கூலோட வளர்ச்சிக்காக பாடுபடுற மாதிரியே ஒருத்தர் யாருக்குமே தெரியாம மறைமுகமா இதே ஸ்கூலுக்கு குழியும் தோண்டிட்டு இருக்காரு. இந்த ஸ்கூலை மூடுறதுக்காக பணம்லாம் வேற கை மாறி இருக்கு. இந்த ஸ்கூலை மூடுறது மூலியமா இது பின்னாடி இருந்து பண்றவங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் இருக்க வரைக்கும் அதை கண்டிப்பா நடக்க விட மாட்டேன், அவங்களோட ஆசைக்காக இந்த ஸ்கூலை நான் இழுத்து மூட விட மாட்டேன், இந்த ஸ்கூலை மூடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல பசங்க எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. உடனே நம்ம சோயாவும் வேகமா ஓடி வந்து மைக்ல ஆமா நானும் ஃபுமிக்கு சப்போர்ட் பண்றேன் இந்த விஷயத்துல, எனக்கு இந்த ஸ்கூல்ல இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பழைய ஸ்கூலை விட அப்படின்னு சொல்ல இப்ப அடுத்த செகண்டே கீழே அசம்பிளில இருந்த பசங்களும் ஆமா எங்களுக்கும் இந்த ஸ்கூல்ல இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் ஸ்டேஜ்லயே இருந்த அந்த வில்லன் டீச்சர் பார்த்துட்டு தான் இருக்கான். போயிட்டு நம்ம ஃபுமியும் சோயாவையும் பேச விடாம தடுக்கலான்னு பாக்குறான். ஆனா நம்ம யோசிக்க டீச்சர் அவனை தடுத்துட்டாரு. ஆனா அதே டைம்ல இங்க நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. அவனுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அவனுங்களே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. செமையா ஃபைட் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம டெட்சியா மட்டும் மத்த பசங்க எல்லாரும் மச்சான் நீ போடா, நீ போயிட்டு அந்த கேங்கோட ஹெட்டை கவனிச்சுக்கோ, நாங்க இந்த பொட்டு பொடுசுங்களை எல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இப்படியே போற பாதையில வர்றவனுங்க எல்லாருமே நம்ம டட்சியா கேங்ல இருக்க மத்தவனுங்க நாங்க பாத்துக்கிறோம் மச்சான் நீ போ, நீ தான் மச்சான் உன்னை அடிச்ச அந்த கேங்கோட ஹெட்டை ஒண்டி கொண்டி நின்று அடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம டட்சியாக்கு வழி விடுறானுங்க. சோ வழியில வந்தவங்க எல்லாருமே மத்த பசங்க பாத்துக்கிட்டாங்க. இப்ப நம்ம டட்சியா அவனோட கிளாஸ் ரூமுக்கு வரான். வந்தாங்கதான் கால் மேல காலை போட்டு இந்த மெயின் எனிமி உட்காந்துட்டு இருக்கான். என்னடா வர்றதுக்கு இவ்வளவு லேட்டு, வாடா என் தக்காளி தூக்கு, என்ன ஃபைட் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்கேயும் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா இவனோட கேங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. நம்ம பசங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் நல்லா அடி வாங்குறானுங்க. நம்ம டட்சியாலாம் செமையா அடி வாங்கிட்டு இருக்கான். இவனை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கானுங்க. சோ நம்ம பசங்க எல்லாருமே தோக்குற ஸ்டேஜ்ல தான் இருக்கானுங்க. செமையா அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. எல்லாருமே டயர்ட் ஆயிட்டானுங்க. இங்க நம்ம ஷின்சோலாம் அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். தெய்வமே புயல் வேகத்துல ஓடி இருக்கேன், குறுக்க மணல் லாரி எதுவும் வந்துடாம பாத்துக்கோன்ற மாதிரி. ஆனா இப்ப வேகமா ஓடி வந்தவன் திடீர்னு ஸ்டாப் ஆயிட்டான். என்னன்னு பார்த்தா இந்த யுகாஷி கேங்கு அந்த கேங்கோட ஹெட்டுங்க 2 பேரும் வந்திருக்கானுங்க. இப்ப நம்ம ஷின்சோ பார்த்தா முறைக்கிறானுங்க. ஷின்சோவுக்கு நடுக்கவே ஆரம்பிச்சிருது. ஏன்டா இருக்க பிரச்சனை பார்த்தாதுன்னு நீங்க வேற ஏன்டா இந்த டைம்ல வரீங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. இப்ப அந்த யுகாஷி கேங் ஆளுங்க செம ஃபாஸ்டா கத்திக்கிட்டே
நம்ம ஷின்சோ நோக்கி தான் ஓடி வரானுங்க. ஷின்சோக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல, அவளதான் எல்லா சைடும் பிளாக் பண்ணிட்டானுங்களே. இப்ப வேற வழியே இல்ல, அவளதான் தெய்வமே நான் காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை இருக்குமா மூடிட்டான். ஆனா இப்ப வேக வேகமா வந்தவனுங்க நம்ம ஷின்சோ விட்டுட்டு நம்ம பசங்களை அட்டாக் பண்ணிட்டு இருந்தவனுங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஷின்சோ மெதுவா கண்ணை திறந்து பாக்குறான், என்ன இது எதுவும் ஒன்னும் அடி விடுவலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இங்க இவனுங்க நம்ம பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு ஆச்சரியம், என்னடா இது புதுசா இருக்கே அப்படின்ட்டு. ஆனா இங்க இந்த யுகாஷி கேங்கோட ஹெட்டுங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு சண்டை போடுறானுங்கன்னா, இங்க பாருங்க சண்டை நடக்கணும், இவனுங்க அடி வாங்கணும், ஆனா அதை நாங்க மட்டும் தான் பண்ணணும். எவ்வளவு தைரியம் வந்தா எங்க எதிரிங்க மேல நீங்க கை வைப்பீங்க, அவனுங்க எங்கள்கிட்ட மட்டும் தான் ஃபைட் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன விதமான ஜலசினே தெரியல. இப்ப அவனுங்க நம்ம பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான் இப்ப பசங்க எல்லாருக்கும் ஒரு புது எனர்ஜியா வந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னதான் பசங்க டயர்டா இருந்தாலும் இப்ப செகண்ட் ஹாஃப்ல பசங்க எல்லாரும் ஃபயர் ஆயிட்டானுங்க. இப்ப எல்லாரும் ஆப்பனண்ட போட்டு வெளுத்து வாங்குறானுங்க. இங்க நம்ம டெட்சுவை காட்டுறாங்க, அவன் ஃபைட் செம கூலா இருக்கு. ஆக்சுவலா அந்த டெட்சுவோட ஆப்பனண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம டெட்சுவை போட்டு அடிச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா நம்ம டெட்சுலாம் ஒரு கட்டத்துல வெறியாகி போட்டு சுத்தி சுத்தி அடிக்க இப்ப டப்புன்னு வயிற்றுல இருந்து ஒரு மெட்டல் பிளேட் கீழே விழுகுது. டெட்சு பாக்குறான், அட்டப்பாவி இததான் வயிற்றுல வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் சீனை போட்டுட்டு இருந்தியாடா என்கிட்ட ஸ்ட்ராங்குன்னு, இப்ப பாரு ஒரு கிக்லயும் ஜோலியை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு எத்து தான், அவ்வளவுதான் அவன் நாக் அவுட். இங்கே அசம்பிளில தான் காட்டுறாங்க, மத்த கேர்ள்ஸ் எல்லாருமே கை தட்டி நம்ம ஃபுமிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணுங்களோட டீச்சர் ஒரு மாதிரி கட்டுப்பாயிட்டான். இப்போ ஒரு மாதிரி வெறி பிடிச்சவங்க மாதிரி எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டு மைக்கில் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கடி, இந்த ஸ்கூல்ல மூடுறது தான், சும்மா கை தட்டினா எல்லாம் மாறிடும் நினைக்கிறீங்களா, உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இவன் ஏதோ சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆனா அப்ப கரெக்டா அந்த ஸ்கூலோட சேர்மனே வந்துட்டாரு. உடனே அவரை பார்த்து, சார் நீங்க வாங்க சார், நீங்க வந்து மைக்ல விஷயத்த சொல்லுங்க சார் ஒருத்தர, அப்பதான் இவளுங்க எல்லாருக்கும் உரைக்கும், சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல இப்ப அவரும் சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மைக்கு வராரு. பசங்களா உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்கூலை மூட போறதா சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல இந்த டீச்சர் ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஆனா இப்ப சேர்மன் டக்குன்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுறாரு, அந்த விஷயத்த நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னுறாரு. அவ்வளவுதான் இங்க இந்த வில்லன் டீச்சரோட முகத்தை பார்க்கணுமே, ஒரு மாதிரி வெம்பி போய் பார்த்துட்டு இருக்கிறான். இங்க கேர்ள்ஸை காட்டுறாங்க, அவங்க எல்லாரும் செமையா செலிப்ரேட் பண்றாங்க. இங்க நம்ம டோரும் அவன் கிளாஸ் பசங்களே தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அடிச்சு போட்டு டேய் சொன்னா புரிஞ்சுக்கங்கடா, இப்ப அந்த ஆப்பனன் கேங்ல ஒருத்தன் பின்னால இருந்து நம்ம டோரு அடிக்க வந்துருவானா, அதை பார்த்துட்டு உடனே நம்ம ஷின்சோ மச்சாவும் பின்னாடி பாடுறா அப்படின்னு சொல்லி கத்திட்டே படியில வேகமா இறங்கி வருவான் பாருங்க. டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி நம்ம டோரு அடிக்க வந்தவன் மேலே மண்டையை வச்சு ஒரே முட்டு, அவ்வளவுதான் அதுலயே அவன் நாக் அவுட் ஆயிட்டான். இதை பார்த்துட்டு டோருலாம் வியந்துட்டான், மச்சான் இத்தனை நாள் நீ வாய்ஸ் விடால் மட்டும் தான் விடுவ, ஃபைட்லாம் உனக்கு தெரியாதுன்னு நினைச்சோமேடா, தப்பு பண்ணிட்டோம்டா, ஒரே அடியில அவனை சாட்சி புட்டியாடா, நீ பெரிய ஆளுதான் மச்சான், கடைசி வரைக்கும் உன்னோட ஃபைட்டை பார்க்காமே போயிருவோம் நாங்க நினைச்சோம், ஆனா கடைசியா நீ எப்படியும் எங்களுக்கு இந்த கண்கொள்ளா காட்சியை காமிச்சிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஷின்சோவை பாராட்டிட்டு இருக்கானுங்க. இந்த யுகாச்சி கேங்ல இருக்கவங்க கூட நம்ம ஷின்சோவை பாராட்டுறான். நம்ம ஷின்சோலாம் பின்ன நாங்க யாரு, நாங்கெல்லாம் ஃபைட் பண்ண தெரியாம இல்ல, ஃபைட் பண்ண கூடாதுன்னு இருக்கிறோம் பாஸ் அப்படின்னு சொல்லி டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கான். ஆனா எப்படியோ இவனுங்கள்ட்ட சண்டைக்கு வந்தவனுங்க எல்லாருமே நாக் அவுட் பண்ணிட்டானுங்க. சோ இப்ப கடைசியா இருக்கிறது நம்ம டச்சியாவும் இவனுங்க கேங்கோட லீடரும் மட்டும் தான். இன்னத்துக்கு நம்ம டச்சியா போட்டு அவனை புரட்டி எடுத்துட்டு இருப்பான்ல, சீக்கிரமா ஃபைட்டை முடிச்சுட்டு கண்டிப்பா டச்சியா கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பசங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இங்க நம்ம டச்சியா செமையா அடி வாங்கிட்டு இருக்கான். அவன் தான் நம்ம டச்சியா போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான். ஆனா இப்ப சடனா நம்ம டச்சியா அவனை பார்த்து கேட்கறான், உனக்கு இது வரைக்கும் எதையாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பாக்குறான், என்னடா இடம் எவ்வளவு பொருள்லாம் தெரியாம சும்மா வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டச்சியாவை அடிக்கலான்னு வரும்போது இப்போ டச்சியா அவன் கைய ஒரே புடி, எனக்கு இந்த ஸ்கூல்ல பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு வைக்கிறான் பாருங்க அவனுக்கு. அவ்வளவுதான் அதுலயே அவன் கலங்கி போயிட்டான். இப்ப அடுத்து வர அடியெல்லாம் மரண அடியா இருக்கு, நல்லா காம்பவா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிச்ச அடியெல்லாம் அவனால முடியல, அவ்வளவுதான் அவன் சரிஞ்சிட்டான். அப்படியே பறந்து போய் செவத்துல அடிச்சுட்டு நாக் அவுட் ஆயிட்டான் அவனும். இப்ப கடைசியா நம்ம பசங்க எல்லாருக்கும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தமா சவுண்ட் விட இங்க நம்ம பசங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டானுங்க. நம்ம டெட்ஸ் வரான், டச்சியா கேட்கறான், என்ன நம்ம பசங்களாம் ஜெயிச்சிட்டானுங்களா அப்படின்ட்டு. அவனுங்க ஜெயிச்சிட்டானுங்க ஒன்ன மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே டைம்ல இங்க ஸ்டேஜ்ல காட்டினா நம்ம சேர்மன் பசங்க எல்லாருமே சொல்லிட்டாரு, இந்த ஸ்கூலை இப்பன்னு மட்டும் இல்ல இனிமே எப்பயுமே நான் க்ளோஸ் ஆக விட மாட்டேன், இந்த டீச்சரே இந்த ஸ்கூலை விற்க வச்சிடலான்னு பார்த்தான், அந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், அந்த கான்ட்ராக்டை நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஃபுமி கிட்ட வராரு. ஆக்சுவலா நானும் அந்த ஆளு பேசுறதை கேட்டுட்டு இந்த ஸ்கூலை மூடிடலாம் தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீ பேசின ஸ்பீச்சை கேட்டான் பாரு, எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. உன்னோட டிட்டர்மினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சின்ன பசங்க நீங்களே இவ்வளவு பிடிவாதமா இருக்கும்போது நான் மட்டும் ஏன் இருக்க கூடாது, இப்ப இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா ஃபியூச்சர்ல இந்த ஸ்கூலு கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கூல் ஆகும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க இந்த ஸ்கூலை மாத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இங்க கேர்ள்ஸ் எல்லாரும் ஜாலியா கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த மானா பொண்ணு இது எல்லாத்தையும் வெளியில இருந்து கேட்டுட்டு தான் இருக்கா, அவளும் கை தட்டிட்டு இருக்கா. எப்படியோ கடைசியா பசங்க நினைச்ச மாதிரி அவனுங்க ஸ்கூலை காப்பாத்திட்டானுங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சு பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு குரூப்புமே ஒருத்தர் வந்து பாக்குறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபுமி பாக்குறாங்க, இந்த ஸ்கூலை வெறுத்த எங்களே இந்த ஸ்கூலை சேவ் பண்ண வச்சுட்டல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. பசங்களும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நாள் ஆகுது ஸ்கூலே ஓரளவுக்கு மாறிடுச்சு. முன்னெல்லாம் பசங்களும் பொண்ணுங்களும் எலியும் பொண்ணுமா சுத்திட்டு இருந்திருப்பாங்க, இப்ப எல்லாம் ஒன்னா ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த விஷயம் நம்ம டச்சியா கேங்ல இருந்த கென்னுக்கும் ரெண்டுக்கும் பிடிக்கல. என்னடா இது முன்னாடி இருந்த பாக்கடா மாதிரியே இல்லையே மச்சான், இது எனக்கு தெரிஞ்சு டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எங்கேயோ கிளம்புறானுங்க. இப்ப நேரா போயிட்டு இவனுங்க ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம டச்சியா கேங் எதிர்க்க வரானுங்க. டே டச்சியா, நீ இந்த கிளாஸோட ஹெட்டா இருந்ததெல்லாம் போதும், உன்னோட நாள்லாம் முடிஞ்சிச்சு, பொண்ணுங்க கூட சேர்ந்துக்கிட்டு பூஸ்ட் விளையாடுறவங்களா எங்களுக்கு இனிமே லீடரா இருக்க
இருக்க முடியாது, ஒழுங்கா நீயே விளைக்கிறேன்னு சொல்லி உன்னை நாங்க இப்படியே விட்டுறோம் அப்படின்னு சொல்லி இவனுங்க மிரட்ட நம்ம டச்சியா பாக்குறான். என்னடா ஓரா மிரட்டுறீங்க, பின்னாடி 4 பேர் வந்துட்டா ஓரா பேசுவீங்களோ, என்ன மச்சான் இவனுங்களை முடிச்சு விட்டுலாமா அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க கேங்க பார்த்து கேட்க, முடிச்சு விட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபைட் ஆரம்பிக்குது. நம்ம டச்சியா பறந்து போயிட்டு ஒரு பஞ்ச் வைக்கிற மாதிரி காட்டி இந்த சீரிஸை அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்து இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு லைக், ஷேர், முக்கியமா ஹைப் அப்படியே கொஞ்சம் ஹைப் எல்லாம் அதிகமாக கொடுத்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்லாம் பெருசா வளருவோம். இந்த வீடியோவும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோலாம் பெஸ்ட்டா போட ட்ரை பண்ணுவேன். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது ஒரு சீரிஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன். இப்போ இதுல லாஸ்ட் எபிசோட பார்க்கும்போது தான் தெரியுது இதுல இன்னொரு படமும் இருக்கு போல. ஸோ அதையும் நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். நீங்க எவ்வளவு லைக், ஹைப் அதெல்லாம் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வரும் வீடியோ. என்னடா மிரட்ரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல கைஸ், நான் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா போட்டுருவேன். ஏன்னா எனக்கே ஃபினிஷிங் ஒழுங்கா கொடுக்காத மாதிரி ஃபீல் ஆகும். அதனால நீங்களே பார்த்து பண்ணி விடுங்க. ஸோ சீக்கிரமாவே படத்தை போட்டுறேன். உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். டாடா.